சொர்க்கலோகம் என்பதும் நரகலோகம் என்பதும் வெளியில் தானே உள்ளதுன்னு வீணாகத்தான் தேடினோம். சொர்க்கலோகம் என்பதும் நரகலோகம் என்பதும் வெளியில் தானே உள்ளதுன்னு வீணாகத்தான் தேடினோம். கொண்ட எண்ணம் தானே அந்த நிலைய நமக்கு காட்டிடும். எண்ணம் தெளிவாக மனம் சொர்க்க வாழ்வை கண்டிடும். கொண்ட எண்ணம் தானே அந்த நிலைய நமக்கு காட்டிடும். எண்ணம் தெளிவாக மனம் சொர்க்க வாழ்வை கண்டிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். எண்ணமோ வாழ்வ சோகமாக்கிடும். ஆழ்ந்து செயல் செய்ய அது மாயமா மறைஞ்சிடும். வளருகின்ற எண்ணமோ வாழ்வ சோகமாக்கிடும். ஆழ்ந்து செயல் செய்ய அது மாயமாய் மறைஞ்சிடும். மீண்டும் உருவாகும் அந்த சக்தி தன்னை தீர்த்திடும். என்ன மறைந்தோட அது ஆன்மீகத்தில் சேர்த்திடும். மீண்டும் உருவாகும் அந்த சக்தி தன்னை தீர்த்திடும். என்ன மறைந்தோட அது ஆன்மீகத்தில் சேர்த்திடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். ஏற்றமான வாழ்க்கையும் இறக்கம் கண்ட போதும் மனம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பாங்குடனே கொள்ளணும். ஏற்றமான வாழ்க்கையும் இறக்கம் கண்ட போதும் மனம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பாங்குடனே கொள்ளணும். மாற்றங்களை தாங்க மனம் பெரும் தவிப்பு தவிச்சிடும். உள்ள மத ஏற்க அங்கு பரவசமும் நிறைஞ்சிடும். மாற்றங்களை தாங்க மனம் பெரும் தவிப்பு தவிச்சிடும். உள்ள மத ஏற்க அங்கு பரவசமும் நிறைஞ்சிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். ஆளுமை துன்பத்தையே சேர்க்கும். குரு நித்யனனை நம்பு அது ஆனந்தத்தை ஈர்க்கும். ஐம்புலனின் ஆளுமை துன்பத்தையே சேர்க்கும். குரு நித்யனனை நம்பு அது ஆனந்தத்தை ஈர்க்கும். அன்பு வழி மலரும் அகங்காரம் அது நீங்கிடும். சத்குருவின் பாதம் சரணாகதியா சேர்ந்திடும். அன்பு வழி மலரும் அகங்காரம் அது நீங்கிடும். சத்குருவின் பாதம் சரணாகதியா சேர்ந்திடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். ஆன்ம
வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும். அட வாழ்ந்துதான் ஆன்மீகத்தை அனுபவிக்கணும். சக்தியெல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். சக்தியெல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி தரிசனம். நித்திய தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி தரிசனம். நித்திய தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். அன்னை கூறும் ஒரு சொல்லே நித்யானந்தத்தில் சேர்க்கும். மறை கூறிடும் யாவும் அருள் விழிகள் தெளிவாக்கும். அன்னை கூறும் ஒரு சொல்லே நித்யானந்தத்தில் சேர்க்கும். ஜகமாயைகள் யாவும் அவள் எழில் ரூபத்தில் தோற்கும். உளம் கொள்ளும் பிணியாவும் அவள் திரு கைகளும் வீழ்த்தும். தங்க திருநாகத்தின் மீதே அன்னை நித்யேஸ்வரி கோலம். தங்க திருநாகத்தின் மீதே நித்யேஸ்வரி கோலம். சிவமாகிடும் உயர் வாழ்வினை எளிதாய் இங்கு தந்துவிடும். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்யேஸ்வரி அவள் தோன்றும். நாகத்தின் மீதந்த தாயவள் தோன்றும் தரிசனம். ஞானத்தின் வேள்வியை செய்திடும் சக்தி தந்திடும். நாகத்தின் மீதந்த தாயவள் தோன்றும் தரிசனம். ஞானத்தின் வேள்வியை செய்திடும் சக்தி தந்திடும். பாத தரிசனம் பரிபூர்ண அருள் தரும். கருணை விழியதால் உயர் வாழ்வும் நிலை பெறும். நாகவாகனத்தில் நித்யேஸ்வரி அவளும் கொண்ட கோலமதை விழி காண்பதே வரம்.
நித்தேஸ்வரி அவள் தோன்றும். அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருள்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி தரிசனம். நித்திய தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும். அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருள்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருள்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். அருள் தரும் திருக்காட்சி நேரம் நித்யம் தோன்றிடும் ஹம்சவாகனம். அவன் திருப்பதம் காணும் யோகம் பிறவியின் பலன் யாவும் கூடும். அருள் தரும் திருக்காட்சி நேரம் நித்யம் தோன்றிடும் ஹம்சவாகனம். அவன் திருப்பதம் காணும் யோகம் பிறவியின் பலன் யாவும் கூடும். கருணை முகம் கொண்டு ஹம்சத்தின் மீதே குருவின் வடிவாய் நித்யன் தோன்றிடும். அழகு திருக்காட்சி புவி மீது கொள்ளும் பிறவி கடல் தாண்ட அருள் தூவிடும். குருவே சரணம் என்று பதம் நாடிடும். ஒன்றிடும் காட்சியை பாடிட வார்த்தைகள் நான் என்று நீ என்று ஓடி வரும். ஆயினும் ஆனந்த காட்சியின் பேரிடில் ஆயிரம் பாக்களை மீறிவிடும். கருணை முகம் கொண்டு ஹம்சத்தின் மீதே குருவின் வடிவாய் நித்யன் தோன்றிடும். அழகு திருக்காட்சி புவி மீது கொள்ளும் பிறவி கடல் தாண்ட அருள் தூவிடும். குருவே சரணம் என்று பதம் நாடிடும். மனமும் குருவின் பதத்தில் சரணாகதியாகிறது. சதாசிவனே எந்திங்க, இவன் படக்கூடாது. டைம்ல அவ வந்து என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். வாங்க வாங்க செல்லங்களே தங்கங்களே, எந்திங்க எந்திங்க. இவன் தூங்குறதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. இந்த 24 hours ஆக்டிவா செயல்படணும். வாங்க வாங்க வாலண்டியர்ஸ், தூங்காதீங்க, உடனே எந்திங்க. வேகமா வந்து நம்ம கவுண்டர்ல வந்து ரெடியா இருங்க. ஒரு 15 minutesல எல்லாரும் அலைன் ஆயிரணும். வாங்க வாங்க. ஹலோ, யாரும் படுக்கண்டா. ஒரு 24 hours அலைவா ஒர்க் பண்ணணும்னு சாமி சொல்றாங்க. போய்க்கா. நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். எந்திரிச்சிட்டாங்க. யாரு ஐயா? ஒரு அம்மா தான் சொல்லுவியா?
சரி 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 உடனே ரெடியா வாங்க. கதை அடைச்சிக்கிட்டா இருக்க பாருங்க. உங்களெல்லாம் ரெடி பண்ணி விட்டு தான் நம்ம நடராஜ் ஐயா ரொம்ப ஆக்டிவா இருங்க. ஸ்பெசிபிக்கா சொல்ற மாதிரி இருக்கு. தூங்காதீங்க. எல்லாரும் ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம கவுண்டர்ல வந்துடலாம். வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து நம்ம மக்களை பகவானை ரிசீவ் பண்ணலாம். அண்ணாமலையார் பக்தர்களை நாம் ரிசீவ் செய்வோம். ஆனந்த உணர்வோடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்போம். ரெண்டு மைக்கு தான் இன்னும் 10 வேலை இருக்கும். 300 மைக்கு இருக்கு. ஆரம்பிச்சு ஹரிஷ் எங்க இருக்கு? ஹரிஷ் கொடுங்க. ஹரிஷ் ஹரிஷ் சாமி பேச ஆசைப்படுறாங்களா? நித்யானந்தம் இன்டர்நெட் என்னாச்சு இப்போ? அதான் வரல. இன்னும் வெண்டார கூப்பிட்டு நேத்து அவன்கிட்ட சொன்னியா என்ன? நேத்து சொல்ல கால் எடுக்கல. அப்போ மெசேஜ் போட்டு விட்டியா அவனுக்கு? இல்லையா நேத்து? இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இல்ல இப்பதான் போட்டிருக்கேன். காலைல தான் போட்டேன். காலை வேண்டா பாப்பான். கால் பண்ண எடுக்காட்டி மெசேஜ் போட்டு கன்வே பண்ண விட்டுதான் அவன்கிட்ட. அதான் அவனை படிக்க சொல்லி அவன்கிட்ட திருப்பி அடிச்சு வரவன. சரி சரி, அது வரைக்கும் இப்போ ஜூம்ல மகாபாலயார கனெக்ட் பண்ணி அங்க மொபைல் டேட்டால காமிக்க சொல்லு. ப்ரிப்பரேஷன்ஸ் காமிக்க சொல்லு. இந்த கனெக்ட் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டீங்களா? குடிச்சிட்டீங்களா? அப்படியா? அப்ப இங்க வாங்க. ஐயா கேட்டு இப்ப திறக்கலாமா? ஹரிஷ் கேட்டு எல்லாம் ஓபன் பண்ணிடலாமா? ஏதோ கேமரா ஒன்று ஒர்க் அவுட் ஆகாம இருக்கு. சொர்க்கலோகம் என்பதும் நரகலோகம் என்பதும் வெளியில் தானே உள்ளதுன்னு வீணாகத்தான் தேடினோம். சொர்க்கலோகம் என்பதும் நரகலோகம். ஐயா தயவு செய்து ஐயா இந்த தங்கங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கொஞ்சம் அறைவாருங்க ஐயா. யாரும் படுக்கட்டும் ஐயா. கரெக்டா மெயின்டைன் பண்ணிருங்க. நம்ம அப்பதான் ஒவ்வொரு பௌர்ணமியும் நம்ம சிறப்பா கொண்டு வர முடியும். பராசக்தி அருளாது நீங்க இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த பகவானுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி கொஞ்சம் ஆக்டிவா இருந்தீங்க. நம்ம என்ன நோக்கத்துக்கு வந்தோமோ நோக்கம் நிறைவேறணும். தயவு செய்து நீங்க படுக்கை விட்டு எழுதலாம். யாரும் ஒருத்தர் படுத்திருந்தா அதை பார்த்து எல்லாரும் படுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்தீங்க செல்வங்களே தங்கங்களே என் அப்பா நித்யானந்த பகவான்களே எந்தீங்க. ஆமா என் தெய்வங்களே ரொம்ப படுத்தீங்கன்னா அது மற்றவங்களுக்கு மந்தத்தன்மையை கொடுத்துரும். வாங்க வாங்க. வளருகின்ற எண்ணமோ வாழ்வ சோகமாக்கிடும். ஆழ்ந்து செயல் செய்ய அது மாயமா மறைஞ்சிடும். வளருகின்ற எண்ணமோ வாழ்வ சோகமாக்கிடும். ஆழ்ந்து செயல் செய்ய அது மாயமாய் மறைஞ்சிடும். மீண்டும் உருவாகும் அந்த சக்தி தன்னை தீர்த்திடும். என்ன மறைந்தோட அது ஆன்மீகத்தில் சேர்த்திடும். மீண்டும் உருவாகும் அந்த சக்தி தன்னை தீர்த்திடும். என்ன மறைந்தோட அது ஆன்மீகத்தில் சேர்த்திடும். தேடி வரும் ஞானம். கொஞ்சம் கிட்ட எக்ஸைக்கு ரெடியா இருங்க ஐயா. ரெடியா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ரெடியா இருக்கலாம். சாப்பாடு சர்வீஸ் பண்றேன். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே பாத்ரூம் தெரியல. பேர் போய் நம்ம நிக்க வேண்டியது. கொஞ்சம் முகத்தெல்லாம் வெளியே வச்சு கழுவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இங்க கூட ஒரு பாத்ரூம் பார்த்து ஏதாவது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்த முறை குளிக்குது.
இங்க அங்கதான் பாத்ரூம் இருக்கு. இங்கேயும் ஒரு ரூம் இருக்கு, இங்க ஒரு ரூம் இருக்கு. ஆனா இங்கேயும் ரஷ்ஷா இருக்கு. நீங்க பாருங்க ஏதாச்சும். நீங்க எங்க இருந்து வரீங்க? காஞ்சிபுரம். ஓகே. ஓகே, எந்த ஊருக்கு வரீங்க? காஞ்சிபுரத்துல. இந்த வேஸ்ட்ல வச்சுருக்கீங்களா? ஓகே. பேசுறது எதுல கேட்கலாம்? கைலாச சேனல்ல கேட்பாங்க. பாங்குடனே கொள்ளணும் ஏற்றமான வாழ்க்கையும் இறக்கு கண்ட போதும் இதை மீட்ட போடும். பாங்குடனே கொள்ளணும் மாற்றங்களை தாங்க மனம் பெரும் தவிப்பு தவிச்சிடும் உள்ள மத ஏற்க அங்கு பரவசமும் நிறைஞ்சிடும் மாற்றங்களை தாங்க மனம் பெரும் தவிப்பு தவிச்சிடும் உள்ள மத ஏற்க அங்கு பரவசமும் நிறைஞ்சிடும் சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும் சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும் நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம் நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம் ஆளுமை துன்பத்தையே சேர்க்கும் குரு நித்யனனை நம்பு அது ஆனந்தத்தை ஈர்க்கும் ஐம்புலனின் ஆளுமை துன்பத்தையே சேர்க்கும் குரு நித்யனனை நம்பு அது ஆனந்தத்தை ஈர்க்கும் அன்பு வழி மலரும் அகங்காரம் அது நீங்கிடும் சத்குருவின் பாதம் சரணாகதியா சேர்ந்திடும் அன்பு வழி மலரும் அகங்காரம் அது நீங்கிடும் சத்குருவின் பாதம் சரணாகதியா சேர்ந்திடும் சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும் சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும் நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம் நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம் வாழ்ந்து பார்க்கணும் அட வாழ்ந்துதான் ஆன்மீகத்தை அனுபவிக்கணும் சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும் சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும் நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம் நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருத்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருத்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும்
ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி தரிசனம் நித்தியத்தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி தரிசனம் நித்தியத்தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் வேள்வியை செய்திடும் சக்தி தந்திடும் நாகத்தின் மீதந்த தாயவள் தோன்றும் தரிசனம் ஞானத்தின் வேள்வியை செய்திடும் சக்தி தந்திடும் பாத தரிசனம் பரிபூர்ண அருள் தரும் கருணை விழியதால் உயர் வாழ்வும் நிலை பெறும் நாகவாகனத்தில் நித்யேஸ்வரி அவளும் கொண்ட கோலமதை விழி காண்பதே வரம் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி தரிசனம் நித்தியத்தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் அருள் தரும் திருக்காட்சி நேரம் நித்யன் தோன்றிடும் ஹம்சவாகனம் அவன் திருப்பதம் காணும் யோகம் பிறவியின் பலன் யாவும் கூடும் அருள் தரும் திருக்காட்சி நேரம் நித்யன் தோன்றிடும் ஹம்சவாகனம் அவன் திருப்பதம் காணும் யோகம் பிறவியின் பலன் யாவும் கூடும்
காட்சி புவி மீது கொள்ளும் பிறவி கடல் தாண்ட அருள் தூவிடும் குருவே சரணம் என்று பதம் நாடிடும் உன்றிடு காட்சியை பாடிட வார்த்தைகள் நான் என்று நீ என்று ஓடி வரும் ஆயினும் ஆனந்த காட்சியின் பேரிடில் ஆயிரம் பாக்களை மீறிவிடும் கருணை முகம் கொண்டு ஹம்சத்தின் மீதே குருவின் வடிவாய் நித்யன் தோன்றிடும் அழகு திருக்காட்சி புவி மீது கொள்ளும் பிறவி கடல் தாண்ட அருள் தூவிடும் குருவே சரணம் என்று பதம் நாடிடும் மனமும் குருவின் பதத்தில் சரணாகதியாகவே கருணை முகம் கொண்டு ஹம்சத்தின் மீதே குருவின் வடிவாய் நித்யன் தோன்றிடும் அழகு திருக்காட்சி புவி மீது கொள்ளும் பிறவி கடல் தாண்ட அருள் தூவிடும் குருவே சரணம் என்று பதம் நாடிடும் உன்றிடு காட்சியை பாடிட வார்த்தைகள் நான் என்று நீ என்று ஓடி வரும் ஆயினும் ஆனந்த காட்சியின் பேரிடில் ஆயிரம் பாக்களை மீறிவிடும் கருணை முகம் கொண்டு ஹம்சத்தின் மீதே குருவின் வடிவாய் நித்யன் தோன்றிடும் அழகு திருக்காட்சி புவி மீது கொள்ளும் பிறவி கடல் தாண்ட அருள் தூவிடும் குருவே சரணம் என்று பதம் நாடிடும் மனமும் குருவின் பதத்தில் சரணாகதியாகவே அருள் தரும் திருக்காட்சி நேரம் நித்யன் தோன்றிடும் ஹம்சவாகனம் அவன் திருப்பதம் காணும் யோகம் பிறவியின் பலன் யாவும் கூடும் அருள் தரும் திருக்காட்சி நேரம் நித்யன் தோன்றிடும் ஹம்சவாகனம் அவன் திருப்பதம் காணும் யோகம் பிறவியின் பலன் யாவும் கூடும் அருணையின் வேந்தன் கொடிதனை ஏற்றி அருளிடும் நாளின் தரிசனம் கருணையாய் நித்யன் கையிலையில் தந்த நிகரில்லாத உயர் தரிசனம் உலகையே இங்கு கடவுளாய் மாற்ற கடவுளே தரும் தரிசனம் கவிதையாய் மாற வரிகளும் ஏங்கும் கரையில்லாத உயர் தரிசனம் தரிசனம் கல்பதரு தரிசனம் ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம் தரிசனம் நித்யானந்தன் தரிசனம் ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம் தரிசனம் நித்யன் தரிசனம் தரிசனம் தெய்வ தரிசனம் தரிசனம் நித்யன் தரிசனம் தரிசனம் தெய்வ தரிசனம்
மனிதனை அண்டம் முழுதிலும் நித்தியதும் என்றும் நிலை பெற செய்யும் தரிசனம் இதுவோ பொங்கும் கடல் என பக்தர் குழுமிட நித்தியனின் தெய்வ தரிசனம் புண்ணிய தரிசனம் அல்லவோ அருள் வாழ்வின் பொருள் இந்த தரிசனம் நித்யானந்தன் யுகம் காக்கும் தரிசனம் தரிசனம் கல்பதரு தரிசனம் ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம் தரிசனம் நித்யானந்தன் தரிசனம் ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம் வரம் வேண்டி பக்தனும் நித்யனின் பதம் நாடக்கூடும் தரிசனம் கொடியேற்ற நாளிலே நித்யன் தவ கோலம் பூண்ட தரிசனம் வரம் வேண்டி பக்தரும் நித்யனின் பதம் நாடக்கூடும் தரிசனம் கொடியேற்ற நாளிலே நித்யன் தவ கோலம் பூண்ட தரிசனம் மண்ணும் மகிழ்ந்திடும் விண்ணும் உறைந்திடும் ஆனந்தத்தின் எல்லை கடந்திடும் திவ்ய தரிசனம் எதுவோ பக்தர்களும் பொங்கும் எண்ணம் கடந்திட தியானம் தனி வையும் தனி சொல்ல வந்த தரிசனம் அல்லவோ அருள் வாழ்வின் பொருள் இந்த தரிசனம் நித்யானந்தன் யுகம் காக்கும் தரிசனம் தரிசனம் கல்பதரு தரிசனம் ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம் தரிசனம் நித்யானந்தன் தரிசனம் ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம் தரிசனம் நித்யானந்தன் தரிசனம் ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம்
தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றது. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் 6ஆம் பிரகாரத்தில் அமைந்திருக்கும் பகவான் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியானது ஒவ்வொரு உற்சவங்களின் போதும் அண்ணாமலையார் அவர்கள் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். வருடத்தில் 300 நாட்களுமே உற்சவங்களாக நிறைந்திருக்கின்ற இந்த திருவண்ணாமலை பூமியில் பகவான் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியில் 300 நாட்களுக்கு மேல் இங்கு உற்சவ மூர்த்தியாக எம்பெருமான் அண்ணாமலையாரை வருகை தந்து நம் எல்லோருக்கும் தரிசனம் தருகின்ற இடம் இந்த ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமி. கடந்த திரு கார்த்திகை தீப பிரம்மோற்சவத்தின் பொழுது ஒவ்வொரு திருவீதி உலாவின் பொழுதும் பஞ்சமூர்த்தி புறப்பாட்டின் பொழுதும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களே எழுந்தருளி நம் எல்லோருக்கும் தரிசனம் தந்து அங்கு வந்திருந்த பஞ்சமூர்த்திகளையும் வரவேற்று பாரம்பரிய முறைப்படி மண்டகப்படி அருளி அவர்களிடம் பஞ்சமூர்த்திகளிடம் நாம் அருளாசி பெற்றோம். இந்த ஒரு கேத்திரம் ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமி என்பது பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான இந்த சேத்திரத்தில் இங்கு ஆனந்த சேவையாளர்கள் இங்கு வந்திருந்து 24 மணி நேரமும் இங்கு அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தை மிகவும் சிறப்பான முறையில் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் பகவான் அவர்கள் உருவாக்கி கைலாயம் திருவண்ணாமலை கிரிவலத்தில் அண்ணாமலையாரை வலம் வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருமே அவர்களுக்கான தாய் வீடாக நீந்து அவர்கள் ஒவ்வொருவரும் இங்கு கைலாயத்தில் திருவண்ணாமலைக்கு வந்திருந்து அவர்கள் மனமாற உணவருந்திவிட்டுத்தான் செல்வார்கள். இது பௌர்ணமி தோறும் மிகவும் சிறப்பான முறையில் 1,00,000 நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானம் ஆனது சமைக்கப்பட்டு வருகின்ற அத்துணை பேருக்கும் வழங்கப்படுகிறது. இப்பொழுது நாம் நேரலையிலும் பார்க்கின்றோம். கைலாசா திருவண்ணாமலையில் அங்கு ஔஷத அன்னதானம் சமைப்பதற்கு தேவையான அனைத்து காய்கறிகளும் இயற்கை உரங்களிட்டு விளைவிக்கச் செய்த இந்த இயற்கை காய்கறிகள் நம் எல்லோருக்கும் இப்பொழுது ஔஷத அன்னதானம் சமைக்கப்பட்டு எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது. ஒரு ஆழ்ந்த பக்தி உணர்வோடும் தியாக உணர்வோடும் பகவானுடைய பக்தர்கள் இங்கு காய்கறிகளை நறுக்கி ஒவ்வொரு நபர்களுக்கும் வருகின்ற அன்பர்களுக்கும் அன்போடு இந்த ஔஷத அன்னதானத்தை பரிமாறுகின்றனர். கைலாசா திருவண்ணாமலை உருவாக்கியதன் நோக்கத்தை பற்றி பகவான் அவர்கள் கூறும் பொழுது, இந்த கைலாசா திருவண்ணாமலை உருவாக்கியதன் நோக்கமே அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற நபர்கள் ஒவ்வொருவருமே அண்ணாமலையாரின் வடிவங்களே என்பதை உணர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நபருக்கும் எல்லா விதமான சேவைகளையும் செய்வதே நம்முடைய கைலாசா திருவண்ணாமலையின் நோக்கம் என்று பகவான் கூறியிருக்கின்ற இந்த நோக்கத்தை
நிறைவேற்றும் விதமாக பகவானினுடைய சீடர்கள், சந்நியாசிகள், சந்நியாசினிகள் அவர்கள் எல்லோரும் தொடர்ந்து அவர்கள் பக்தி உணர்வோடு, தியாகத்து உணர்வோடும் இடைவிடாது அவர்களினுடைய உழைப்பு இன்று லட்சக்கணக்கான நபர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானம் இந்த பௌர்ணமி தினத்தன்று வழங்க இருக்க முடிகின்றது. நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். ஏற்றமான வாழ்க்கையும் இறக்கம் கண்ட போதும் மனம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பாங்குடனே கொள்ளணும். ஏற்றமான வாழ்க்கையும் இறக்கம் கண்ட போதும் மனம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பாங்குடனே கொள்ளணும். மாற்றங்களை தாங்க மனம் பெரும் தவிப்பு தவிச்சிடும். உள்ள மத ஏற்க அங்கு பரவசமும் நிறைஞ்சிடும். மாற்றங்களை தாங்க மனம் பெரும் தவிப்பு தவிச்சிடும். உள்ள மத ஏற்க அங்கு கைலாசா நித்யானந்த நிலையாவானது ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட அன்னதான சேவை செய்யும் அரசு சாரா பொது தொண்டு நிறுவனம் ஆகும். கடந்த 30 வருடங்களாக 150 நாடுகளில் 100 கோடி அன்பர்களுக்கு மேல் இந்த நித்திய ஔஷத அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கின்றது. கைலாசா நித்யானந்த அண்ணாலயாவானது உலகின் மிகப்பெரிய அன்னதான சேவை செய்யும் நிறுவனமாக ஐக்கிய நாடுகள் சபைகள் அங்கீகரித்து இந்த அன்னதான சேவை செய்யும் பொது தொண்டு நிறுவனம் என அறிவித்துள்ளது. உயிர் கொடுக்கும் உண்டி, உயிர் வளர்க்கும் உண்டி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வாக்கிற்கேற்ப உலக உயிர்கள் உண்ணுவதற்குரிய உணவை கொடுத்தோர் உயிர் கொடுத்தோராகவே கருதப்படுவார்கள். இங்கு பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களினுடைய அன்பின் அவருடைய கருணையினாலும் இங்கு தொடர்ந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த ஔஷத அன்னதானத்தை அவர்கள் வழங்குவதன் மூலமாக அவர்களுக்கு உயிரையே கொடுத்து அவர்களுடைய உயிரையே வளர்க்கும் ஒரு அவதார புருஷராக தொடர்ந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கைலாசா நித்யானந்த அண்ணாலயாவானது வெறும் உணவை மட்டும் கொடுக்காமல் பாரம்பரிய மருந்தையே உணவாக கொடுப்பதால் இது ஔஷத அன்னதானமாக வழங்கப்படுகின்றது. இங்கு கைலாசா நித்யானந்த அண்ணாலயாவால் சமைக்கப்படும் உணவானது எம்பெருமான் பரமசிவன் அவர் வகுத்த முறைப்படி அவர் காண்பித்த வழிகாட்டுதலின்படியே பாகசாஸ்திரத்தில் அவர் கூறியிருக்கின்ற சமைக்கும் முறை பற்றியும் அவர் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி சமைக்கப்படுகின்ற உணவு இந்த ஔஷத அன்னதானம். இங்கு பாகசாஸ்திர முறைப்படி எம்பெருமான் கூறியிருக்கின்ற அவர் சொல்லி இருக்கின்ற முறைப்படி இந்த உணவை நாம் சமைக்கப்பட்டு வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் இதை ஔஷத அன்னதானமாக தொடர்ந்து இங்கு 24 மணி நேரமும் பகவான் அவர்கள் அவதரித்த சேத்திரமான திருவண்ணாமலையில் ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியில் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதேபோல் பகவான் அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற கைலாசா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அடி அண்ணாமலையில் அமைந்திருக்கும்
நம்முடைய கைலாசம் கிரிவலம் வருகின்ற பக்தர்கள் அனைவருக்குமே தொடர்ந்து லட்சக்கணக்கான நபர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானம் மிகவும் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது. அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி தரிசனம் நித்யத்தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி தரிசனம் நித்யத்தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். மறை கூறிடும் யாவும் அருள் விழிகள் தெளிவாக்கும். அன்னை கூறும் ஒரு சொல்லே நித்யானந்தத்தில் சேர்க்கும். மறை கைலாசா திருவண்ணாமலையிலிருந்து இப்பொழுது தெளிவாக்கும். நீரடியில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கு பகவான் அவர்களினுடைய ரூபத்தில் தோற்கும். உளம் கொள் கடின உழைப்பின் பலன் இன்று தினந்தோறும் லட்சக்கணக்கான நபர்கள் அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கு மிகவும் சிறப்பான முறையில் ஔஷத அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கு திருவண்ணாமலை கைலாசாவே இங்கு அடி அண்ணாமலையில் கிரிவல பாதையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கைலாசா திருவண்ணாமலை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று மட்டும் 1,00,000 நபர்களுக்கு மேல் வந்திருந்து இந்த ஔஷத அன்னதானத்தை அருந்திவிட்டு செல்வார்கள். இங்கு கார்த்திகை தீப பிரம்மோற்சவத்தின் போது தொடர்ந்து 24 மணி நேரமும் இந்த அன்னதான சேவை மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று ஏறத்தாழ 10,00,000 நபர்களுக்கு மேல் இங்கு வந்திருந்து இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று பலனடைந்தார்கள். இங்கு வழங்கப்படுகின்ற இந்த அன்னதானம் ஔஷத அன்னதானம் என்று அழைக்கப்படுகின்றது. ஏனெனில் இந்த உணவே மருந்தாக நம் எல்லோருக்கும் செயல்படுவதனால் இது ஔஷத அன்னதானமாக குறிக்கப்படுகின்றது. பெருமான் பரமசிவ பரம்பொருள் அவர் உணவுகளை இவ்வாறு சமைக்க வேண்டும் என்று கூறிய முறைப்படி அந்த பரமசிவன் அருளிய பாகசாஸ்திர முறைப்படி சமைக்கப்பட்டு உணவை நம் எல்லோருக்கும் வழங்குவதனால் இது ஔஷத அன்னதானமாக அழைக்கப்படுகின்றது. கைலாசா திருவண்ணாமலையில் இங்கு வருகின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு இங்கு
ஔஷத அன்னதானம் வழங்குவதற்கான சமையல் அங்கு அமைத்து வழங்கும் இடத்தையும் நாம் இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். மாதந்தோறும் லட்சக்கணக்கான நபர்களுக்கு இங்குதான் இந்த ஔஷத அன்னதானம் அமைக்கப்பெற்று மிகவும் சிறப்பான முறையில் இங்கு வருகின்ற பக்தர்கள் எல்லோருக்கும் இனிமையாக வழங்கப்படுகின்றது. உணவு தயாரிக்கும் பொழுது அந்த முழுமையாக அன்பான உணர்வோடும் ஆனந்தத்தில் இங்கு பகவானிடம் தீட்சை பெற்ற சீடர்கள் பக்தர்கள் அவர்களுடைய தியாக உணர்வில் பக்தி உணர்விலும் தொடர்ந்து இந்த காய்கறிகள் நறுக்கப்பட்டு அங்கு உணவாக சமைக்கப்படுவதை நாம் இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். இந்த காய்கறிகள் அனைத்துமே இயற்கை உரங்களிட்டு இங்கு நமக்கு தயாரித்து கொடுப்பதனால் இது இயற்கை சக்திகள் நிரம்பி இருக்கின்ற ஔஷத அன்னதானமாக விளங்குகின்றது. பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அவதரித்து அவர்கள் பிறந்த இல்லமான் ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியில் தொடர்ந்து இங்கு அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஔஷத அன்னதானத்தை மிகவும் சிறப்பான முறையில் தயாரித்து எல்லோருக்கும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புதமான காட்சியைத்தான் நேரலையில் இப்பொழுது தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களினுடைய நேரடியான அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார்கள். இங்கு ஔஷத நோக்கத்தை பற்றி விளக்கும் போது பகவான் அவர்கள் அண்ணாமலையார் பிரசாதத்தை அன்னை மீனாட்சி முந்தானியில் முடிந்து நித்யானந்த பரமசிவம் அவர்களுக்கு ஊட்டிவிட இந்த உணவை எல்லோருக்கும் கொடுக்கலாமா என்று சுவாமிஜி கேட்கும் பொழுது உலக உயிர்கள் எல்லோருக்கும் கொடுக்க சொல்லி அன்னை மீனாட்சி கொடுக்க அந்த அருட்பிரசாதத்தை எல்லோருக்கும் வழங்க பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் ஆரம்பித்ததில் இந்த ஔஷத அன்னதான சேவை. அன்னை மீனாட்சி அவர்களின் அருளாசியோடு அண்ணாமலையாரின் பிரசாதத்தை வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும்
இந்த பௌர்ணமி நன்னாளன்று தொடர்ந்து இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கி கொண்டிருக்கின்றது. இங்கு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அவர்களினுடைய ஸ்ரத்தையான இந்த ஆனந்த சேவை அவர்கள் பகவானுக்கு அவர்கள் நன்றி செலுத்தும் விதமாக, அவர்களுடைய பக்தியை வெளிப்படுத்தும் விதமாக தொடர்ந்து இடைவிடாது 24 மணி நேரமும் இந்த அன்னதான சேவையை சிறப்பான முறையில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கைலாசா நித்யானந்த அண்ணாலயாவானது ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட அன்னதான சேவை செய்யும் அரசு சாரா பொது தொண்டு நிறுவனமாகும். தொடர்ந்து இங்கு திருவண்ணாமலையில் மற்றும் உலகம் முழுவதும் இருக்கின்ற 150 நாடுகளில் கடந்த 30 வருடங்களாக ஏறத்தாழ 100 கோடி நபர்களுக்கு மேல் இந்த நித்திய ஔஷத அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒவ்வொரு நாளுமே இந்த நித்திய அன்னதான சேவை இன்னும் வருகின்ற அத்துணை நபருக்கும் இந்த சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. கைலாசா நித்யானந்த அண்ணாலயாவானது உலகிலேயே மிகப்பெரிய அன்னதான சேவை செய்யும் நிறுவனமாக ஐக்கிய நாடுகள் சபையால் போற்றப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட அன்னதான சேவை செய்யும் பொது தொண்டு நிறுவனம் ஆகும். பொழுது நேரலையில் நாம் அனைவரும் பார்க்கும் காட்சி, இங்கு பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியில் அங்கு வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஔஷத அன்னதானத்தை வழங்குவதை நாம் நேரலையில் தரிசிக்கின்றோம். இங்கு கைலாசா திருவண்ணாமலையான கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கின்ற இந்த கைலாயத்தில் இங்கு பகவான் அவர்கள் இந்த கைலாசத்தை உருவாக்குவதே அதனுடைய நோக்கமே அவர்கள் சொல்லும் பொழுது, இங்கு அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் அண்ணாமலையாரின் வடிவங்களே என்று அவர்களை வணங்கி வரவேற்று அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லா விதமான சேவைகளையும் செய்வதற்காகவே இங்கு கைலாசா திருவண்ணாமலை ஆனது உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று பகவான் கூறும் இந்த சத்தியத்தை மெய்ப்பிக்கும் விதமாக இங்கு தொடர்ந்து இந்த நித்திய ஔஷத அன்னதான சேவை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு பக்தர்கள் அவர்களினுடைய ஸ்ரத்தையான அவர்களினுடைய இந்த ஆனந்த சேவை நாம் எல்லோரும் நேரலையில் பார்க்க முடிகின்றது. அவர்களே இங்கு சமைத்து வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கும் இந்த காட்சியையும் இப்பொழுது பார்க்கின்றோம். பகவான் அங்கு வருகின்ற ஒவ்வொரு நபருக்குமே அவர் பிரத்யக்ஷ மூர்த்தியின் வடிவாக இருந்து காட்சி தந்து நம் வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் தரிசனம் அளித்து அவர்கள் வேண்டும் வரங்களை எல்லாம் அளிக்கின்ற இந்த கல்பதருவாக இருந்து எல்லோருக்கும் அவர்கள் கேட்கும் வரங்களை எல்லாம் தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கு வருகின்ற ஒவ்வொரு நபரையும் அண்ணாமலையாரின் வடிவங்களே என்று அவர்களை வணங்கி வரவேற்று பூரண கும்ப மரியாதையோடு அவர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானமானது வழங்கப்படுகின்றது.
பெற்றது. பரமஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது. பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. கடவுள் அவதரித்தது. கைலாசா திருவண்ணாமலையில் இந்த பௌர்ணமி நன்னாளன்று அண்ணாமலையாரை தரிசிக்க வந்திருக்கும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் சிறப்பான முறையில் ஔஷத அன்னதானம் வழங்குவதை இப்பொழுது நேரடியில் பார்க்கிறோம். மற்றும் நம் கைலாயத்திற்கான ஒரு கொண்டாட்டமான வேலை பகவான் அவர்கள் அவதரித்த இந்த சேத்திரமான திருவண்ணாமலையில் பகவான் அவர்கள் அவதரித்த இந்த திருநாளை பிரம்மோற்சவங்களாக ஒவ்வொரு ஆண்டுதோறும் அவதார பெருநாள் விழாவை நாம் கொண்டாடி வருகின்றோம். இந்த பௌர்ணமி தினத்தன்று பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களின் அவதார பெருநாள் 47வது ஆண்டு அவதார பெருநாள் விழாவை முன்னிட்டு உலகம் முழுவதும் இருக்கின்ற பக்தர்கள் திருவண்ணாமலையிலிருந்து இங்கு பாத யாத்திரையாக அவர்கள் புறப்பட்டு குருமுடி ஏந்தி இங்கு பாத யாத்திரையில் திருவண்ணாமலை கைலாயத்திலிருந்து துவங்கி அவர்கள் தொடர்ந்து 11 நாட்கள் இங்கு நடை பயணமாக அவர்கள் ஆதி கைலாயம் பெங்களூரு நம்முடைய ஆதி கைலாயத்திற்கு நேரடியாக பாத யாத்திரையில் வந்திருந்து பகவானிடம் இந்த அவதார பெருநாள் விழா ஒன்று அவர்கள் தரிசனம் பெற இருக்கிறார்கள். அவர்களுடைய ஸ்ரத்தையும் அவர்களுடைய பக்தியையும் பகவானுக்கு அவர்கள் காணிக்கையாக்கும் விதமாக ஆழமான அந்த பக்தி உணர்வோடு குருமுடியேந்தி அவர்கள் அந்த பாத யாத்திரையானது திருவண்ணாமலை கைலாயத்தில் துவங்குகிறார்கள். இது தினந்தோறும் அவர்கள் பாத யாத்திரையில் நடந்து வரும் பொழுது அங்கு ஒவ்வொரு நபருக்குமே பகவான் அருளி இருக்கும் இந்த ஞான சத்தியங்களை அவர்களுக்கும் அருளி தான் பெற்ற அந்த ஆனந்தத்தை உலக மக்கள் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இந்த பாத யாத்திரையை மேற்கொண்டு பகவானிடம் அவருடைய பாதத்தில் இந்த குருமுடியை சமர்ப்பிக்க ஆழமான பக்தி உணர்வோடு இந்த பாத யாத்திரையில் வர இருக்கிறார்கள். இதில் அனைவருமே இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் இருக்கின்ற வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த பாத யாத்திரை அமைகின்றது. இங்கு பாத யாத்திரையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அவர்கள் ஒவ்வொருவருமே அவர்களுடைய அனுபவத்தை பகிரும் பொழுது சொல்லுவார்கள், இந்த பாத யாத்திரையில் நாங்கள் துவங்கி நாங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அது எங்களுக்குள் அனுபவமாக எங்களால் பார்க்க முடிகின்றது. அங்கு பகவான் எழுந்தருளி எங்களுடனே அவரே பாத யாத்திரையில் நடந்து வருவதையும் எங்களுக்கு முழு சக்தியை கொடுப்பது அவரேதான். ஏனெனில் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 35 கிலோமீட்டருக்கு மேல் இந்த பாத யாத்திரையில் தொடர்ந்து நடைப்பயணமாக அவர்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமான சோம்பல்தனமும் எந்த விதமான டயர்னஸ் எதுவுமே அவர்களுக்கு வருவதில்லை என்று அவர்கள் கூறுவது நாம் எல்லோரும் நேரலையில் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்குமே பகவான் அவர்கள் பிரத்யட்சமாக அவர்களுக்கு சக்தி உடலாக இருந்து இந்த பாத யாத்திரையில் அவர்களுக்கு தொடர்ந்து வழி நடத்துகிறார்கள். மனதில்
சேர்த்து விளக்கிட மழலை பேச்சில் முறை நான்கின் சாரமுறுத்திட மனத நிலைக்குள் நிறுத்தும் ஞானம் சேர்த்து விளக்கிட தெய்வ கருத்தில் அன்னை எந்தன் மதிமயங்கிட தெய்வ கருத்தில் அன்னை எந்தன் மதிமயங்கிட கடல்கள் பற்றி ஆனந்தமாய் சரணடைந்திட கடல்கள் பற்றி ஆனந்தமாய் சரணடைந்திட கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது கருணை மிகுந்த அன்னை என்னும் வரமளித்தது கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது கருணை மிகுந்த அன்னை என்னும் வரமளித்தது பரமஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது பரமஹம்ச நித்யன் இந்த அவதார பெருநாள் விழாவை முன்னிட்டு பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களின் அருளாசியோடு பக்தர்கள் இங்கு பாத யாத்திரையில் பெயரும் பெற்றது ஆரீரோ தொடர்ந்து 11 நாட்கள் அவர்கள் திருவண்ணாமலை கைலாயத்திலிருந்து புறப்பட்டு பெங்களூரு ஆதி கைலாயத்திற்கு வர இருக்கிறார்கள். அவர்கள் தினந்தோறும் அவர்கள் அந்த குருமுடியை ஏந்துவதற்காகவே அவர்கள் குரு பூஜை செய்து தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் மிகவும் சிறப்பான முறையில் அங்கு குரு பூஜை குருவிற்கு அவர்கள் குருவின் பாதத்திற்கு பூஜை செய்து விட்டுத்தான் அவர்களுடைய பாத யாத்திரையை துவங்குவார்கள். அந்த வகையிலே இப்பொழுது நேரலையில் நாம் பார்க்கின்றோம். பகவான் பிரத்யக்ஷ மூர்த்தியின் முன்பு பக்தர்கள் அனைவரும் கூடியிருந்து இங்கு குரு பூஜை செய்யும் இந்த நிகழ்வைத்தான் தரிசிக்கின்றோம். கைலாசா திருவண்ணாமலையே இப்பொழுது பகவானின் பிரத்யக்ஷ மூர்த்தி பக்தர்கள் அனைவரும் ஆரத்தி எடுத்து அவர்களுக்கு குரு பூஜை செய்யும் இந்த நிகழ்வை நாம் இப்பொழுது தரிசிக்கின்றோம். பகவான் அவர்கள் அவதரித்த சித்திரமான திருவண்ணாமலையில் இன்றைய தினம் அவருடைய 47வது அவதார பெருமாள் விழாவை கொண்டாடும் விதமாக
பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி அவருக்கு குரு பூஜை செய்து மிகவும் ஆழமான பக்தி உணர்வோடு அவர்கள் இந்த பாத யாத்திரையை துவங்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சிறப்பான முறையில் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்ற இந்த அவதார பெருநாள் விழாவானது பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் வரங்களை எல்லாம் அளிக்கக்கூடிய நம் பகவான் இங்கு பிரத்யக்ஷ மூர்த்தியா அங்கு எழுந்தருள் அங்கு பக்தர்களின் அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு பகவான் வழங்கும் காட்சியை இப்பொழுது நேரலையில் தரிசிக்கின்றோம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவர்களினுடைய கையில் பகவானிடமிருந்து தீட்சை பெற்ற இந்த பக்தர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் உடல் நலமும் மனநலமும் ஆன்ம நலமும் பெற்று அவர்கள் வாழ்க்கை வளமடைந்ததன அவர்கள் ஒவ்வொருவருமே பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பாத யாத்திரை ஆன ஒரு அற்புதமான தவத்தை மேற்கொண்டு தொடர்ந்து 11 நாட்கள் நடைபயணமாக கைலாசா திருவண்ணாமலையில் இன்று துவங்கப்பெற்று 11 நாட்கள் தொடர்ந்து பாத யாத்திரையில் வந்திருந்து அவதார தினத்தன்று வருகின்ற ஜனவரி மாதம் 5ஆம் தேதி பகவான் அவர்களுடைய அவதார பெருநாள் விழா. இந்த அவதார பெருநாள் விழா நம்முடைய கைலாயத்தில் தொடர்ந்து 21 நாட்கள் பிரம்மோற்சவமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த பிரம்மோற்சவத்தில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டு பகவானிடம் இந்த அவதார பெருநாள் விழாவன்று நாமும் தரிசனம் பெற எல்லோருக்கும் இங்கு கைலாசாவின் சார்பாக அன்போடு அளிக்கின்றோம். இப்பொழுது பகவானுக்கு அந்த குரு பூஜை செய்து இன்று இந்த பௌர்ணமி நன்னாளில் கைலாசா திருவண்ணாமலையில் இப்பொழுது பக்தர்கள் அனைவரும் வருகின்ற அனைவருக்குமே ஔஷத அன்னதானத்தை வழங்கும் ஒரு அற்புதமான சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் காண முடிகின்றது. அதேபோல் பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியில் இருந்தும் அங்கு வருகின்ற ஒவ்வொரு நபருக்குமே அவர்களை அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற நபர்கள் ஒவ்வொருவரும் அண்ணாமலையாரின் வடிவங்களே என்று அவர்களை வணங்கி அவர்களை வரவேற்று அவர்களுக்கு அன்போடு இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரலை காட்சியை இப்பொழுது நம்ம தரிசிக்க முடிகின்றது. கைலாசா திருவண்ணாமலை ஒரே சமயத்தில் இங்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு சமைப்பதற்கான நித்யானந்தா அண்ணாலயம் மிகவும் சிறப்பான முறையில் இங்கு உணவுகளை தயாரிக்கும் இடமாக இங்கு அமைக்கப்பெற்றிருக்கின்றது. அதே போல் நம்முடைய கைலாசா திருவண்ணாமலையில் இங்கு வந்திருந்து பக்தர்கள் அனைவரும் ஓய்வெடுத்து இங்கு
அருந்திவிட்டு பகவான் அருளும் அந்த ஞான சத்தியங்களை எல்லோரும் கேட்டு பகவானிடம் தரிசனம் பெற்று அங்கு பகவான் அவர்களினுடைய தீட்சை பெற்ற சீடர்கள் அவர்கள் மூலம் தியான சிகிச்சையும் பெற்று அவர்களுடைய வாழ்க்கையில் உடல் நலமும் மனநலமும் ஆன்ம நலமும் பெற்று இது மிகவும் ஆனந்தத்தோடு செல்கின்ற ஒரு நிகழ்வுதான் இந்த பௌர்ணமி திருநாள் அன்று. ஒவ்வொரு மாதமும் மிகவும் சிறப்பான முறையில் அனைத்து சேவைகளும் மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. கைலாசா திருவண்ணாமலை உணவு அமைக்கும் இப்பொழுது அண்ணாலயா கூடத்தை நாம் இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். ஒரு லட்சம் நபர்களுக்கு மேல் அவர்கள் இந்த ஔஷத அன்னதானம் பெறுவதற்கு இங்கு சிறப்பான முறையில் இங்கு உணவுகள் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதைத்தான் நேரலையில் நாம் இப்பொழுது காண முடிகின்றது. இங்கு காய்கறிகள் மற்றும் கனிகள் இயற்கை உரங்களிட்டு இங்கு விளைவிக்கப்பட்ட நம்முடைய கைலாயத்தில் கிடைக்கப்படுகின்ற இந்த காய்கறிகளை வைத்து சமைப்பதனாலேயே இது ஔஷத அன்னதானமாக இருக்கின்றது. மிகவும் சக்தியூட்டப்பெற்ற பகவான் அவர்களினுடைய சாநித்தியத்தில் இது சமைக்கப்படுவதனால் இந்த உணவே ஒரு மருந்தாக செயல்பட்டு இதை உட்கொள்ளும் நபர்களுக்கு நோயெல்லாம் தீர்க்கும் ஒரு மருந்தாக செயல்படுவதனால் இது ஔஷத அன்னதானமாக இருக்கின்றது. இந்த உணவே மருந்தாக நமக்கு கிடைக்கப்படுவது நாம் பகவானுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து இது 30 வருடங்களாக இந்த ஔஷத அன்னதானம் மக்களுக்கு வழங்கும் இந்த சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை உலகம் முழுவதும் உள்ள 150 நாடுகளில் மூலமாக இந்த கைலாசா அண்ணாலயாவானது 100 கோடி அன்பர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கியிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 24 மணி நேரமும் இந்த ஔஷத அன்னதானம் கைலாசா திருவண்ணாமலையில் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருப்பதையும் நம்மால் எல்லோரும் நேரலையிலும் பார்க்க முடிகின்றது. शक्तीश्वर श्रीशैलेश्वर शम्भो शङ्कर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर माधव मुरहर मधुर मनोहर गिरिधर नागर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर
இவருக்குமே நித்திய ஔஷத அன்னதானம் வழங்கிக் கொண்டிருப்பதையும் நாம் இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். இந்த நித்யானந்த ஜென்ம பூமியின் சிறப்பானது பகவான் அவர்களினுடைய குருமார்கள் இங்கு இல்லத்திற்கு வந்திருந்து அவர்கள் எல்லோருமே இங்கு பகவானுக்கு தரிசனமும் தந்து எல்லா விதமான பயிற்சிகளையும் அளித்திருக்கின்ற இடம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களினுடைய முதல் குருவான அருணகிரி யோகீஸ்வர பெருமாள் அவர்கள் தரிசனம் தன் பகவானுக்கு இந்த இல்லத்திலேயே அவர்கள் பகவானுக்கு நேரிலையில் வந்திருந்து தரிசனம் தந்திருக்கிறார்கள். இங்குதான் அவரினுடைய மற்ற குருமார்கள் ஒவ்வொருவருமே இந்த இல்லத்திற்கு வந்திருந்து பகவானின் தரிசனமும் பெற்றிருக்கிறார்கள். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். பகவான் அவர்கள் பிறந்த இந்த ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி அவர்கள் தினந்தோறும் அவர்கள் காலையில் எழுந்தவுடன் முதல் தரிசனம் அங்கு கண்களை திறந்தவுடன் அண்ணாமலையாரைத்தான் முதலில் தரிசனம் செய்வார்கள். அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டுத்தான் அவர்களுடைய தினசரி வாழ்க்கையை துவங்கும். அவர்கள் கண்களை திறப்பதே அண்ணாமலையாரை காண்பதற்கு என்பதை குறிக்கும் விதமாக அவர் பிறந்த இல்லமான இந்த நித்யானந்த ஜென்மபூமியிலிருந்து அவர்கள் அந்த ஜன்னல் மூலமாக அண்ணாமலையாரை முதலில் தரிசனம் செய்வார்கள். தரிசனம் செய்துவிட்டு அவர்கள் முதல் வேளையாக அங்கு பள்ளி எழுச்சி, அதாவது அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அங்கு முதல் பூஜையான பள்ளி எழுச்சியில் கலந்து கொண்டு தொடர்ந்து நாள் முழுவதும் அவர்களுடைய நேரத்தை அங்கு அண்ணாமலையார் ஆலயத்திலே தான் கழிப்பார்கள். அவர்கள் இங்கு ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி இல்லத்தில் இருந்த நேரங்களை விட அண்ணாமலையார் ஆலயத்தில் இருந்த நேரங்கள் தான் அதிகம் என்று நாம் சொல்லலாம். அந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கையானது தொடர்ந்து முழுக்க அண்ணாமலையாரோடு மட்டும்தான் நிகழ்ந்திருந்தது. பகவானுக்கு சிறு வயதில் 9 வயது பருவத்தில் அவர் பால பருவத்தில் இருக்கும் பொழுது அருணகிரி யோகீஸ்வர பெருமான் அவருக்கு நேரடியாக எழுந்தருளி காட்சியும் தந்து 9 மாதங்கள் அவர் உடனேயே வாழ்ந்து அவருக்கு எல்லா விதமான சக்திகளையும் தீட்சையாக தந்து அவர் பகவானுக்கு தான் வேறு அவர் வேறு இல்லை என்ற அத்வைத அனுபூதியையும் அளித்து பகவானுக்கு எல்லா விதமான தீட்சைகளையும் வழங்கினார்கள். அருணகிரி யோகீஸ்வர பெருமான் அவர்களே நேரில் வந்திருந்து தரிசனம் தந்த இடம்
இந்த நித்யானந்த ஜென்ம பூமி அவரே பகவானுடன் இங்கு வந்திருந்து இங்கு நேரடியாக அவருக்கு தரிசனமும் தந்து பகவானுடைய இல்லத்திலேயே உணவையும் அறிந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இவ்வளவு சக்தி பெற்றிருக்கின்ற இந்த ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி இன்று அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கு நித்திய ஔஷத அன்னதானம் வழங்கிக் கொண்டிருப்பதையும் இப்பொழுது நேரலையில் நாம் பார்க்கின்றோம். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் கைலாசா திருவண்ணாமலை இங்கு இன்று பௌர்ணமி தினமா நன்னாளன்று அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் அனைவருக்குமே ஔஷத அன்னதானம் வழங்குவதற்காக இங்கு அன்னதானம் சமைக்கப்பட்டு வருகின்ற பக்தர்கள் அவர்கள் அனைவரையும் வரவேற்க இந்த கைலாசத்தை பக்தர்கள் மிகவும் சிறப்பாக தயாராக்கி இருக்கின்றார்கள். இயற்கை காய்கறிகள் இங்கு தருவிக்கப்பட்டு அந்த காய்கறிகள் இயற்கையான உரங்களிட்டு தயாரிக்கப்பட்டிருப்பதனாலேயே இது மருத்துவ குணம் பொருந்தியதாகும். இந்த உணவை உட்கொள்பவர்கள் அவர்களுடைய நோயை தீர்க்கும் சக்தி இந்த உணவிற்கு உண்டு. ஆதலால் இது ஔஷத அன்னதானம் என்று அழைக்கப்படுகின்றது. ஔஷத அன்னதானம் என்றால் இந்த உணவே மருந்தாக நமக்கு வழங்கப்படுகின்றது. குரு நித்யனனை நம்பு அது ஆனந்தத்தை ஈர்க்கும். ஐம்புலனின் ஆளுமை துன்பத்தையே சேர்க்கும். குரு நித்யனை நீ நம்பு அது ஆனந்தத்தை ஈர்க்கும். அன்பு வழி மலரும் அகங்காரம் அது நீங்கிடும். சத்குருவின் பாதம் சரணாகதியா சேர்ந்திடும். அன்பு வழி மலரும் அகங்காரம் அது நீங்கிடும். சத்குருவின் பாதம் சரணாகதியா சேர்ந்திடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். ஒரு லட்சம் நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானம் அவர்களுக்கு வழங்குவதற்கு இங்கு உணவு தயாரிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். இங்கு பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களின் அருளாசியுடன் இங்கு அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்குமே அவர்களை அண்ணாமலையாரின் வடிவங்களே என்பதை உணர்ந்து அவர்களை வணங்கி வரவேற்று அவர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானத்தை சிறப்பான முறையில் சமைத்து
எல்லோருக்கும் அது வழங்கப்பெறுவதை நாம் இப்பொழுது நேரலை காட்சியில் பார்க்கின்றோம். இந்த ஔஷத அன்னதானத்தின் பாகமாக இங்கு வருகின்ற எல்லா நபர்களுக்கும் கைலாசா திருவண்ணாமலையில் சப்பாத்தி அவர்களுக்கு வழங்குவதற்காக இப்பொழுது அழைத்துக் கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருத்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருத்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி தரிசனம் நித்யத்தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருத்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். தொடர்ந்து இடைவிடாது ஸ்ரத்தையோடு பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களினுடைய பக்தர்கள் சீடர்கள் இங்கு ஆழமான பக்தி உணர்வோடும் இங்கு உணவை சமைத்துக் கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் நேரலையில் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களினுடைய பக்தியை குருவிடம் சமர்ப்பிக்கும் பொருட்டாக அங்கு அவர்கள் ஸ்ரத்தையோடு இடைவிடாது கடின உழைப்பின் மூலம் அவர்களுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். கைலாசா திருவண்ணாமலை இப்பொழுது பௌர்ணமி தினமான இந்த நன்னாளன்று வருகின்ற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு ஔஷத அன்னதானம் வழங்குவதற்காக இங்கு மிகவும் சிறப்பான முறையில் இந்த உணவை தயார் செய்து கொண்டிருக்கின்றதை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். இயற்கை உரங்களில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த காய்கறிகளை கொண்டு இங்கு உணவு சமைக்கப்படுவதனாலேயே இந்த உணவே ஒரு மருந்தாக இருக்கின்றது. மற்றும் இங்கு பகவான் அவர்களினுடைய சாநித்தியத்தில் இந்த உணவு சமைக்கப்பட்டு வருகின்ற எல்லா பக்தர்களுக்கும் வழங்குவதனாலேயே இது ஔஷத அன்னதானம் சக்தி வாய்ந்த உணவாக இருக்கின்றது. எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தது இந்த உணவு. ஆகையால் இந்த உணவே ஒரு மருந்தாக நம் எல்லோருக்கும் கிடைக்கின்றது. அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும்.
காட்சி நேரம் நித்யன் தோன்றிடும் ஹம்சவாகனம் அவன் திருப்பதம் காணும் யோகம் பிறவியின் பலன் யாவும் கூடும் அருள் தரும் திருக்காட்சி நேரம் நித்யன் தோன்றிடும் ஹம்சவாகனம் அவன் திருப்பதம் காணும் யோகம் பிறவியின் பலன் யாவும் கூடும் கைலாசா திருவண்ணாமலை பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களினுடைய தீட்சை பெற்ற பக்தர்கள் ஒவ்வொருவரும் இங்கு ஔஷத அன்னதானத்தை வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரையுமே அண்ணாமலையாரின் வடிவங்களாகவே அவர்களை வணங்கி வரவேற்று அவர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கும் இந்த காட்சியை இப்பொழுது நீரலையாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கைலாசா திருவண்ணாமலையில் இன்று பௌர்ணமி தினமான நாளன்று அண்ணாமலையாரை கிரிவலம் சுற்றி வருகின்ற பக்தர்கள் அனைவருக்குமே தொடர்ந்து ஔஷத அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றதை இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம்.
ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று மட்டும் 1,00,000 நபர்களுக்கு மேல் வந்திருந்து இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று அவர்கள் ஆனந்தமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இங்கு பகவான் அவர்களின் அருளாசியை பெற்று அங்கு வந்திருந்து பகவான் அளிக்கும் இந்த தியான சத்சங்கத்தையும் கேட்டுவிட்டு அவர்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஆன்ம நலத்தையும் பெற்று செல்கிறார்கள். இந்த தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஔஷத அன்னதான சேவையில் பங்கு பெற கைலாசாவின் சார்பாக அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். திருவண்ணாமலைக்கு நேரடியாக வந்திருந்தும் இந்த ஔஷத அன்னதான சேவையில் நீங்களும் பாகமாக இருந்து இங்கு வருகின்ற லட்சக்கணக்கான அன்பர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானத்தை உங்களுடைய கைகள் மூலமாகவே வழங்கி நீங்கள் அந்த பெரும் புண்ணியத்தை நீங்கள் பெற முடியும். இங்கு நேரடியாக திருவண்ணாமலைக்கு வர இயலாதவர்கள் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தும் இந்த ஔஷத அன்னதான சேவைக்கு நன்கொடை வழங்கியும் நீங்கள் இந்த சேவையின் பாகமாக நீங்கள் இருக்க முடியும். உங்களுடைய சேவையை இந்த அன்னதானத்திற்கு செலுத்த நீங்கள் கைலாயத்தின் அலுவலகத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். எனும் இது பல லட்சக்கணக்கான நபர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானம் கொண்டு போய் சேர்க்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். சொல்ல வந்த தரிசனம் அல்லவோ அருள் வாழ்வின் பொருள் இந்த தரிசனம் நித்யானந்தன் யுகம் காக்கும் தரிசனம் தரிசனம் கல்பதரு தரிசனம் ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம் தரிசனம் நித்யானந்தன் தரிசனம் ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம் தரிசனம் நித்யானந்தன் தரிசனம் ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம். கைலாசா திருவண்ணாமலை இப்பொழுது பௌர்ணமி தினத்தன்று அண்ணாமலையாரை தரிசிக்க வந்திருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்குமே இது தாய் வீடாக அவர்கள் இங்கு வந்திருந்து பகவானிடம் தரிசனம் பெற்று அவர்கள் ஒவ்வொருவருமே அந்த ஔஷத அன்னதானத்தை பெற்றுவிட்டு
அவர்கள் மிகுந்த ஆனந்தத்தோடு சென்று கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது நேரலையில் காட்சியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. பரமஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது. பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. அருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. அருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. கடவுள் அவதரித்தது. கடவுள் அவதரித்தது. தவழும் அழகை கண்ட தாயின் மனம் களித்தது. ததும்பும் அழகில் தரணி முழுதும் மயக்கம் கொண்டது. தவழும் அழகை கண்ட தாயின் மனம் களித்தது. ததும்பும் அழகில் தரணி முழுதும் மயக்கம் கொண்டது. துரு துருப்பாய் நித்யன் இயங்கும் விதம் ரசித்தது. துரு துருப்பாய் நித்யன் இயங்கும் விதம் ரசித்தது. தங்க மகன் நித்யன் தெய்வம் என்றுணர்ந்தது. தங்க மகன் நித்யன் தெய்வம் என்றுணர்ந்தது. கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. கடவுள் அவதரித்தது. பகவான் இருந்த பரமசிவம் அவர்கள் அவதரித்த சேத்திரமான திருவண்ணாமலையிலிருந்து இப்பொழுது நேரலையில் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். கைலாசா திருவண்ணாமலை அந்த அண்ணாமலையாரை வலம் வந்து கொண்டிருக்கும் பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வணங்கி வரவேற்று இங்கு கைலாயத்திற்கு வரவேற்கின்றதை நாம் இப்பொழுது காண முடிகின்றது. ஒவ்வொரு நபருமே பகவானிடம் இங்கு பிரத்யக்ஷ மூர்த்தியின் முன்பு இருந்து அவர்கள் தரிசனம் பெற்று அவர்கள் வேண்டும் வரங்களை பெற்றுச் செல்வதை நாம் பார்க்கின்றோம். இங்கு வந்திருந்து அவர்கள் ஔஷத அன்னதானத்தையும் பெற்று சிறிது நேரம் இளப்பாரியிற்று பகவான் அவர்களின் இந்த தியான சப்தங்களை ஞான கருத்துக்களை உள்வாங்கி அவர்களுடைய வாழ்க்கையை அடைத்து மிகவும் ஆனந்தத்தோடு செல்கின்றனர். ஆழமான ஸ்ரத்தையோடும் பக்தி உணர்வோடும் பகவானிடம் தீட்சை பெற்ற அவருடைய சீடர்கள் பக்தர்கள் இங்கு தொடர்ந்து வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தை மிகவும் சிறப்பான முறையில் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வசியம் செய்திட விடமஞ்சலில் நித்யன் என்னை வசியம் செய்திட வாழ்வின் வேதம் வேறில்லை என்றே கொண்டாடிட வாழ்வின் வேதம் வேறில்லை என்றே கொண்டாடிட அருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. அருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. கடவுள் அவதரித்தது. கடவுள் அவதரித்தது.
பகவான் நித்யானந்த பரமஹம்சருடைய அவதரித்த தினமான அவதார பெருநாள் விழா வருகின்ற ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அன்று மிகவும் கோலாகலமான முறையில் இந்த அவதார பெருநாள் விழா கொண்டாட இருக்கின்றோம். உலகம் முழுவதும் இருக்கின்ற பக்தர்கள் இங்கு திருவண்ணாமலைக்கு வந்திருந்து இந்த அவதார பெருநாள் விழாவை கொண்டாடுவதை நாம் இந்த பௌர்ணமி தினத்தன்றும் பார்க்க முடிகின்றது. 21 நாட்கள் நடக்கும் இந்த உற்சவ காலங்களில் ஒவ்வொரு தினமும் உலகம் முழுவதும் இருக்கின்ற கைலாயத்தின் ஆலயங்களில் பகவான் அவர்களுக்கு சிறப்பு பூஜைகளும் அங்கு தினந்தோறும் சிறப்பான முறையில் பகவானினுடைய மூர்த்திக்கு அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் நடந்து கொண்டிருப்பதையும் நாம் நேரலையில் பார்க்க முடிகின்றது. இந்த 47வது அவதார பெருநாள் விழாவை முன்னிட்டு உலகம் முழுவதும் இருக்கின்ற பக்தர்கள் இங்கு கைலாசா திருவண்ணாமலைக்கு வந்திருந்து இங்கு பாத யாத்திரையாகவும் புறப்பட்டு தொடர்ந்து 11 நாட்கள் அவர்கள் நடைப்பயணமாக சென்று பெங்களூரு ஆதி கைலாயத்திற்கு வந்தடைகிறார்கள். அங்கு பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களிடம் அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டு தரிசனத்தை அந்த அவதார பெருநாள் விழாவன்று வைக்கிறார்கள். இந்த சிறப்பான கைலாசாவின் பாத யாத்திரையில் கலந்து கொள்ள எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். இதில் ஆங்காங்கே இந்த பாத யாத்திரையின் எல்லோருமே கலந்து கொள்ளும் விதமாக இந்த பாத யாத்திரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ள பகவானிடம் இந்த தரிசனத்தை பெற இந்த பாத யாத்திரை மிகவும் ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமையும். பகவான் அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது 9 வருடங்கள் தொடர்ந்து பகவான் அவர்கள் பரிவராஜக யாத்திரையை மேற்கொண்டார்கள். அவர் முழுமையான அந்த ஞான அனுபவம் அவருக்குள் வளர்ந்த பிறகும் இந்த பரமசிவ நிலையை உலக மக்கள் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வதற்கு பகவான் மேற்கொண்ட யுக்தியே இந்த பரிவராஜக யாத்திரை. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை உள்ள எல்லா இடங்களுக்கும் பகவான் அவர்கள் நடை பயணமாகவே சென்று அந்த பாத யாத்திரையில் அவர் ஒரு மிகப்பெரிய தவத்தை மேற்கொண்டார்கள். இந்த பாத யாத்திரையை பரிவராஜக யாத்திரையின் பலனாக பகவான் அவர்கள் நம் எல்லோருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இது அவர்களுடைய வாழ்க்கையில் சொல்லவண்ணா பலன்களை எல்லாம் தந்திருக்கின்றது என்றுதான் கூறுவார்கள். நாம் உடல் பலமும் மன பலமும் ஆன்ம பலமும் பெறுவதற்கான ஒரு யுக்தியாக இந்த பாத யாத்திரை இருக்கின்றது என்று பகவான் அவர்கள் கூறுவார்கள். அந்த அனுபவத்தை ஒவ்வொரு இந்த ஆண்டும் இந்த அவதார பெருநாள் விழாவை முன்னிட்டு கலந்து கொள்ளுகின்ற பக்தர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சொல்லி இருக்கின்ற அனுபவம் என்னவென்றால், அவர்கள் இந்த பாத யாத்திரையை மேற்கொள்ளும் பொழுது இந்த தவத்திற்கு பலனாக ஒவ்வொருவருமே அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்,
பிரத்யட்சமாக பகவான் அவர்களே அவர்களோடு இந்த பாத யாத்திரையில் நடந்து வந்திருக்கிறார்கள் என்று கூறுவார்கள். அப்படி என்றால் அவருடைய சக்தி உடலானது அவர்களோடு தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதனால்தான் அவர்களுக்கு ஒரு பொழுதும் அவர்களுக்கு இந்த சோம்பல்தனமோ அல்லது அவர்களுடைய உடல் அயர்வு ஏற்படுவதே இல்லை. தொடர்ந்து சக்தியோடும் அவர்கள் மேலும் மேலும் உற்சாகத்தோடும் இந்த பாத யாத்திரையை இந்த ஸ்ரத்தையோடு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினமும் திருவண்ணாமலையில் இப்பொழுது துவங்க இருக்கின்ற இந்த பாத யாத்திரையில் பக்தர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். நீங்களும் வந்திருந்து இந்த ஆனந்த அனுபவத்தை பெற அழைக்கின்றோம். பகவான் இறந்த பரமசிவன் அருளாசியை பெற பக்தர்கள் ஒவ்வொருவரையும் திருவண்ணாமலை பிரபாக ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இங்கு அண்ணாமலையாரை வலம் வந்து கொண்டிருக்கும் பக்தர்கள் ஒவ்வொருவரும் இங்கு கைலாயத்திற்கு வந்திருந்து அவர்கள் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று பகவானிடம் தரிசனம் பெற ஒவ்வொரு நபர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். பகவான் அவர்களின் தொடர்ந்து 30 ஆண்டுகளான கடின உழைப்பிற்கு கிடைத்த வெற்றிதான் இன்று கைலாயம் என்று ஒரு திருநாட்டை இந்துக்களுக்காக பகவான் அவர்கள் முதல் தேசமாக இருக்கிறார்கள். இது பகவான் அவர்கள் சிறு வயதிலிருந்தே அவருடைய குருமார்கள் அவர்களுக்கு அளித்த அந்த குரு வாக்கின்படி இந்த கைலாயத்தை உருவாக்கும் திருப்பணியை பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமி 3 வயதில் இருக்கும் பொழுதே இந்த திருப்பணியை துவங்கிவிட்டார்கள். இப்பொழுது உலக மக்கள் அனைவரும் அதை கொண்டாடும் விதமாக, அதை அனுபவிக்கும் விதமாக இந்த கைலாயம் நாடு இன்று தனிப்பெரும் முதல் இந்து தேசமாக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதமான சேவைகளையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த சேவையில் பாகமாக மாற வேண்டும் என்று விரும்பும் அன்பர்கள் எல்லோருக்கும் பகவான் அவர்களே விடுத்திருக்கின்றார்கள். கைலாயத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றன. இந்த சேவையில் நீங்களும் பாகமாக மாறி பகவானினுடைய வாரிசுகளாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை
இந்த ஆனந்தமயமான இந்த வாழ்க்கையை தொடர முடியும். பகவான் அவர்கள் கூறும் பொழுது, ஞானம் ஒன்றே வாழ்வின் குறிக்கோள் என்பதை உணர்ந்து தன்னையும் ஞானமடையச் செய்து உலகையும் ஞானமடையச் செய்யும் உன்னத வாழ்க்கை முறைதான் சந்நியாசம். இந்த சந்நியாச பயிற்சியை பெற திரு கைலாய பரம்பரை நித்யானந்த சம்பிரதாய சந்நியாச பயிற்சியை பெற ஒவ்வொரு நபர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இங்கு பகவான் அவர்கள் கைலாயத்தை உருவாக்கும் பொழுது அதனுடைய நோக்கத்தை பகவான் அவர்கள் சொல்வார்கள். இந்து மதத்தை வாழ்ந்து உங்களையும் வளப்படுத்தி உலகத்திற்கே இந்து மதத்தை விளங்கி உலக மக்கள் அனைவரையும் வளப்படுத்திடவே இந்த கைலாயத்தை பகவான் உருவாக்கியிருக்கிறேன் என்று சொல்வார்கள். இந்த ஒரு வாக்கை மெய்ப்பிக்கும் விதமாக இங்கு பகவான் அவர்களின் நேரடி வாரிசுகளாக பயிற்சியை பெற இந்த நித்யானந்த சம்பிரதாய சந்நியாச பயிற்சியை மேற்கொள்ள உங்கள் அனைவரையுமே உங்களோடு அழைக்கின்றோம். அன்பர்கள் பலருக்கும் இந்த கேள்வி இருக்கின்றது. அதாவது இந்த சந்நியாசம் அப்படிங்கிறது அதனுடைய வாழ்க்கை முறை என்ன, ஏன் நாம் சந்நியாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று அன்பர்கள் பலரும் அவர்களுடைய சந்தேகத்தை கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான பதிலை பகவான் அருள் இருக்கும் இந்த சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். நாம் மனிதராக பிறந்ததனுடைய நோக்கமே அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வாழ்க்கை முறைதான் சந்நியாசம். இப்போ ஒரு செல் அமீபாவிலிருந்து மீன் வரை உடல் வளர்ந்தது. மீனிலிருந்து குரங்கு வரை உடலும் மனமும் வளர்ந்தது. குரங்கிலிருந்து மனிதன் வரை உடல், மனம், புத்தி மூன்றும் சேர்ந்து வளர்ந்தது. இப்போது மனிதனிலிருந்து தெய்வ நிலை வளர்வதற்கான அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கான காலம் வந்துவிட்டது. பகவான் கூறியிருக்கிறார்கள், உங்களுள் தெய்வ நிலை வளர்வதற்கான ஒரே வழி சந்நியாசம் மட்டுமே. இந்த சந்நியாசத்தை மேற்கொண்டு நாம் தெய்வ நிலை அடைவதே நம் வாழ்க்கையின் நோக்கமாகும். இப்பொழுது இந்து மதத்தினுடைய அவசர தேவை இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் உயிரில் வாங்கி தன்னையும் வளர்த்தி உலகையும் வளர்த்தக்கூடிய ஒரு 10 லட்சம் பேர் கொண்ட ஒரு சந்நியாச படையே இந்து மதத்திற்கான அவசர தேவையாகும். திரு கைலாய பரம்பரை நித்யானந்த சம்பிரதாய சந்நியாச பயிற்சியில் இணைந்து பரமசிவனுடைய சேனைக்கு தோள் கொடுக்க வாருங்கள். பரமசிவ சேனையாக வீறு கொண்டு எழுங்கள். பரமசிவ ஞானத்தை உலகெங்கும் கொண்டு செல்வோம். இறங்குங்கள் இந்த ஞான போரில். வென்றாலும் கைலாசம் உண்டு, தோற்றாலும் கைலாசம் உண்டு. ஆகையால் இந்த ஞானப்போரில் எல்லோரும் பரமசிவ சேனையின் பாகமாக மாற எல்லோரையும் அழைக்கின்றோம். இந்த ஞானப்போரில் பாகமாக மாறுகின்ற அனைவரும் நிச்சயமாக வெற்றியை பார்க்க முடியும். அதற்கான சாட்சியாகத்தான் பகவான் அவர்களினுடைய சன்னியாசிகள் சன்னியாசினிகள் அவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கும் புரிய வரும். இந்த மனித பிறப்பினுடைய நோக்கமான
மனிதனிலிருந்து அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கான தெய்வ நிலைக்கு மலர்வதற்கான ஒரு வாழ்க்கை முறைதான் சந்நியாசம் என்பதை உணர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் சாட்சி பிரமாணமாக பகவான் அவர்களுடைய சந்நியாச வாரிசுகள் இங்கு வாழும் உதாரணமாக இருக்கின்றதை நீங்கள் அனைவரும் பார்க்க முடியும். இளைஞர்கள் அத்துணை பேருக்கும் இது ஒரு அருமையான வாய்ப்பாக அமைகின்றது. பகவானிடம் அவர் கூடவே நாங்களும் வாழணும் அப்படின்னு விரும்புகிற இளைஞர்கள் உங்களுக்கான அழைப்பு. பகவான் அவர்களினுடைய சந்நியாச வாரிசுகளாக வாழ உங்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு கைலாய பரம்பரையில் நித்யானந்த சம்பிரதாய சன்னியாசியாக பயிற்சி பெற உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் விருப்பம் இருக்கின்ற அன்பர்கள் கைலாய அலுவலகத்திற்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். பகவான் அவர்கள் கூறும் பொழுது பரமசிவ பரம்பொருள் பொழுது பூமிக்கு வந்துவிட்டார். தான் எடுத்து வந்த பொக்கிஷங்களை நிறைந்த பெட்டியையும் திறந்து விட்டார். யாரெல்லாம் தன் உயிரை திறந்து மடிப்பிச்சை வாங்கிக் கொள்கிறீர்களோ அவர்கள் அடைவீர்கள். வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் வாங்கும் சுமி காவியாக இருந்தால் அவர் இந்த சக்தியில் 90% இருக்கும். வண்ண நிறமாக இருந்தால் 10% தான் இருக்கும். சந்நியாசம் என்பது நம் உயிரையே உயிர்ப்பிக்கும் அக்னிக்குள் நம்மை நாமே இந்த மிகப்பெரிய அக்னிக்குள் ஆகுதியாய் அழித்துக் கொள்வதே சந்நியாசம். வாருங்கள் என் சந்நியாச வாரிசுகளே, இந்து மதத்தை காத்திட சந்நியாச பரம்பரையே இப்பொழுது அவசரமான தேவை என்று பகவான் அவர்கள் இளைஞர்கள் அத்துணை பேருக்கும் அழைத்திருக்கின்றார். கைலாயத்தின் கதவுகள் இருக்கின்றன. இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு பகவான் அவர்கள் பெற்றிருக்கின்ற இந்த பரமசிவ நிலையை நாம் எல்லோரும் வாழ்க்கையில் அனுபவமாக பெற பகவான் அளித்திருக்கும் இந்த சந்நியாச பயிற்சியை மேற்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கைலாயத்தின் மூலம் இப்பொழுது ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த ஔஷத அன்னதானம் சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது இன்னும் தொடர்ந்து உலகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு நாடுகளிலும் இந்த சேவைகள் நடைபெற இன்னும் 10 லட்சம் சன்னியாசிகள் படை பகவான் அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற இந்த பரமசிவ சேனையில் நீங்களும் பாகமாக விரும்பினால் உடனடியாக கைலாயத்தின் அலுவலகத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான பயிற்சி இந்த சந்நியாச பயிற்சியானது பகவான் அவர்களின் சந்நியத்தில் நேரடியாக வழங்கப்படும். இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது. இதற்கான தகுதி என்பது நீங்கள் பார்க்கும் பொழுது பகவான் அவர்களினுடைய கருணை எல்லா உயிர்களுக்கும் இந்த சந்நியாசத்தை சாத்தியமாக்கி இருக்கின்றார்கள். இதுவரை 1200 சன்னியாசிகள் அவர்கள் வாழும் உதாரணமாக உங்களுக்கு இப்பொழுதும் சகோதரராகவும் சகோதரிகளாகவும் இருந்து உங்களுக்கு உடன் எல்லா விதமான உதவிகளையும் செய்ய உறுதுணையாக இருக்க தயாராக இருக்கின்றன. இந்த சந்நியாச பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கின்ற நண்பர்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள உங்கள் கைலாயத்தின் உலகத்திற்கு அணுகுங்கள். இப்பொழுது கைலாசா திருவண்ணாமலையில் நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சி
அங்கு லட்சக்கணக்கான அன்பர்கள் பகவானினுடைய இந்த கைலாசத்திற்கு வந்திருந்து அவர்கள் ஔஷத அன்னதானத்தை பெற்று பகவானிடமும் இந்த அருளாசி பெறுவதை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். பக்தியுடன் பாடிடும் பிரார்த்தனையும் சோஸ்திரம் நித்யனவன் காலடியில் கொண்டு நம்ம சேர்த்திடும். பக்தியுடன் பாடிடும் பிரார்த்தனையும் சோஸ்திரம் நித்யனவன் காலடியில் கொண்டு நம்ம சேர்த்திடும். செய்யும் அந்த தியானம் அது சித்தம் தெளிவாக்கிடும். சித்தம் தெளிவாக அது தெய்வீகத்தை கூட்டிடும். செய்யும் அந்த தியானம் அது சித்தம் தெளிவாக்கிடும். சித்தம் தெளிவாக அது தெய்வீகத்தை கூட்டிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். தென்றலாக வீசிடும் தேகந்தான் சிலிர்த்திடும். சொந்தமாக்க எண்ணிவிட சேர்ந்திடாம ஓடிடும். தென்றலாக வீசிடும் தேகந்தான் சிலிர்த்திடும். சொந்தமாக்க எண்ணிவிட சேர்ந்திடாம ஓடிடும். கைகளும் துறக்க அது கனிவுடனே நிறைஞ்சிடும். இதயத்துக்குள்ள இனிதாக வரும் ஆனந்தம். கைகளும் துறக்க அது கனிவுடனே நிறைஞ்சிடும். இதயத்துக்குள்ள இனிதாக வரும் ஆனந்தம். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். சொர்க்கலோகம் என்பதும் நரகலோகம் என்பதும் வெளியில் தானே உள்ளதுன்னு வீணாகத்தான் தேடினோம். சொர்க்கலோகம் என்பதும் நரகலோகம் என்பதும் வெளியில் தானே உள்ளதுன்னு வீணாகத்தான் தேடினோம். கொண்ட எண்ணம் தானே அந்த நிலைய நமக்கு காட்டிடும். எண்ணம் தெளிவாக மனம் சொர்க்க வாழ்வை கண்டிடும். கொண்ட எண்ணம் தானே அந்த நிலைய நமக்கு காட்டிடும். எண்ணம் தெளிவாக மன சொர்க்க வாழ்வை கண்டிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். வளருகின்ற எண்ணமோ வாழ்வ சோகமாக்கிடும். ஆழ்ந்து செயல் செய்ய அது மாயமா மறைஞ்சிடும். வளருகின்ற எண்ணமோ
எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும் சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும் நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம் நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம் பகவான் நித்யானந்த அவர்கள் அவதரித்த திருவண்ணாமலை கைலாசா திருவண்ணாமலையிலிருந்து இப்பொழுது நேரலையில் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பௌர்ணமி நாளன்று அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தை தொடர்ந்து பகவானுடைய சீடர்கள் பக்தர்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருப்பதை இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மனம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பாங்குடனே கொள்ளணும் ஏற்றமான வாழ்க்கையோ யாருக்கு கண்ட போதும் மனம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பாங்குடனே கொள்ளணும் மாற்றங்களை தாங்க மனம் பெருந்தவிப்பு தவிச்சிடும் உள்ள மத ஏற்க அங்கு பரவசமும் நிறைஞ்சிடும் மாற்றங்களை தாங்க மனம் பெருந்தவிப்பு தவிச்சிடும் உள்ள மத ஏற்க அங்கு பரவசமும் நிறைஞ்சிடும் சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும் சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும் நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம் நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம் ஐம்புலனின் ஆளுமை துன்பத்தையே சேர்க்கும் குரு நித்யனனை நம்பு அது ஆனந்தத்தை ஈர்க்கும் ஐம்புலனின் ஆளுமை துன்பத்தையே சேர்க்கும் குரு நித்யனை நீ நம்பு அது ஆனந்தத்தை ஈர்க்கும் அன்பு வழி மலரும் அகங்காரம் அது நீங்கிடும் சத்குருவின் பாதம் சரணாகதியா சேர்ந்திடும் கைலாசா திருவண்ணாமலை இந்த பௌர்ணமி நன்னாள் அன்று அண்ணாமலையாரை தரிசிக்க வந்திருக்கின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அண்ணாமலையாரின் வடிவங்களே என்பதை உணர்ந்து அவர்களை வணங்கி வரவேற்று அவர்களுக்கு அன்போடும் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது திருவண்ணாமலை கைலாயத்திலிருந்து நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம் நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம்
நித்தேஸ்வரி அவள் தோன்றும் அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருள்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி தரிசனம் நித்திய தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும் அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருள்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருள்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி தரிசனம் நித்திய தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும் அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருள்தாயாய் கைலாசா நித்தேஸ்வரி தோன்றும். திருவண்ணாமலையில் இந்த பௌர்ணமி திருநாள் அன்று பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களிடம் தரிசனம் பெற பக்தர்கள் அனைவரும் கைலாயத்திற்குள் இங்கு வந்து கொண்டிருப்பதை நாம் நேரலையில் பார்க்கின்றோம். அங்கு வந்திருக்கும் பக்தர்கள் ஒவ்வொருவரையுமே அண்ணாமலையாரின் வடிவங்களாகவே அவர்களை வணங்கி வரவேற்று அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். இங்கு பகவானினுடைய அருளாசியை பெற்று பகவான் அருளும் இந்த தியான சத்சங்கத்தையும் ஞான கருத்துக்களையும் பெற்று அவர்களுடைய வாழ்க்கை வளப்படுத்திக் கொண்டு அவர்கள் பெற்ற இந்த ஆனந்தத்தை மற்ற உலகில் உள்ள எல்லோருக்கும் இதை பகிர்ந்து அளித்துக் கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம். பகவானிடம் நேரடியாக தீட்சை பெற்ற சீடர்கள் பக்தர்கள் அவர்களுக்கு பகவானிடமிருந்து அவர்கள் பெற்ற ஆனந்தமான இந்த வாழ்க்கையை பற்றி உலக மக்கள் அனைவருக்கும் அவர்கள் பெற்ற இந்த ஆனந்தத்தை பகிர்ந்து அளிக்கும் விதமாக ஸ்ரத்தையோடு தொடர்ந்து இந்த அன்னதான சேவையில் பங்கெடுத்து அவர்களை உடைய வாழ்க்கையை வளப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு பகவான் அளித்திருக்கின்ற இந்த ஞான சத்தியங்களை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஞான சத்தியங்கள் இவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தியது மட்டுமல்லாமல் உலகில் உள்ள எல்லோருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இங்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தோறும் இங்கு கைலாசா திருவண்ணாமலைக்கு வந்திருந்து இந்த சேவைகளை மிகவும் ஸ்ரத்தையோடு தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது நாம் எல்லோரும் பார்க்கிறேன். அதில் தேவி தரிசனம் நித்திய தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும் அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருள்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருள்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். கைலாசா திருவண்ணாமலையில் இங்கு பகவானிடம் தீட்சை பெற்ற சீடர்கள் பக்தர்கள் அவர்கள் பெற்ற இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்தியையும் வருகின்ற பக்தர்கள் அன்பர்கள் அவர்கள் எல்லோரிடமும் பகிர்ந்து அளிக்கும் விதமாக வருகின்ற அன்பர்களுக்கு
பகவானை பற்றியும் அவர் அருளியிருக்கும் இந்த பரமசிவ ஞானத்தையும் வழங்கும் விதமாக முதல் அவர்களுக்கு வழங்கும் சேவையாக ஔஷத அன்னதானத்தை வழங்கிவிட்டு பகவான் அருளும் இந்த தியான சங்கத்தையும் கேட்டு அவர்களுக்கு வழி நடத்துகிறார்கள். இன்றைய தினம் பகவான் அவர்களின் தரிசனம் பெறுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக பரமசிவோகம் என்ற இந்த தியான வகுப்பில் அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே இணையதளத்தின் மூலம் இந்த தியான வகுப்பில் அவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற முடியும். இந்த பரமசிவோகம் தியான முகாம் முதல் நாளான இன்று பரமசிவ பரம்பொருளின் நிஜ அவதாரமான பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களிடமிருந்தே சிவ தீட்சை முதல் நிலை சமய தீட்சை என்று பெறுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக இந்த பரமசிவோகம் தியான வகுப்பில் இருந்திருக்கின்றது. இதில் உலகம் முழுவதும் இந்த நேரடியில் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், பக்தர்கள் அவர்கள் எல்லோருக்கும் இந்த அன்பான அழைப்பை நாம் விடுக்கின்றோம். நீங்களும் இந்த பரமசிவோகம் தியான வகுப்பில் இணைந்து பகவான் அருளும் இந்த தியான சத்தியங்களை நீங்களும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள இது ஒரு அரிய வாய்ப்பாகும். இந்த தியான வகுப்பு தொடர்ந்து 21 நாட்கள் நடக்கின்ற இந்த தியான வகுப்பு முழுவதுமே பகவான் அவர்கள் இலவசமாகவே இதை நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த தியான வகுப்பின் முக்கிய அம்சமாக இன்று முதல் நிலை சிவ தீட்சையான சமய தீட்சை பகவானிடமிருந்து பெற ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இன்று அண்ணாமலையாரை வலம் வருகின்ற பக்தர்கள் எல்லோருக்கும் ஆன ஒரு செய்தி, இங்கு அண்ணாமலையார் வடிவாக பரமசிவ பரம்பொருளின் நிஜ அவதாரமாக அவதரித்திருக்கின்ற பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவன் அவர்களிடமும் நேரடியாக சிவ தீட்சை பெறுவதற்கான வாய்ப்பாக இன்று இந்த பரமசிவோகம் தியான முகாமில் கலந்து கொள்ளுங்கள். இன்று பகவான் அவர்களே எழுந்தருள் நம் பக்தர்களுக்காய் அவர் வேண்டும் வரங்களையெல்லாம் அளித்து அவர்களுக்கு நாமும் அந்த பரமசிவன் நிலையில் வாழ்வதற்கான சிவ தீட்சையை வழங்க இருக்கிறார்கள். இந்த தீட்சை நீங்களும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள இதுவே ஒரு அற்புதமான வழியாகும். பிற
கைலாசா நித்யானந்த அண்ணாலயாவானது ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட அன்னதானம் செய்யும் சேவை நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் 150 நாடுகளில் உள்ள 150 நாடுகளில் உள்ள கைலாசாவின் மூலம் கடந்த 30 வருடங்களாக 100 கோடி அன்பர்களுக்கு மேல் இந்த நித்திய ஔஷத அன்னதானத்தை பெற்று பலனடைந்திருக்கிறார்கள். இந்த சேவை தினந்தோறும் தொடர்ந்து இன்னும் லட்சக்கணக்கான நபர்களுக்கு தினந்தோறும் இந்த சேவை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது. கைலாசா நித்யானந்த அண்ணாலயாவானது உலகிலேயே மிகப்பெரிய அன்னதானம் சேவை செய்யும் நிறுவனமாக அறிவிக்கப்பட்டு இது அங்கீகாரமும் பெற்றிருக்கின்றது. உயிர் கொடுக்கும் உண்டி, உயிர் வளர்க்கும் உண்டி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வாக்கிற்கு ஏற்ப உலக உயிர்கள் உண்ணுவதற்குரிய உணவை கொடுத்தோர் உயிர் கொடுத்தோராகவே கருதப்படுவார்கள். பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் இங்கு ஔஷத அன்னதானத்தை வழங்கி இங்கு பௌர்ணமி தோறும் லட்சக்கணக்கான நபர்களுக்கு அவர்களுக்கு உயிரையும் வளர்க்க அவர்களுடைய வாழ்க்கையும் வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் கைலாசா நித்யானந்த அண்ணாலயாவானது வெறும் உணவை மட்டும் கொடுக்காமல் இங்கு பாரம்பரிய முறைப்படி சமைக்கப்பட்ட இயற்கை காய்கறிகள் கனிகள் நிரம்பிய இந்த உணவை சமைத்து கொடுப்பதனால் இது மருந்தாகவே செயல்படுகின்றது. மருந்தையே உணவாக கொடுப்பதால் இது ஔஷத அன்னதானம் என்று அழைக்கப்படுகின்றது. கைலாசா திருவண்ணாமலையில் நித்யானந்த அண்ணாலயாவில் சமைக்கப்படும் இந்த உணவானது பரமசிவ பரம்பொருளின் அவர் அருளிய ஆகம முறைப்படி பாகசாஸ்திரத்திலே அவர் எவ்வாறு சமைக்க வேண்டும் என்று அவர் அருளி இருக்கின்ற அந்த முறைகளை முழுக்க இங்கு கடைபிடித்து பாகசாஸ்திரத்தின் முறைப்படி சமைக்கப்பட்டு வருகின்ற அண்ணாமலையாரின் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கு வழங்கப்படுவதாலே இது ஔஷத அன்னதானமாக இதனுடைய சிறப்பு விளங்குகின்றது. இந்த பாகசாஸ்திரத்தின் முறைப்படி சமைக்கப்படுவதனால் இந்த உணவை உட்கொள்ளும் பொழுது உடலில் உள்ள ஜடராக்னியானது வெளிப்படைய செய்து அந்த ஏற்கனவே ஜீரணிக்காமல் இருக்கின்ற உணவை கூட ஜீரணிக்க வைக்கும் சக்தி படைத்தது இந்த ஔஷத அன்னதானம். பகவான் அவர்கள் இந்த ஔஷத அன்னதானத்தை துவங்கும் பொழுது அவர்கள் நம்மிடம் பகிர்ந்த அவருடைய நேரடி அனுபவம், அண்ணாமலையார் பிரசாதத்தை அன்னை மீனாட்சி முந்தானியில் முடிந்து பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களுக்கு ஊட்டிவிட இந்த உணவை எல்லோருக்கும் கொடுக்கலாமா என்று நம்முடைய பகவான் சுவாமிஜி கேட்கும் பொழுது உலக உயிர்கள் எல்லோருக்கும் கொடுக்க சொல்லி அன்னை மீனாட்சி கொடுக்க அந்த அருட்பிரசாதத்தை எல்லோருக்கும் வழங்க பகவான் நித்யானந்த பரமசிவம்
அவர்கள் ஆரம்பித்ததே இந்த ஔஷத அன்னதானம். இந்த சேவை தொடர்ந்து 30 வருடங்களாக உலகம் முழுவதும் இருக்கின்ற கைலாயத்தின் மூலம் 150 நாடுகளில் உள்ள மக்களுக்கு 100 கோடி அன்பர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த மாபெரும் ஔஷத அன்னதான சேவையில் நீங்களும் பாகமாக விரும்புவர்கள் நேரடியாக கைலாசா திருவண்ணாமலைக்கு நீங்கள் வாருங்கள். கைலாசா திருவண்ணாமலையில் பௌர்ணமி தோறும் நீங்களும் இந்த அன்னதான சேவையில் கலந்து கொண்டு வருகின்ற லட்சக்கணக்கான அன்பர்களுக்கு உங்கள் கைகளாலே இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கி நீங்களும் இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். மேலும் இங்கு திருவண்ணாமலைக்கு நேரிலே வர இயலாதவர்கள் நீங்கள் இந்த அன்னதான சேவையில் நீங்களும் பாகமாக மாற இருந்த இடத்திலிருந்து இந்த ஔஷத அன்னதானத்திற்கு நன்கொடையையும் நீங்கள் வழங்கி இந்த ஔஷத அன்னதானம் இன்னும் பல லட்சக்கணக்கான நபர்களுக்கு போய் சேருவதற்கு நீங்களும் பாகமாக மாறலாம். இந்த விருப்பம் இருக்கின்ற சேவையாளர்கள் நீங்கள் கைலாயத்தை அலுவலகத்தை உடனடியாக கொண்டு உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரிவியுங்கள். பரவசத்தில் ஆழ்ந்திட பூமி காக்கும் நித்யனை நான் வாரி அணைத்திட, பூமி காக்கும் நித்யனை நான் வாரி அணைத்திட, அருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது, அருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது, கடவுள் அவதரித்தது, கடவுள் அவதரித்தது. கைலாசா நித்யானந்த அண்ணாலயாவில் இந்த பௌர்ணமி நன்னாளன்று வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தை மிகவும் சிறப்பான முறையில் விளக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஔஷத அன்னதானத்தின் சிறப்பில் சாத்விகமான உணவுகளில் சமைக்கப்பட்டு இங்கு பிரசாதமாக வருகின்ற பக்தர்களுக்கு அளிக்கப்படுகின்றது. இயற்கை உரங்களிட்டு விளைவிக்கச் செய்த காய்கறிகளை வைத்து இந்த உணவு சமைக்கப்படுவதனால் இது ஔஷத அன்னதானமாக, இந்த உணவே மருந்தாக செயல்படுவதனால் இது எடுத்துக்கொள்ளுகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் நோயை தீர்க்கும் சக்தி படைத்ததா அவர்களுக்கு இந்த உணவே மருந்தாக வழங்கப்படுகின்றது. இங்கு இந்த ஔஷத அன்னதானத்தில் கொத்தமல்லி சாதம், சிறுதானிய இட்லி, புளி சாதம், தூதுவளை வடை, இஞ்சி சட்னி போன்ற உணவுகள் சமைக்கப்பட்டு வருகின்ற எல்லோருக்கும் இது வழங்கப்படுகின்றது. இந்த ஔஷத அன்னதானத்தின் பயன்
களே, நமக்குள் இருக்கும் வாத பித்த கபத்தை சமநிலைக்கு எடுத்து வந்து ஆரோக்கியமான உடல்நிலையை அளிக்கும் சக்தி படைத்தது. நம்முடைய உடம்பில் எல்லா விதமான நோய்களுக்குமான காரணமே இந்த வாத பித்த கபம் என்பது அது சீரான நிலையில் அமைக்கப்படாததுதான் காரணமாக இருக்கின்றது. இந்த வாதப்பித்த கபத்தை சமநிலைக்கு எடுத்து வருவதற்கான உணவுப் பொருளாக இங்கு ஔஷத அன்னதானம் சமைக்கப்பட்டு இது எல்லோருக்கும் வழங்கப்படுவதனால் அவர்களுக்கு நோயை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாகவே இந்த ஔஷத அன்னதானம் விளங்குகின்றது. ஒவ்வொரு மாதம் இந்த பௌர்ணமி தினத்தன்று லட்சக்கணக்கான நபர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையில் உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஆன்ம நலத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது இங்கு கைலாசா திருவண்ணாமலை. இந்த சேவை இவர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து வழங்கும் இந்த சேவையை நிறைவேற்ற பகவான் அவர்களினுடைய நேரடி சீடர்கள் பக்தர்கள் அவர்களினுடைய பக்தியும் அவர்களுடைய ஸ்ரத்தையான இந்த கடின உழைப்பும் தான் இதை வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. இந்த அன்னதான சேவையை செய்வதன் மூலம் அவர்கள் தாங்கள் பகவானிடம் பெற்ற இந்த ஆனந்த அனுபவத்தை மற்ற மக்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து அளிப்பதற்கான வாய்ப்பாக அவர்கள் இதை தொடர்ந்து இந்த ஆனந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றனர். பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் நாம் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான சத்தியங்களை நம்மிடம் பகிர்ந்திருக்கின்றார்கள். அந்த சத்தியங்களில் கடுக்காய் நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் கடுக்காய் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு நாம் இரவு தூங்குவதற்கு முன்பு எடுத்துக்கொள்வதன் மூலமா சொல்லவண்ணா முடியா நன்மைகளை அது நம்முடைய உடலுக்கு அளிக்கின்றது. அதனால்தான் கடுக்காய் அந்த பொடியை தாயை விட மேலானது என்று வேதமே சொல்லுகின்றது. கடுக்காய் பொடி அமிர்தத்திற்கு ஒப்பான ஒரு அம்சமாகும். இது நாம் பொதுவாகவே நாம் எல்லோரும் நினைப்பது இந்த கடுக்காய் பொடி என்பது நம்முடைய ஜீரணத்திற்கு உதவி செய்யும் என்ற பலனை மட்டும் நாம் அறிந்திருப்போம். இது அது மட்டுமல்ல. பகவான் அவர்கள் சொல்லியிருப்பது இந்த கடுக்காய் பொடியை தினந்தோறும் நாம் உட்கொள்ளும் பொழுது நம்முடைய மூளைக்கு செல்லுகின்ற இந்த பிராண ஓட்டம் 300% அதிகமாக அந்த ஆக்சிஜன், அதாவது அந்த பிராண சக்தியானது மூளைக்கு செலுத்தப்படுகின்றது. 300 மடங்கு அதிகமாக அந்த
ஆக்சிஜன் அங்க மூளைக்கு செல்லும் போது நாம் நாள் முழுவதும் அந்த தொடர்ந்து சக்தி ஓட்டத்தோடும் நம்ம ஆக்டிவா இருக்கிறதுக்கு இந்த கடுக்காய் பொடியானது நிச்சயமாக உதவும். நம்முடைய வாழ்க்கையின் ஆரோக்கிய வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்றுதான் பகவான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த சத்தியத்தை தினந்தோறும் கைலாயத்தில் வாழும் பக்தர்கள், சன்னியாசிகள், சன்னியாசினிகள் அனைவருமே கடைபிடித்து தினந்தோறும் அவர்கள் கடுக்காய்ப்பொடி எடுத்து விட்டுத்தான் இரவு உறங்குவார்கள். இந்த விளக்கத்தை நாம் நம்முடைய பாரம்பரிய முறைப்படி நம்முடைய சைவத்தை வாழுகின்ற பக்தர்கள், நண்பர்கள் எல்லோரும் மேற்கொள்வதையும் நாம் அறிகின்றோம். இதை உங்களுடைய வாழ்க்கையிலும் கடைபிடித்து உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக்குவதற்கு தினந்தோறும் இரவு தூங்குவதற்கு முன்பு இந்த கடுக்காய் பொடி எடுத்து உங்களுடைய மூளைக்கு செல்லுகின்ற அந்த பிராண சக்தியை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம். நாள் முழுவதும் மிகுந்த சக்தியோடும் புஷ்டியோடும் நீங்கள் வேலை செய்வதற்கு இந்த கடுக்காய் பொடியானது உங்களுக்கு உதவி புரியும். கைலாசா திருவண்ணாமலையிலும் இந்த பௌர்ணமி நன்னாள் அன்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய வந்திருக்கின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருப்பதை இப்பொழுது நேரடியில் பார்க்கின்றோம்.
அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருமே அண்ணாமலையாரின் வடிவங்களே என்பதை உணர்ந்து அவர்களை வணங்கி வரவேற்று அவர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானம் வழங்குவதை இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். அடியார்க்கும் 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 அடியேன் என்ற சத்தியத்தை இங்கு பகவானிடம் தீட்சை பெற்ற சீடர்கள் பக்தர்கள் அவர்கள் வாழ்ந்து இங்கு அண்ணாமலையாரை தரிசிக்க வந்த அடியார்களை அவர்களுக்கு சேவை செய்யும் பொருட்டு இங்கு இந்த நித்திய ஔஷத அன்னதானத்தை வழங்குகிறார்கள். இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கி அவர்கள் பகவானிடம் தரிசனம் பெற்று தாங்கள் அடைந்த இந்த ஆனந்த அனுபவத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். நமக்கு கிடைத்த இந்த ஆனந்தத்தை மற்றவர்களிடம் பகிரும் பொழுது அது மேலும் மேலும் வளர்ந்து இந்த ஆனந்தம் நித்திய ஆனந்தமாக வளரும். இதை வாழ்வியலாகவே பகவானினுடைய தீட்சை பெற்ற பக்தர்கள் தினந்தோறும் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பெற்ற பகவானிடமிருந்து அவர்கள் பெற்ற இந்த ஆனந்தத்தை மற்ற மக்கள் அனைவருக்கும் அதை பகிர்ந்து அளிக்கிறார்கள். இன்றைய தினம் மட்டும் 1,00,000 நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை பெறுவதற்கான அந்த உணவை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். இங்கு தொடர்ந்து வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் இந்த ஔஷத அன்னதானம் வழங்கப்படுகிறது. நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவன் அவர்களே நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான சத்தியங்களை நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக நாம் உணவுப் பொருட்களில் கரிசலாங்கண்ணி மற்றும் தூதுவளை கடுக்காய் போன்ற இயற்கை இந்த பொருட்களை நாம் உட்கொள்ளும் பொழுது நம்முடைய உடலில் மிகுந்த ஆரோக்கியமும் நாம் நீண்ட நாள் சக்தியோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வதற்கான வழியாகும் என்பதை பகவான் அவர்கள் நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இங்கு வழங்கப்படுகின்ற இந்த ஔஷத அன்னதானமானது இந்த இயற்கை ஆக விளைவிக்க செய்த காய்கறிகள் கனிகளை கொண்டு செய்வதனால் இது ஔஷத அன்னதானமாக இந்த உணவே ஒரு மருந்தாக நம் எல்லோருக்கும் கிடைக்கின்றது. नित्येश्वर हरि नित्येश्वर
ಸುಂದರ ನಟನ ಮನೋಹರ ಕರುಣ ಸಾಗರ ನಿತ್ಯ ಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ಜಗದೋಧಾರಣ ಕೃಷ್ಣ ಜನಾರ್ದನ ಪರಮದಯಾಗನ ನಿತ್ಯ ಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ಸತ್ಯ ಸನಾತನ ನಿತ್ಯ ನಿರಂಜನ ಭಕ್ತ ಪರಾಯಣ ನಿತ್ಯ ಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ. கைலாசா திருவண்ணாமலையில் இந்த பௌர்ணமி நன்னாளன்று அண்ணாமலையாரை வலம் வந்து கொண்டிருக்கும் பக்தர்கள் அனைவரும் இங்கு அவர்களுடைய தாய் வீடாக நினைந்து நம்முடைய கைலாயத்திற்கு வந்திருந்து இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களிடம் அருளாசி பெற்று செல்கின்றதை நாம் நேரிலையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கைலாசா நித்யானந்த அண்ணாலயாவானது ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கீகரிக்கப்பட்ட அன்னதான சேவை செய்யும் நிறுவனம் ஆகும். கடந்த 30 வருடங்களாக உலகம் முழுவதும் இருக்கின்ற 150 நாடுகளில் கைலாசா 100 கோடி அன்பர்களுக்கு மேல் இந்த நித்திய ஔஷத அன்னதானத்தை வழங்கியிருக்கின்றது. இந்த கைலாசா நித்யானந்த அண்ணாலயாவானது உலகிலேயே மிகப்பெரிய அன்னதான சேவை செய்யும் நிறுவனமாக பாராட்ட பெற்று அங்கீகரிக்கப்பட்டு ஐநா சபையால் இது தொடர்ந்து இந்த சேவையை அங்கீகரிக்கப்பட்டு செய்யப்படுகின்ற அன்னதான சேவை செய்யும் நிறுவனமாகும். இந்த ஆனந்த சேவையில் நீங்களும் பாகமாக மாற உங்கள் அனைவரையும் கைலாசாவின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். இங்கு நேரிலே வந்திருந்த திருவண்ணாமலை கைலாயத்திலிருந்து அங்கு வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கைகளாலேயே நீங்கள் இந்த ஆனந்த சேவையை, இந்த அன்னதானத்தை நீங்கள் எல்லோருக்கும் வழங்க முடியும். இங்கு நேரிலே வர இயலாதவர்களும் உங்களுடைய இருந்த இடத்திலிருந்து இந்த ஔஷத அன்னதானத்தின் சேவையில் பாகமாக மாற நீங்கள் இந்த ஔஷத அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்கியும் இன்னும் பல லட்சக்கணக்கான நபர்களுக்கு இது கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்களும் பாகமாக இருக்க முடியும். இந்த ஔஷத அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்க விருப்பவர்கள் நீங்கள் கைலாயத்தின் அலுவலகத்தை நீங்கள் இப்பொழுது தொடர்பு கொள்ளலாம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம்.
செய்யும் அந்த தியானம் அது சித்தம் தெளிவாக்கிடும். சித்தம் தெளிவாக அது தெய்வீகத்தை கூட்டிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். தென்றலாக வீசிடும் தேகந்தான் சிலிர்த்திடும். சொந்தமாக்க எண்ணி விட சேர்ந்திடாம ஓடிடும். தென்றலாக வீசிடும் தேகந்தான் சிலிர்த்திடும். சொந்தமாக்க எண்ணி விட சேர்த்திடாம ஓடிடும். கைகளும் துறக்க அது கனிவுடனே நிறைஞ்சிடும். இதயத்துக்குள்ள இனிதாக வரும் ஆனந்தம். கைகளும் துறக்க அது கனிவுடனே நிறைஞ்சிடும். இதயத்துக்குள்ள இனிதாக வரும் ஆனந்தம். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். சொர்க்கலோகம் என்பதும் நரகலோகம் என்பதும் வெளியில் தானே உள்ளதுன்னு வீணாகத்தான் தேடினோம். சொர்க்கலோகம் என்பதும் நரகலோகம் என்பதும் வெளியில் தானே உள்ளதுன்னு வீணாகத்தான் தேடினோம். கொண்ட எண்ணம் தானே அந்த நிலைய நமக்கு காட்டிடும். எண்ணம் தெளிவாக மனம் சொர்க்க வாழ்வை கண்டிடும். கொண்ட எண்ணம் தானே அந்த நிலைய நமக்கு காட்டிடும். எண்ணம் தெளிவாக மனம் சொர்க்க வாழ்வை கண்டிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். வளருகின்ற எண்ணமோ வாழ்வ சோகமாக்கிடும். ஆழ்ந்து செயல் செய்ய அது மாயமா மறைஞ்சிடும். வளருகின்ற எண்ணமோ வாழ்வ சோகமாக்கிடும். ஆழ்ந்து செயல் செய்ய அது மாயமாய் மறைஞ்சிடும். மீண்டும் உருவாகும் அந்த கைலாசா சக்தி திருவிழா தீர்த்திடும். என்ன மறைந்தோட அது ஆன்மீக பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களின் அருளாசியுடன் அந்த சக்தி தன்னை தீர்த்திடும். என்ன மறைந்தோட அது தொடர்ந்து ஆன்மீகத்தில் சேர்த்திடும். சக்தி எல்லாம் தேடி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தின் ஞானமும் தான் கூடிவிடும். செய்தியை நாம் இப்பொழுது நீரலையில் பார்க்கின்றோம். அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். இங்கு பகவான் அவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் அவருடைய அன்பையும்
வெளிப்படுத்தும் விதமாக தொடர்ந்து இந்த நித்திய ஔஷத அன்னதானத்தை திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். பகவான் அவர்களின் அன்பை உலக மக்கள் அனைவருக்கும் தெரிவிக்கும் விதமா இந்த முதல் சேவை, இந்த ஔஷத அன்னதான சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் பகவான் அவர்கள் நம் எல்லோருக்கும் அவர் இருக்கின்ற இருப்பு நிலையான இந்த பரமசிவ நிலையை நம் எல்லோருக்கும் வழங்கிடவே இந்த பூமிக்கு அவதரித்திருக்கின்றார்கள். அவர்களினுடைய இருப்பு நிலையான இந்த பரம சிவ நிலையை நாம் பெறுவதற்கு ஆன ஒரு அரிய ஒரு வாய்ப்பாகத்தான் பரமசிவோகம் என்ற இந்த ஞான முகாமை வடிவமைத்து நம் எல்லோருக்கும் இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இருக்கின்ற இடத்திலிருந்தே இந்த தியான முகாமில் கலந்து கொள்ளும் விதமா இணையதளத்தில் இது முழுவதும் இலவசமாக பகவான் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். ஆன்ம வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும், அட வாழ்ந்துதான் ஆன்மீகத்தை அனுபவிக்கணும். ஆன்ம வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும், அட வாழ்ந்துதான் ஆன்மீகத்தை அனுபவிக்கணும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். பகவான் சிவானந்த பரமசிவம் அவர்களின் அருளாசியை பெற இங்கு அண்ணாமலையாரை வலம் வந்து கொண்டிருக்கும் பக்தர்கள் ஒவ்வொருவருமே இங்கு கைலாயத்திற்கு வந்திருந்து பகவானிடம் தரிசனம் பெற்று அவர் வழங்கும் இந்த அருட்பிரசாதமான ஔஷத அன்னதானத்தையும் பெற்று இங்கு ஆனந்தமாக அவர்கள் சென்று கொண்டிருப்பதை இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருத்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருத்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி தரிசனம். நித்திய தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். ஸ்வர்ணநாக வாகனம்
பயணம், அதில் தேவி தரிசனம், நித்திய தாயின் திருமுகம், கரை சேரும் வரம் தரும், அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும், அருட்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். மறை கூறிடும் யாவும் அருள் விழிகள் தெளிவாக்கும், அன்னை கூறும் ஒரு சொல்லே நித்ய ஆனந்தத்தில் சேர்க்கும். மறை கூறிடும் யாவும் அருள் விழிகள் தெளிவாக்கும், அன்னை கூறும் ஒரு சொல்லே நித்ய ஆனந்தத்தில் சேர்க்கும். ஜகமாயைகள் யாவும் அவள் எழில் ரூபத்தில் தோற்கும், உளம் கொள்ளும் பிணியாவும் அவள் திரு கைகளும் வீழ்த்தும். தங்கத் திருநாகத்தின் மீதே அன்னை நித்யேஸ்வரி கோலம், தங்கத் திருநாகத்தின் மீதே நித்யேஸ்வரி கோலம். சிவமாகிடும் உயர் வாழ்வினை எளிதாய் இங்கு தந்துவிடும், அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும், அருட்தாயாய் நித்யேஸ்வரி அவள் தோன்றும். நாகத்தின் மீதந்த தாயவள் தோன்றும் தரிசனம், ஞானத்தின் வேள்வியை செய்திடும் சக்தி தந்திடும். நாகத்தின் மீதந்த தாயவள் தோன்றும் தரிசனம், ஞானத்தின் வேள்வியை செய்திடும் சக்தி தந்திடும். பாத தரிசனம் பரிபூர்ண அருள் தரும், கருணை விழியதால் உயர் வாழ்வும் நிலை பெறும். நாகவாகனத்தில் நித்யேஸ்வரி அவளும் கொண்ட பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அவதரித்த சைத்திரமான திருவண்ணாமலையில் இங்கு கைலாசா திருவண்ணாமலையிலிருந்து நேரடியில் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு அண்ணாமலையாரை தரிசிக்க வந்திருக்கும் பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் அண்ணாமலையாரின் வடிவங்களே என்பதை உணர்ந்து அவர்களை வணங்கி வரவேற்று அன்போடு அவர்களை உபசரித்து ஔஷத அன்னதானத்தை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருப்பதை இப்பொழுது நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஔஷத அன்னதான சேவையில் நீங்களும் பாகமாக மாற நேரலையில் இங்கு திருவண்ணாமலைக்கு வந்திருந்து இந்த ஔஷத அன்னதானத்தில் கொள்ளலாம். இந்த ஔஷத அன்னதானத்தை கலந்து கொண்டு இங்கு வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கைகளாலே இந்த அன்னதானத்தை கொடுக்க முடியும். உலகம் முழுவதும் இருக்கின்ற கைலாயத்தின் பக்தர்கள் பௌர்ணமிகளன்று நேரில் வந்திருந்து இந்த ஔஷத அன்னதான சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சேவையானது இன்னும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க இதில் நீங்களும் பாகமாக மாற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நேரில் இந்த சேவையில் வர இயலாதவர்கள் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தும் இந்த சேவைக்கு பாகமாக மாற இந்த அன்னதான சேவைக்கு நன்கொடை வழங்கியும் உங்களுடைய பங்களிப்பை அளித்து நீங்களும் இந்த மாபெரும் ஔஷத அன்னதான சேவையில் பாகமாக மாற முடியும். இந்த ஔஷத அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்க விருப்பம் இருக்கின்றவர்கள் உடனடியாக கைலாசாவின் அலுவலகத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம்.
இன்றைய தினம் 1,00,000 நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானம் வழங்குவதற்காக இங்கு கைலாசா திருவண்ணாமலையில் மிகவும் சிறப்பான முறையில் உணவுகள் தயார் நிலையில் சமைத்து வைத்திருக்கின்றனர். இதை தொடர்ந்து வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் இதை வழங்கிக் கொண்டே இருப்பதை நாம் இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். பகவான் அவர்கள் அவதரித்த சேத்திரமான திருவண்ணாமலை ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியில் நீங்கள் இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றீர்கள். அங்கு பக்தர்கள் ஒவ்வொருவரும் வந்திருந்து பகவானை தரிசனமும் பெற்று இந்த ஔஷத அன்னதானத்தை பற்றி சொல்கிறார்கள். பகவான் அவர்கள் பிறந்து அவர்கள் 17 வருடங்கள் இந்த இல்லத்தில் தான் அவர்கள் வளர்ந்தார்கள். இங்கு பகவான் அவர்களுடைய பாதம் பெற்று இந்த இடமே சக்தியூட்டப்பெற்ற ஸ்தலமாக கைலாயத்தின் பாகமாக இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கின்றது. இங்கு கடந்த கார்த்திகை தீப பிரம்மோற்சவத்தின் போது 10,00,000 நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை ஜென்ம பூமியிலிருந்து பகவான் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இது அண்ணாமலையாருக்கு நாம் செலுத்தும் நன்றியாக பகவான் அவர்கள் நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக இந்த சேவை தொடர்ந்து வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அண்ணாமலையாரின் வடிவங்களாகவே அவர்களை உணர்ந்து தொடர்ந்து இந்த அன்னதான சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். பகவான் அவதரித்த இல்லவன் ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமி. இங்கு பகவான் அவர்களுடைய குருமார்கள் ஒவ்வொருவருமே இங்கு வந்திருந்து பகவானுக்கு நேரடியாக தரிசனமும் தந்து அவரோடு வாழ்ந்து சக்தியூட்டப்பெற்ற இடமாக இந்த நித்யானந்த ஜென்ம பூமி இன்று நம் கைலாயத்தின் பாகமாக எல்லோருக்கும் தரிசனம் பெறும் வகையில் இப்பொழுது பகவான் அவர்கள் அதை நம் எல்லோருக்கும் கிடைக்க செய்திருக்கிறார்கள்.
சொல்ல வந்த தரிசனம் அல்லவோ. அருள் வாழ்வின் பொருள் இந்த தரிசனம், நித்யானந்தன் யுகம் காக்கும் தரிசனம். தரிசனம் கல்பதரு தரிசனம், ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம். தரிசனம் நித்யானந்தன் தரிசனம், ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம். தரிசனம் நித்யானந்தன் தரிசனம், ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம். ஆரீரோ ஆரிராரேராரேரோ, ஆரீரோ ஆரிராரேராரேரோ. கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது, கருணை மிகுந்து அன்னை என்னும் வரமளித்தது. கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது, கருணை மிகுந்து அன்னை என்னும் வரமளித்தது. பரம ஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது, பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. பரம ஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது, பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது, கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது, கடவுள் அவதரித்தது, கடவுள் அவதரித்தது. தவழும் அழகை கண்ட தாயின் மனம் களித்தது, ததும்பும் அழகில் தரணி முழுதும் மயக்கம் கொண்டது. தவழும் அழகை கண்ட தாயின் மனம் களித்தது, ததும்பும் அழகில் தரணி முழுதும் மயக்கம் கொண்டது. துரு துருப்பாய் நித்யன் இயங்கும் விதம் ரசித்தது, துரு துருப்பாய் நித்யன் இயங்கும் விதம் ரசித்தது. தங்க மகன் நித்யன் தெய்வம் என்றுணர்ந்தது, தங்க மகன் நித்யன் தெய்வம் என்றுணர்ந்தது. கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது, கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது, கடவுள் அவதரித்தது, கடவுள் அவதரித்தது.
Nithyanandam, dear viewers, a very warm welcome to each and every one of you on this auspicious occasion of Pournami, the full moon night. Every month, on the full moon night, in Tiruvannamalai in South India, which is the birth town of the Supreme Pontiff of Hinduism, Bhagwan Nithyananda Paramashivam, the living incarnation of Paramashiva, every full moon night in Tiruvannamalai, the huge circumambulation around the Arunachala hill happens, where lakhs of people congregate, converge in Tiruvannamalai to come around the 14-kilometer mountain path around the sacred Arunachala. The sacred Arunachala is Paramashiva himself in mountain form. And on this full moon night, lakhs of people come in circumambulation, what is called the Giri Vala. Giri means mountain and Vala means coming around the mountain. The Giri Vala of Arunachala happens every Pournami in Tiruvannamalai. And what you're seeing now is the KAILASA's Nithyananda Jenma Bhoomi Kshetra, our Kailasa in Tiruvannamalai, the Nithyananda Jenma Bhoomi Kshetra, which is located on the Girivala path. In fact, it is just midway when you start from the Arunachaleshwara temple and come around the 14 kilometers, exactly in the 7th kilometer, you will find Kailasa Tiruvannamalai, the Nithyananda Jenma Bhoomi Kshetra. And from here, Bhagwan feeds lakhs of people every Pournami night. And you are seeing, we are just approaching Pournami. It is still the evening time and the Annadhan has already started. It is the Aushadha Annadhana, which is the food that is prepared with first of all initiated people initiated by Bhagwan and people who follow the spiritual practices taught by Bhagwan. And it is prepared with utmost care, avoiding any item that is considered as a negative energy in food. And it is prepared by initiated people and carries energy that is conducive for the spiritual growth of anyone consuming it. Aushadha Annadhana. Aushadha means sacred herbs that are used in preparation of this food, which are conducive for one's conscious growth. And therefore, you are seeing in front of you the Aushadha Annadhana. Annadhana means free distribution of food. Anna is food and Dana is free distribution. So the Aushadha Annadhana is happening in Kailasa Tiruvannamalai, Nithyananda Jenma Bhoomi Kshetra, on the Girivala path, the circumambulation path of Arunachala. This very Kshetra was inaugurated by Bhagwan on the auspicious Chitra Pournami in the year 2008. On this very Pournami anniversary, the full moon night, a very special full moon night in every year is the Chitra Pournami, which happens in the month of April. And on 19th of April 2008, on Chitra Pournami day, Bhagwan inaugurated this wonderful Kshetra in the mountain path of Tiruvannamalai. And we are having a second location this year for this year's Pournami, from where the Aushadha Annadhana is happening, a very special location, which is Kailasa Tiruvannamalai, Nithyananda Jenma Bhoomi, the very parental home of our beloved Bhagwan, where Bhagwan assumed the human form. He was born and brought up. His parental home on Tiruvudal Street, which is on the 6th circumambulation path around the Arunachaleshwara temple, the 6th prakara. There are 7 prakaras around the temple. This parental home, the Nithyananda Jenma Bhoomi, is located on the 6th prakara. And very recently, Kailasa Bharat acquired legally, officially into its divine fold, the parental home of Bhagwan on Tiruvudal Street. And it was formally inaugurated by Bhagwan on the auspicious Kartikai Deepam Day, the flagship festival of Tiruvannamalai. And ever since this legal auspicious acquisition happened,
continuously the Aushadha Annadana is being served from Kailasa, Tiruvannamalai, Nithyananda Jenma Bhoomi, the very parental home of Bhagwan. So therefore, this Pournami, the Aushadha Annadana is happening from 2 locations, not 1. At Bhagwan's parental home, on the 6th prakara around the temple, and in the 7th prakara around the temple, which is the mountain path itself, from this Nithyananda Jenma Bhoomi Kshetra. And the Kailasavasis, the sannyasis, all the volunteers, the devotees, the followers are flocking into both these locations continuously as we approach the peak of Pournami tonight, as we approach the peak of the full moon night tonight in just a few hours. And they are all flocking in, full of inspiration, excitement, enthusiasm to be part of this divine seva and love of Bhagwan for the people of Tiruvannamalai and the whole of humanity, which is continuously entering Tiruvannamalai. You are now seeing the huge mega preparations that are ongoing for the marathon Annadana, tons of fresh vegetables. You are seeing now in the Nithyananda Annalaya, which is the food temple of Kailasa. And you can see the large number of Kailasians and volunteers and dedicated devotees doing the seva of preparing and serving the Aushadha Annadana. Tons of groceries, tons of vegetables continuously reach both the Kailasa locations in Tiruvannamalai on this auspicious day, and the preparation and serving of the Annadana continues non-stop until the last person has finished the Girivala, which is a circumambulation around Arunachala. Our viewers have been seeing over the past month, right from the acquisition of Kailasa, Tiruvannamalai, Nithyananda Jenma Bhoomi, the parental home of Bhagwan, you have been seeing the non-stop Aushadha Annadana and the other services, the spiritual services happening from Bhagwan's parental home. And today you are also seeing the Nithyananda Jenma Bhoomi Kshetra in the Girivala path, which has entered into the marathon Aushadha Annadana on the auspicious occasion of Pournami, the full moon night. Every full moon night, there is a Nara Mala around the Arunachala hill. Nara means human beings. Mala means garland. The lakhs of people coming around Arunachala on this night appear like a Nara Mala, a garland of human beings around Arunachala. That is the scene to be seen every Pournima night in Tiruvannamalai. You can see here the beautiful equipment in Nithyananda Annalaya that is preparing the Aushadha Annadana, manned by the sevaks, the volunteers. The Annadana is Bhagwan's statement of love for the people of Tiruvannamalai and the whole of humanity. It is his support and love to them as they come to circumambulate around their beloved Annamalayar, Paramashiva. Annamalayar is the name assumed by Paramashiva in Tiruvannamalai. Annamalayar is the presiding Paramashiva deity in the Arunachaleshwara temple in Tiruvannamalai. As the lakhs of people converge in Tiruvannamalai to come in circumambulation around Arunachala and worship Annamalayar, Bhagwan completely takes care of them as the living manifestation of Paramashiva through continuously feeding the lakhs of them with Aushadha Annadana. And not only that, our Nithyananda Jenma Bhoomi Kshetra in the Girivala path is like a huge shelter and resting place for the people coming around in circumambulation. They not only partake of the food, they also rest their feet a bit. They rest a bit midway in their circumambulation around Arunachala.
ever since this kshetra was inaugurated in 2008, the people of Tiruvannamalai and the people entering Tiruvannamalai for Pournami know that it is like their own mother's home, Bhagwan's kshetra in the Girivala path, and they come with their families and they have the food, they rest a bit, and they watch the live satsangs, the discourses, the global presidential address recordings of Bhagwan that is played continuously every Pournami night here. They imbibe the powerful cognitions from Bhagwan's discourses that are continuously played during the Pournami night. And they rejuvenate not only their physical body, they rejuvenate their very souls as they enter into the kshetra every Pournami night. And they are enriched continuously when they are there by the Kailasavasi sannyasis and devotees who continuously listen to them, give them the spiritual guidance, and enrich them for handling their life situations. And not only that, the healing seva happens every Pournami night here in the Nithyananda Janmabhoomi Kshetra, where hundreds of healers initiated by Bhagwan offer the Nithyananda spiritual healing services freely to the people. So the people are taken care of in every way possible every Pournami night from the Kshetra. You can see here the enthusiasm and speed with which the Kailasa's sevaks, the volunteers, are preparing the food to serve the people. Bhagwan personally micromanages, guides, and continuously inspires the followers, the devotees, and the Kailasavasis to carry on the huge socio-spiritual services of Kailasa, and especially in Tiruvannamalai, where the volume of the service is multifold. Day and night, relentlessly, the volunteers and devotees work, completely inspired by Bhagwan and Bhagwan's utter sacrifice and infinite love and compassion for the people. You can see in Kailasa, Nithyananda Janmabhoomi, Kailasa Tiruvannamalai, Bhagwan's parental home. You can see the Aushadha Annadhana happening continuously. It is in this location, in this very home, that all the beginnings of the revival of Kailasa happened when Bhagwan was a child. Whether it is the serving of Annadhan, free food to the people, which today is one of the 5 main pillars of Kailasa, the Nithyananda Annalaya, the food temple.
in and around in Tiruvannamalai to simply walk in to Bhagwan's parental home and have their meal. Whatever time of the day it is, they know it is available to them. Bhagwan is very particular and has conveyed to all of his Annadatas of Kailasa, who are the food temple, the people who take responsibility for Kailasa's food temples around the world. Bhagwan has conveyed to them, he has inspired them that it is important to have the food available 24/7. Never say no to a hungry stomach. And at the same time, never waste any food. नादन परमदयागना नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा सत्य सनातना नित्य निरंजना भक्तपरायणा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा चंद्रकलाधरा गौरी मनोहरा परम कृपाकरा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा गोकुलनन्दना गोपी मनोहर हरि नारायण नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा बन्धविमोचना पापसंहारक पतित पावना नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा चन्द्रशेखरा पन्नगभूषण निखिललोचना नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा माता पिता गुरु देव महेश्वर दीनदयाभरा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्ये
enriching the people with the flyers that contain the enriching spiritual knowledge, the teachings of Bhagwan, information about the upcoming programs of Kailasa. They heal the people. They listen to people's life situations and offer spiritual guidance from Bhagwan's teachings. And on the other side, you can see in the parental home of Bhagwan on Tiruvallur Street, where also the Aushadha Annadhana is happening. You can see here how beautifully and orderly and how patiently the people are coming in to receive food from Bhagwan himself. The people of the Tiruvallur Street are so excited and feeling so reassured, having Bhagwan back in their street. It has been celebrations right from the time Kailasa acquired Bhagwan's parental home. And you can also see here the beautiful biographical panels of Bhagwan depicting Bhagwan's life. You can see the photographs of Bhagwan during his childhood. Every photograph in this biographical panel has been captured in this very kshetra, Tiruvannamalai, Bhagwan's hometown, when he lived here in this parental home. For Kailasa, it is the most beautiful coming together of Bhagwan's childhood with today's happenings through the acquisition of Bhagwan's home in Kailasa. And you can see on the other side, in the Nithyananda Janma Bhoomi Kshetra on the Girivala path, biographical panels of Bhagwan with the narratives of the Avatara Leela, the divine play in Bhagwan's life, the life incidents that happened during his childhood. All of these locations and all of the gurus in these biographical panels are from Tiruvannamalai. You can see the portrait of Bhagwan Ramana Maharishi, of his direct disciple Annamalai Swamigal, and here are the portraits of Bhagwan himself in meditation in Panchamukham, which is located in the Girivala path here in Tiruvannamalai. Panchamukham is where the Jiva Samadhi of Sri Isakki Mahamunivar, Isakki Swamigal, one of the gurus of Bhagwan, is located. This is the occasion. This photograph was captured on the occasion of the Yoga Pattabhishekam of Bhagwan, the official coronation of Bhagwan by his gurus before they attained Mahasamadhi. When they officially empowered Bhagwan to start guiding humanity in its path to enlightenment. The people, as they receive the Aushadha Annadhana, they read these biographical panels and they get to know about the Avatara Leela, the divine life of Bhagwan on the planet. Our Nithyananda Janma Bhoomi Kshetra, which is located in the Girivala, in the mountain path of Arunachala, is by itself a very hugely spiritually significant location, because it is here from this Kshetra that you will have the darshan of Arunachala, you will have the darshan of his sixth face, which is called the Ajomukha or Adhomukha. Arunachala hill is not just a single face hill. The Arunachala hill has 5 faces along with a 6th face, which is called the Ajomukha. The 5 faces correspond to the Panchakritya, which is the 5 cosmic actions performed by Paramashiva, which is the cosmic actions of creation, sustenance, rejuvenation,
pulling up out of delusion and giving enlightenment. These are the 5 cosmic actions of Paramashiva in the cosmos, and each of them is associated with one of the faces of the Arunachala hill in Tiruvannamalai, which is Paramashiva himself in mountain form. There is a 6th face of this Arunachala hill, which is called the Ajomukha, and our kshetra here in the mountain path is located in such a way that you can see here, in fact, you are now seeing the 6th face of Arunachala, the Ajomukha Darshan. It is only from our kshetra here in the mountain path that you will see the entire darshan of this Ajomukha. In fact, you will not be able to see any of the other 5 faces if you are in this kshetra. And it is very significant because this 6th face is the pure presence of Paramashiva. While the other 5 phases correspond to one of his 5 cosmic actions, the 6th phase represents the pure enlightenment, the pure space presence of Paramashiva. Therefore, if you are in this kshetra, you are receiving continuous initiation from the pure presence of Paramashiva, of Annamalayar, which makes this kshetra doubly spiritually significant. In fact, if you have to see any of the other 5 phases, you need to come out of the kshetra and step to the left or right a few feet. Only then you will be able to start seeing any of the other 5 phases. Such is the precise cosmic orchestration of the location of this Kailasa. You can see how relaxed and how familiar and how comfortable the people are in our Kailasa. The living manifestation of Paramashiva, Annamalayar, the Supreme Pontiff of Hinduism, Bhagwan Nithyananda Paramashivam, our beloved Bhagwan, takes the responsibility to take care of the people of Tiruvannamalai. We saw during the Kartika Deepam festival time, in the Jenma Bhoomi, the parental home of Bhagwan, Bhagwan inaugurated a new bore well to provide continuous 24/7 cool drinking water to the people of Tiruvannamalai and to the sadhus, the sannyasis. And the water of the Jenma Bhoomi is nothing but the same waters of the Shivagangai Tirtham, which is inside the Arunachaleshwara temple. It is the very same water current of the Shivagangai Tirtham inside the Arunachaleshwara temple. It is that very sacred water that is being served to the people from Bhagwan's Jenma Bhoomi, parental home, where the Aushadha Annadhana is happening now. In Kailasa, in the mountain path, the Kailasa Nithyananda Janma Bhoomi Kshetra in the mountain path, ever since Bhagwan inaugurated it on the auspicious Chitra Pournami in 2008, the full moon night in 2008, during the month of April on the 19th, huge spiritual services and humanitarian services have happened. You can see the huge vessels which speak the story of the spiritual services of this Kailasa. Bhagwan himself has delivered huge mass
discourses to lakhs of people in this kshetra every Purnima night, and he has given individual blessings to each one of them right through the night up to the next day morning. And it is here in this kshetra that Bhagwan has given innumerable Kalpataru darshans, where people are empowered to be a Kalpataru in their own lives. Kalpataru means boon giving. Whatever you wish to manifest as reality, you are empowered to manifest it. The Kalpataru meditation convention empowers one to do that. And here in this kshetra in Tiruvannamalai, in the mountain path, Bhagwan has conducted the Kalpataru program ever so many times and given the Kalpataru darshan, individual Kalpataru darshan to lakhs of people. And it is here in this kshetra that Bhagwan has conducted the Shiva Diksha and the Vishesha Diksha for thousands of people. The Shiva Diksha is the first step in the worship of Paramashiva, connecting to Paramashiva. Empowering one with a deep connection to Paramashiva is the Shiva Diksha initiation. And the Vishesha Diksha is the next level initiation into worship of Paramashiva, where you are officially initiated to offer everyday worship to Paramashiva as per the Agamas, which is the sacred Hindu scriptures revealed by Paramashiva himself. This kshetra has seen innumerable programs of our beloved Bhagwan. And it is here that Bhagwan has delivered the Purnima satsangs every Purnima night to lakhs of people, followed by individual blessings to each and every one of them. And it is here that Bhagwan has conducted the 21-day residential inner awakening convention for international delegates. This kshetra in Tiruvannamalai, its history of Annadhana is huge, and therefore its infrastructure. Every year, Annamalayar, Paramashiva, comes around in circumambulation 2 times every year. One at the culmination of the Kartika Deepam festival, and the second time during the Tiruvudal festival, which will come up in the month of January. On both the occasions, when he comes around in Girivala, around the mountain path himself, when the deity of Annamalayar is carried around the Girivala, and the deity of Annamalayar stops by just at our KAILASA in the mountain path, and the Mandagapadi is offered to Annamalayar by Bhagwan himself, if Bhagwan is in Tiruvannamalai at that time, or by the Kailasavasis, the sannyasis, otherwise. So both the times in the year when Annamalayar comes around in Girivala himself, Mandagapadi, which is the offering to the Lord by the people, the Mandagapadi is offered right from this kshetra in the mountain path. The Mandagapadi consists of all the items used in worship of Paramashiva. His robes, fruits, flowers, flower garlands, coconuts, all the items used in his sacred bath, the Abhisheka items, vermilion, sandalwood, rose water, all the items of worship, even camphor that is used in the lit arati offering, incense, all the items are offered as Mandagapadi to Paramashiva. And this year we witnessed during the Kartika Deepam festival, the Mandagapadi was offered to Paramashiva every single day during the Kartika Deepam festival, right from Bhagwan's own parental home. The most recent acquisition of Kailasa, Bhagwan's parental home, on Tiruvudal street, which is the 6th prakara, the 6th circumambulation path around the Arunachaleshwara temple. சக்தி எல்லாம்
Tiruvannamalai, Bhagwan's hometown, holds the beginnings of the revival of Kailasa. Every location in the Avatara Leela, in the life story of Bhagwan in Tiruvannamalai, is too historic. And the beginning of it all is this parental home of Bhagwan, where he was born and lived the first 15 years of his life on the planet from 1978 to 1995. There are 7 circumambulation paths around the Arunachaleshwara temple. The 7th is the mountain path where our Jenma Bhoomi Kshetra is located, where the Aushadha Annadhana is happening. You can see the open, vast campus. And in the 6th Prakara, the 6th circumambulation path, is Bhagwan's own parental home located, where again you are seeing the Aushadha Annadhana happening. In every prakara, in every circumambulation path around the Arunachaleshwara temple, in every of the 7 paths, there are divine happenings from the life of Bhagwan as a child. Right from his childhood up to the time of the inauguration of Adi Kailasa in 2003. Divine happenings have happened in Tiruvannamalai in every single prakara, in every single circumambulation path around the Arunachaleshwara temple. Because it is in the temple that Bhagwan literally used to live during his childhood. He used to go home only to attend to his small home temple, to offer Naivedyam, to offer food to his home temple deities, or to conduct festivals from his home. Other than that, he was either in the Arunachaleshwara temple or he was in his favorite meditation spots, meditation locations in Tiruvannamalai, about which the entire townspeople know. If you talk to any of the Tiruvannamalai townspeople today, they would tell you, he would hardly come to school. You would find him either in Pavalakundru, which is Bhagwan's enlightenment experience spot in Tiruvannamalai, or you would find him in Kundrathil Adum Kumaran Murugar temple, which is another temple atop a small hill in Tiruvannamalai. Bhagwan had his favorite meditation spots as a child in Tiruvannamalai. He would either be there or at the Arunachaleshwara temple. Therefore, all the 7 circumambulation paths around the Arunachaleshwara temple hold all the childhood memories and divine Leelas stories from Bhagwan's life. The first prakara around Annamalayar, inside the temple, is where the Paramadvaita Anubhuti, the oneness experience, happened with Bhagwan when he was 10 years of age with his guru, Bhagwan Arunagiri Yogeshwara, where he had a darshan of Bhagwan Arunagiri Yogeshwara seated on the Annamalayar Linga, on the Arunachaleshwara Linga, and he had the deep experience of oneness with Paramashiva. That happened in the first circumambulation path inside the temple. And in the second circumambulation path inside the Arunachaleshwara temple, we have sweet memories from the life of Bhagwan as a child. We have the treasury located in the treasury of the temple located in the second circumambulation path, and we also have the Palli Arai, which is the sacred chamber where the Lord and his divine consort are put to rest through a ceremonious ritual called the Palli Arai ritual every night, where the Shivacharyas, the temple priests, bring the Lord and his divine consort through a ceremonious procession and put them to sleep for the night in the Palli Arai chamber. So in this second circumambulation path inside the temple, Bhagwan has been almost an integral part of the second circumambulation path, because not a single day he has missed the Palli Arai ritual. And we have heard from the Shivacharyas, the temple priests, that
This banyan tree inside the temple in the fifth circumambulation path is seated a Lord Ganesha deity. And we have a beautiful photograph captured at this Ganesha deity shrine, where Bhagwan as a child conducted the first public festival, organized and conducted it himself around the age of 10. And a beautiful photograph has been captured with Bhagwan and his first team of Kailasa volunteers inspired by him as a child, who assisted him in conducting that first recorded public festival of Ganesh Chaturthi. If we see, the first of many things in Bhagwan's childhood is related to Lord Ganesha. Of course, we all know that Lord Ganesha is the first god to whom we pray in the Hindu tradition when any new venture is started, because he is the Lord of completion. He brings completion inside us, which is what will make the venture successful. He dissolves our incompletions, and he is also the remover of all obstacles. Obstacles are nothing but our own incompletions. And therefore, Bhagwan is demonstrated through his own life to pick up Ganesha as the first deity on so many occasions. It is Ganesha to whom Bhagwan fed food as a child at the age of 3 and had the deep experience of Sampragnata Samadhi. And it is to Ganesha that Bhagwan dedicated the first public function that he organized. The happening of Ganesha on the planet is celebrated as Ganesh Chaturthi, the birthday of Ganesha. So that is the fifth circumambulation path inside the temple. And of course, in the fifth circumambulation path inside the temple, we also have the 1,000-pillared mandapam, the Ayam Kal Mandapam, the huge traditional hall with 1,000 pillars, wherein the 230th Guru Mahasannidhanam, the 230th pontiff of the Tonde Mandala Adinam, the most ancient traditional mutt of South India, the 230th pontiff, performed the Acharya Abhishekam for Bhagwan inside the 1,000-pillared hall in the fifth prakara, thereby coronating him as a successor of the Tonde Mandala Adinam, the kingdom of Kanchipuram. And Bhagwan is now the 233rd pontiff of the Tonde Mandala Adinam. Between the 230th and Bhagwan, 3 more pontiffs, the 231st, the 232nd, 2 more pontiffs assumed position, waiting until the time Bhagwan became a major so that he could officially start taking the responsibilities. Therefore, the fifth prakara of the Arunachaleshwara temple is also spiritually so significant in the life of Bhagwan on the planet. And of course, in the sixth prakara, which is the Madavidi around the temple. Madavidi means the 4 streets surrounding any Hindu temple is called its Madavidi, wherein the temple main deity comes in procession during all its festivals. The sixth prakara, which is the Madavidi around the Arunachaleshwara temple, is the Tiruvudal street itself, where is located Bhagwan's parental home, Kailasa, Tiruvannamalai, Nithyananda Jenma Bhoomi. Therefore, the sixth prakara is the most significant in Bhagwan's life. And the seventh prakara, as we saw, is where Bhagwan conducted the first
You can see the meals served, the number of meals being served continuously increasing. You can see it on your screen. And we have hardly entered into Pournami. Pournami is still a few hours ahead of us. But the Annadana and the Girivala has started. Bhagwan is very particular that from the first person who starts the Girivala, who starts going around the hill, until the last person has completed Girivala, the Kailasas should serve the Annadana, should support their spiritual practice, their tapas, their penance of going around the hill. People should be completely assured that any time they feel hungry, they can walk into the Kailasas for their meal. It is Bhagwan's guidance to his Annadatas of Kailasa, the people who take responsibility of the food temples, that there should be no hungry stomach in the vicinity of Kailasa, and there should be no need for anyone to light their kitchen fire to cook food, because they should know that Kailasa will provide them the food. That is the ultimate vision for the Nithyananda Annalaya of Kailasa. Bhagwan's maternal grandfather, Sri Raju Mudaliyar, affectionately called Raju Tata by Bhagwan. He was one of the earliest gurus of Bhagwan, who took Bhagwan every day as a child on his shoulders. He would keep Bhagwan on his very shoulders and take him as a child to the Arunachaleshwara temple every day in the morning and evening. And while walking, he would narrate to him all the stories of the great Hindu child saints like Bhakta Prahalada, Dhruva, Markandeya, and especially he would point out to the pillars in the Devi shrine, in the shrine of Devi Unnamalai Amman inside the Arunachaleshwara temple, where the very depictions would be sculpted, the life stories of these Hindu saints, child saints would be sculpted, and he would narrate all the stories to Bhagwan. And Bhagwan would in turn narrate these stories back to the people in his home. Those were the earliest discourses given by Bhagwan as a child, where he had the ability to repeat verbatim any spiritual discourse or mantra recitation that he heard. He was an Ekasantagrahi, which is the manifestation of the power of repeating what you hear just once, verbatim. Sri Raju Tata was one of the elite of Tiruvannamalai, and he was one of the greatest philanthropists of Tiruvannamalai, who used to support any spiritual practice, any religious practice, any religious effort that happened in Tiruvannamalai. People would come to him requesting for offering, for any donations that they wanted. They would approach Raju Tata as the first person for any donation, because they knew that he would never say no, and they also saw him as a good omen to start any venture with. And it was through Sri Raju Tata that Bhagwan served the first Annadanas in his life as a child, before he himself could make it happen physically, after physical maturity. As a child, it was through Raju Tata that Kailasa's Annadana happened continuously for the sadhus and people of Tiruvannamalai. Bhagwan fondly recalls that it is that outside Raju Tata's home, even till date, you will find huge stone vessels that are placed to feed not the people, but the horses, the cows, the dogs, and all the other beings of Tiruvannamalai who would pass by, who could come and have food from those stone bowls, or quench their thirst from water that would be filled in those stone bowls. And of course, the ladies of the house in Rajamudaliyar's house were inspired by Rajamudaliyar himself to serve food any time to people who walked in. In fact, people would not have to inform them ahead of time. They could just walk into Raju Tata's house and they know they would be served by the women of the house. That was how Kailasa's first Annadana happened.
Rajamudaliyar never had his food without going on to the streets and calling sannyasis for their meal, serving them the meal first, and then partaking of his meal. And we have seen way back in 2003-4, during Bhagwan's birth star celebrations in Adi Kailasa, Bangalore, we have seen the delightful occasion of Sri Rajamudaliyar receiving the Ananda Sevak Award of Kailasa from Sri Shivapuri Swamiji. So Raju Tata is one of the earliest sevaks, earliest volunteers of Kailasa in the revival of Kailasa of Bhagwan, his own grandfather. It was a delightful moment seeing Raju Tata receiving the Ananda Sevak Award. It is Bhagwan's guidance to the people who serve the Annadana never to waste food on a stomach that is not hungry or waste food by throwing it away. Always serve food to a hungry stomach. That is the authentic way of serving the Annadana. Very soon, we will find the crowd increasing multifold as more and more people start coming around the Arunachala hill. The Girivala path, the mountain path, will be jam-packed, completely filled. நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். We have heard the volunteers, the Kailasavasis and followers of Bhagwan who serve the Aushadha Annadana share ever so many times how their body never feels tired when they serve the Aushadha Annadana. It is simply because the spiritual context is huge, and when we serve with the right context, our body never gets tired. That is the teaching of Bhagwan and the spiritual truth. Which is why you can see how untiringly the volunteers are serving the food.
initiated healers of Bhagwan, who are Bhagwan's hands. They are Bhagwan's own healing hands. They serve as extensions of his own healing hands. You will soon see the initiated healers of Bhagwan starting to give healing to the devotees of Annamalayar. Non-stop healing will soon commence as we approach the Pournima night. Healing is one of the spiritual powers given by Bhagwan to his followers. It is one of the 463 powers of Paramashiva. Bhagwan initiates his disciples and devotees into the 463 powers of Paramashiva. So we start living like the ancient rishis. That is the revival of Kailasa, where we start living like the ancient rishis who lived in oneness with Paramashiva, radiating all his spiritual powers. And healing is one of the most important powers of Paramashiva. Today, millions of initiated healers of Bhagwan heal humanity around the world. We have logged in all of our social media platforms the innumerable testimonials of healing, miracle healing testimonials, right from healing cancer to healing an ordinary migraine, whatever it might be. We have had miraculous healing testimonials. You can see the sannyasis of Kailasa continuously active, continuously inspired, continuously excited to be serving the Aushadha Annadhana. Bhagwan has demonstrated right from the time he took birth how to live an excited, continuously inspired, alive life, devoid of any tiredness, any boredom. So that is the scale for all of Bhagwan's devotees and followers. And witness to that are thousands of people in Tiruvannamalai, Bhagwan's parental hometown, who have seen Bhagwan in a continuously alive, active, energetic, enthusiastic state from the time he was born, continuously immersing himself in religious, social, spiritual, socio-spiritual activities, serving people, inspiring them into worship, inspiring them with the powerful truths of Sanatana Hindu Dharma. You can see the continuous replenishing of the food happening as the Aushadha Annadhana is being served. The people of Tiruvannamalai and the devotees of Annamalayar who come into Tiruvannamalai every Pournima night to do the Girivala around Arunachala hill. All of them walk in with all their right royally into Kailasas and Tiruvannamalai to have their meal for the day. They know it is theirs and they know it is always available for them. They come without a second thought, with so much of familiarity, so much of love.
It is an unspoken, loving relationship between the people and the visitors of Tiruvannamalai every Pournima and the Kailasavasis, who are the extensions of Bhagwan himself. Bhagwan, as a child in Tiruvannamalai, used to serve the sadhus. Even then, anything that he found in his home, when we say home, we are talking about the very parental home in front of our eyes, where the Aushadha Annadhana is being served now. From this very home, Bhagwan would take away anything that his parents kept, like food that his mother would take and keep to prepare for the next day. The ingredients she would take and keep to prepare for the next day meal, he would simply take it away and give it to his gurus, to the sadhus, to the sannyasis, to Bhagwan Arunagiri Yogeshwara himself, Paramashiva himself, who came as his guru. Bhagwan would be waiting to give something or other to the sadhus, sannyasis, and his gurus. Any new robes that his father would keep, he would simply take it away, and his parents would not speak a word because they know it always went for a noble cause. They would never question Bhagwan as a child. They would automatically know where it went and for what purpose. Bhagwan's love for sannyasis, for the Hindu Sanatana Hindu Dharma, and for the gurus, the glorious Guru Shishya Parampara, starts from the time he assumed birth on the planet, for which we have eyewitnesses to share with us. How he would take care of the sannyasis, how he would be one among them, how he would be so eager to serve them with whatever he got from his home. And that continues till date. Now we see the same thing happening through Bhagwan's followers. This is the revival of Kailasa, the untiring effort, the extreme sacrifice that can never be told of Bhagwan in reviving Kailasa. Today we are seeing hundreds of inspired Kailasavasis, devotees, carrying on the services of Kailasa in the revival of Kailasa. After the Arunachaleshwara temple in Tiruvannamalai, the most visited spot in Tiruvannamalai is today Kailasa, Tiruvannamalai, Nithyananda Jenma Bhoomi, Bhagwan's parental home in Tiruvannamalai on Tiruvudal Street, as well as the Kailasa Nithyananda Jenma Bhoomi Kshetra here in the 7th circumambulation path in Tiruvannamalai. The most visited spot in Tiruvannamalai after the Arunachaleshwara temple is these two Kailasas.
Shiva himself. Paramashiva has said that the way the Hindu temple should be laid out is on its northern side, all the Shivacharyas should reside, and on its southern side, all the gurus, the Rajagurus, the incarnations should reside. And so beautifully, as per the timeless agamas, you will see today, Bhagwan's own parental home is located on the very southern side of the Arunachaleshwara temple. Such is the divine orchestration of the life of the incarnation on the planet, where his own home is agamically positioned on the southern side of the Arunachaleshwara temple. And you will find all the temple priests of the temple residing on the northern side. And the Arunachaleshwara temple has 4 huge gateways, entrances to it, where the lofty temple towers are constructed. So Bhagwan would quickly run through the northern side exit through the Amman Gopuram, which is the name of the northern side temple tower, and he would go to the big street, to the Shivacharya's homes, to the homes of the temple priests, and bring back whatever they wanted from their homes. And we have heard the sharings of Sri Halasenatha Gurukul, how Bhagwan as a child would be willing to offer any service that he could to Annamalayar. He would go pluck flowers from the temple flower gardens, the Nandavanam, and bring back for the puja. Or he would clean the puja vessels after offering the worship to Annamalayar. Or he would even be requested by the temple Shivacharyas to give a hand in carrying the deities during the ritual time, especially during the Palliyarai, to help them, because in those days there were not so many people who would partake of the late night rituals. Bhagwan was such an integral part of the temple, of the people of the temple, of the people of Tiruvannamalai itself. In fact, more than Bhagwan's own biological mother, it's the people of Tiruvannamalai. It's the people in the temple and outside on the streets who have more memories to share from Bhagwan's life, because Bhagwan was hardly at home or in school. He would be either at the temple or in his various favorite meditation spots in and around the Arunachala hill and on the hill. நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அவதரித்த சேத்திரமான திருவண்ணாமலையிலிருந்து இப்பொழுது நீரடியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் பிறந்த, அவர் வாழ்ந்து வளர்ந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களின் பாதம் பட்டு 17 வருடங்கள் அவர் வாழ்ந்த இல்லமான இந்த சேத்திரமானது பகவானின் சாநித்தியம்
அண்ணாமலையாரின் பக்தர்கள் இங்கு பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான் ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமிக்கு வந்திருந்து அவர்கள் பகவானின் அருளும் இந்த அருள் பிரசாதத்தை தினந்தோறும் பெற்றுச் செல்கிறார்கள். இன்றைய தினம் பகவான் அவர்களின் அருளாசியை பெற்று இந்த பௌர்ணமி தினத்தன்று 1,00,000க்கும் மேலுள்ள நபர்கள் இன்றைய பௌர்ணமி தினத்தின் பொழுது இந்த ஔஷத அன்னதானத்தை பெற இருக்கிறார்கள். பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமி நம்முடைய கைலாச வாசிகளுக்கும் உலகம் முழுவதும் இருக்கின்ற அன்பர்களுக்கு எல்லா விதமான சேவையையும் செய்வதற்கான ஒரு பிரதம சேத்திரமாக இருப்பதை நாம் நேரலையில் பார்க்கின்றோம். திருவண்ணாமலையில் வாழுகின்ற ஒவ்வொருவருமே பாக்கியசாலிகள். இங்கு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்லும் சத்தியத்திற்கேற்ப இங்கு திருவண்ணாமலையில் நாம் பிறப்பதற்கே அவனினுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்க வேண்டும். அவ்வாறு இருக்க இங்கு அவருடைய அருளையும் பெற்று அவரினுடைய நிஜ அவதாரமான அண்ணாமலையாரின் வடிவமான பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் பிறந்த இல்லத்தில் இங்கு வந்திருந்து அவரினுடைய அருளாசியும் பெற்று அவரினுடைய அருட்பிரசாதத்தையும் பெறுவது நிச்சயமாக அவர் அருள் நமக்கு கிடைத்திருப்பது நாம் அறிகின்றோம். இது அவன் அருள் இருப்பதால் தான் அவன் தாள் வணங்க முடிகின்றது. தினந்தோறும் இங்கு லட்சக்கணக்கான நபர்கள் இங்கு வந்திருந்து இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று அவர்களுடைய வாழ்க்கையும் வளம் பெற்று தான் பெற்ற இந்த ஆனந்தத்தை மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அளித்துக் கொண்டிருப்பதை நாம் தொடர்ந்து நேரலையில் பார்க்கின்றோம். பகவானிடம் நேரடியாக தீட்சை பெற்ற சீடர்கள் பக்தர்கள் அவர்கள் தாங்கள் பகவானிடம் பெற்ற இந்த ஆனந்த அனுபவத்தை வருகின்ற அண்ணாமலையாரின் பக்தர்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தான் அடைந்த அந்த ஆனந்தத்தை மற்ற அனைவரிடம் பகிரும் பொழுது தங்களுக்கு கிடைத்த இந்த ஆனந்தமானது மென்மேலும் வளர்ந்து நித்திய ஆனந்தமாக மலர்கின்றது. இங்கு பகவான் அவர்கள் தங்களுக்கு அளித்த அந்த தியான வகுப்பின் மூலம் அவர்கள் அளித்த தியான சத்தியங்களையும் ஞான கருத்துக்களையும் அவர்கள் பெற்ற தியான சிகிச்சையாளராக பெற்ற தீட்சைகளையும் தங்களுடைய வாழ்க்கையிலும் வாழ்ந்து அது உலக மக்கள் அனைவருக்கும் தொடர்ந்து பகிர்ந்து அளிக்கின்ற இந்த ஆனந்த சேவையில் முழு ஸ்ரத்தையோடு தொடர்ந்து அயராது அவர்களுடைய தியாக உணர்வினாலும் இந்த சேவையை 24 மணி நேரமும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றனர். ஒரு லட்சம் பேருக்கு நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை சமைத்து அங்கு வருகின்ற அத்துணை பேருக்குமே இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கும் இந்த மாபெரும்
சேவையை தொடர்ந்து இடைவிடாது முழு ஸ்ரத்தையோடு இந்த சேவையை செய்து கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். திருவண்ணாமலையில் 2 இடத்திலுமே பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியிலும் மற்றும் பகவான் அவர்கள் திறந்து வைத்து கைலாசா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 7வது கிலோமீட்டரில் அமைந்திருக்கும் இந்த கைலாசாவில் இருந்தும் ஆகிய 2 இடங்களிலுமே தொடர்ந்து வருகின்ற அண்ணாமலையாரின் பக்தர்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் அண்ணாமலையாரின் வடிவமாகவே அவர்களை வணங்கி அவர்களை வரவேற்று அவர்களுக்கு எல்லா விதமான சேவைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். பகவான் அவதரித்த சேத்திரமான திருவண்ணாமலையில் அவர் பிறந்து அவர் வளர்ந்து வாழ்ந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியில் இங்கு அவருடைய குருமார்கள் ஒவ்வொருவரும் வந்திருந்து பகவானுக்கு நேரடியாக தரிசனம் தந்திருக்கின்றார்கள். இந்த சக்தி வாய்ந்த ஸ்தலம்தான் பகவான் ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமி. பகவான் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியில் தொடர்ந்து இங்கு அண்ணாமலையாரை கிரிவலம் சுற்றி வருகின்ற பக்தர்கள் அவர்களுக்காகவே இங்கு பகவான் அவர்கள் பிறந்த இல்லத்தின் கிரிவல பாதையில் வெளியில் தொடர்ந்து இந்த ஔஷத அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது அவர்கள் அந்த ஔஷத அன்னதானத்தை அந்த கிரிவலத்திலேயே அவர்கள் வலம் வருகின்ற அந்த இடத்திலேயே பெற்று அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய அந்த பக்தியை வெளிப்படுத்தும் விதமான அந்த கிரிவலத்தை தொடரலாம். அதே போல் இங்கு பகவான் அவர்கள் பிறந்த இல்லத்திற்குள் அவர்கள் உள்வந்திருந்து அவர்கள் ஓய்வு எடுத்துவிட்டு சிறிது நேரம் இழப்பாரி அங்கு உள்ளுக்குள்ளும் இங்கு அமர்ந்திருந்து அவர்கள் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்றும் செல்கிறார்கள். இந்த காட்சியும் இப்பொழுது நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2 இடங்களிலும் பகவான் அவர்களின் பிறந்த இல்லமான இந்த சேத்திரத்தில் அங்கு அண்ணாமலையார் ஆலயத்தின் 6ஆம் பிரகாரமான திருவுடல் தெருவில் அமைந்திருக்கும் இந்த இல்லத்தின் வாயிலிலேயே அவர்கள் இந்த ஔஷத அன்னதானத்தையும் பெற்று செல்கின்றனர். அதே போல் அங்கு இல்லத்திற்குள்ளும் அமர்ந்திருந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு அவர்கள் இங்கு இந்த ஔஷத அன்னதானத்தையும் பெற்றுச் செல்கிறார்கள்.
அதேபோல் கைலாசா திருவண்ணாமலை என்பது அடி அண்ணாமலையிலும் கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் இங்கு கைலாசத்திலும் இங்கு லட்சக்கணக்கான அன்பர்கள் வந்திருந்து இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று செல்வதையும் நாம் இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். இந்த மாபெரும் சேவையில் நீங்களும் பங்கு கொள்ள திருவண்ணாமலைக்கு மாதந்தோறும் கொண்டிருக்கும் இந்த பௌர்ணமி தினத்தன்று நடைபெறும் இந்த சேவையில், அன்னதான சேவையில் நீங்களும் வந்து கலந்து கொள்ளலாம். இந்த சேவையின் பாகமாக மாற அங்கு கைலாயத்தின் அலுவலகத்தில் இருக்கும் நம்முடைய அமைப்பாளர்களை நீங்கள் அணுகுங்கள். ஒருவேளை இந்த பௌர்ணமி தினத்தன்று நேரில் அங்கு திருவண்ணாமலைக்கு வந்து உங்களால் சேவை செய்ய இயலவில்லை என்றால் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே நன்கொடையும் அளித்து இந்த ஔஷத அன்னதானத்தின் பாகமாக நீங்கள் மாறலாம். இங்கு பகவான் உருவாக்கி இருக்கும் இந்த கைலாச திருவண்ணாமலையின் நோக்கமே அங்கு அண்ணாமலையாரை சுற்றி கிரிவலம் வருகின்ற பக்தர்கள் அவர்களுக்கு அண்ணாமலையாரின் வடிவமாகவே அவர்களை வணங்கி வரவேற்று அவர்களுக்கு எல்லா விதமான சேவைகளையும் செய்வதற்காகவே இந்த கைலாசா திருவண்ணாமலை பகவான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இங்கு கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் இந்த கைலாசாவின் அங்கு 2 இடத்திலும் இருந்து அவர்கள் இந்த ஔஷத அன்னதானத்தை பெறுகிறார்கள். ஒன்று அங்கு கிரிவல பாதையிலேயே அவர்கள் நடந்து வரும் அந்த பாதையிலேயே அவர்கள் வெளியிருந்தும் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று அவர்கள் தொடர்ந்து அந்த கிரிவலத்தை நடந்து செல்கிறார்கள். அதே போல் அங்கு உள்ளுக்குள் கைலாயத்தின் நம்முடைய திருவண்ணாமலை ஆலயத்திற்குள்ளும் வந்திருந்து அவர்கள் உணவை எடுத்துக்கொண்டு இளப்பாறை விட்டும் அங்கு தொடர்ந்து கிரிவலத்தை செய்கிறார்கள். இந்த இரண்டையும் நீங்கள் இந்த வீடியோ நேரலை காட்சியில் நாம் இப்பொழுது பார்க்க முடிகின்றது. இந்த ஔஷத அன்னதானம் என்று அழைக்கப்படும் இந்த ஔஷத அன்னதானத்தின் பலன்கள் என்னவென்றால், இது பகவான் அவர்களினுடைய சாநித்தியத்தில் சமைக்கப்படும் இந்த உணவு என்பதான இது சக்தியூட்ட பெற்று பகவானின் சக்தியை பெற்றிருக்கின்ற இந்த உணவு என்பதனால் இதை உட்கொள்ளும் பொழுது இது நமக்கு மருந்தாகவே உள்ளுக்குள் செயல்பட்டு நமக்குள் இருக்கும் எல்லா வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தது என்பதனால் இது ஔஷத அன்னதானம் என்று அழைக்கப்படுகின்றது. மற்றும் இந்த உணவை பகவான் அவரிடம் தீட்சை பெற்ற தியான சிகிச்சையாளர்கள் அவர்களுடைய கரங்களால் இது வழங்கப்படுவதனாலும் இது சக்தியூட்டப்பெற்ற மருந்தாகவும் செயல்படுகின்றது. எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த ஔஷத அன்னதானத்திற்கே உண்டு. இங்கு பரமசிவ பரம்பொருள் எம்பெருமான் அவர் ஆகமத்திலே அருளி இருக்கின்ற உணவுகளை சமைக்கும் முறைகளையும் எந்த உணவுகளை சமைக்க வேண்டும் என்ற முறைகளையும் பின்பற்றி பாக சாஸ்திரத்தில் அவர் கூறியிருக்கின்ற அதே முறைகளை பின்பற்றி சமைக்கப்பட்ட இந்த உணவு இது பரமசிவ பரம்பொருள் அவரே வகுத்திருக்கின்ற இந்த வழிமுறைகளை பின்பற்றி சமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உணவை நாம் உட்கொள்ளும் பொழுது அது நமக்கு மருந்தாகவே செயல்படுகின்றன. இது நம்ம உடலில் உள்ள ஜடராக்னியை வெளிப்படைய செய்து ஏற்கனவே ஜீரணிக்காமல் உள்ள உணவை கூட ஜீரணிக்க வைக்கும் சக்தி படைத்ததாக அமைந்திருக்கின்றது.
பாகசாஸ்திரத்தின் முறைப்படி அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உணவு நமது உடல் ஆரோக்கியத்தையும் மனோ பலத்தையும் ஆன்ம அனுபவத்தையும் தரக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கின்றது. பகவான் அவர்கள் இந்த ஔஷத அன்னதானத்தை பற்றி சொல்லும் பொழுது, அண்ணாமலையாரின் பிரசாதத்தை அன்னை மீனாட்சி அவர்கள் முந்தானியில் முடிந்து பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களுக்கு ஊட்டிவிட இந்த உணவை எல்லோருக்கும் கொடுக்கலாமா என்று சுவாமிஜி நம்முடைய பகவான் அன்னை மீனாட்சியிடம் கேட்கும் பொழுது, உலக உயிர்கள் எல்லோருக்கும் கொடுக்க சொல்லி அன்னை மீனாட்சி கொடுக்க அந்த அருள் பிரசாதத்தை எல்லோருக்கும் வழங்க பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் ஆரம்பித்ததே இந்த ஔஷத அன்னதானம். உணவே மருந்தாக, மருந்தே உணவாக வழங்கப்படுகின்றது. கைலாசா நித்யானந்தா அன்னாலயமானது உலகிலேயே மிகப்பெரிய அன்னதான சேவை செய்யும் நிறுவனம் என்று ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டப்படுகின்ற அன்னதான சேவை செய்யும் நிறுவனமாகும். பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் தொடர்ந்து 30 ஆண்டுகளாக 150 நாடுகளில் கைலாயத்தின் மூலம் உலகில் உள்ள 100 கோடி அன்பர்களுக்கு மேல் இந்த நித்திய ஔஷத அன்னதானத்தை வழங்கியிருக்கிறார்கள். இந்த கைலாசா நித்யானந்த அன்னாலயமானது உலகிலேயே மிகப்பெரிய அன்னதான சேவை செய்யும் நிறுவனமாக போற்றப்படுகின்றது. இதுவரை இன்றைய இந்த பௌர்ணமி நன்னாளில் ஏறத்தாழ 10,000 நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று அவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். இது இன்றைய நாள் அடுத்து வருகின்ற 24 மணி நேரமும் தொடர்ந்து இந்த சேவையானது நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. 2 இடங்களிலும் பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான் ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியிலும், அதே போல் கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் கைலாசா திருவண்ணாமலையிலும், இந்த 2 இடங்களிலுமே மிகவும் சிறப்பான முறையில் அண்ணாமலையாரை வலம் வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானம் வழங்கப்படுகின்றது. இங்கு கைலாசா திருவண்ணாமலை பகவான் அவர்கள் உருவாக்கிய இந்த தருணத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவரினுடைய கடின உழைப்பிற்கு அவருடைய அன்பையும் கருணையும் நம் எல்லோருக்கும் வெளிப்படுத்தும் விதமாக அங்கு பகவான் அவர்கள் இந்த கைலாயம் திருவண்ணாமலையை உருவாக்கினார்கள். 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் துவங்க பெற்ற இந்த கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் கைலாசா திருவண்ணாமலை தொடர்ந்து அன்றிலிருந்து கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சந்நியாசிகள் அவர்களுக்கான ஒரு தாய் வீடாகவே இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. தினந்தோறும் 3 வேளையும் வந்திருந்து அவர்கள் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்றுச் செல்வார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையுமே பகவான் அவர்கள் நினைவு கூறும் பொழுது, அடியார்க்கும் 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 அடியேன் என்று கூறுவர். நாம் அடியார்க்கு செய்கின்ற அந்த சேவை அங்கு அண்ணாமலையாருக்கே நாம் செய்கின்ற சேவையாகும். தொடர்ந்து அங்கு கிரிவல பாதையில்
அமைந்திருக்கும் இந்த கைலாசா திருவண்ணாமலை நீங்கள் நேரலையில் பார்க்க முடியும். இங்கு கருங்கல்லால் உருவாக்கப்பட்ட அந்த மேஜையை இங்கு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் வந்து அமர்ந்து இங்கு இளைப்பாறிவிட்டு அவர்கள் ஆனந்தமாக இந்த ஔஷத அன்னதானத்தை அறிந்துவிட்டு செல்வதற்காகவே இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கருங்கல்லால் அமைக்கப்பட்ட இந்த ஆசனங்களையும் அவர்கள் மக்களுக்காகவே தொடர்ந்து சிந்தித்து அவர்களினுடைய நலனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து பகவான் அவர்களினுடைய இந்த கடின
தாரமாக மனித உருவம் தாங்கியும் இந்த பூமிக்கு இந்த பரமசிவ சக்தியையும் பரமசிவ ஞானத்தையும் உலக மக்கள் அனைவருக்கும் விளங்கிட தொடர்ந்து அவதரித்துக் கொண்டே இருக்கின்ற இந்த பூமிதான் பரமசிவ பரம்பொருளின் நிஜாவதாரமாக மனித உருவம் தாங்கி 1978 ஆண்டு நம் எல்லோருக்கும் அந்த பரமசிவ பரம்பொருள் அருளி இருக்கின்ற அவதார புருஷராக நமக்கு கிடைத்திருக்கின்றார். அவர் பிறந்து அவர் வாழ்ந்த இல்லம்தான் ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமி. மெய்ப்பிக்கும் விதமாகத்தான் ராஜு முதலியார் அவர்களினுடைய பேரனாக அருணாச்சலம் மற்றும் லோகநாயகி அம்மாளின் இரண்டாவது புதல்வனாக பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் இந்த பூமிக்கு அவதரித்திருக்கின்றார். பகவான் அவர்கள் இந்த பூமிக்கு அவதரிக்கும் முன்பே அவருடைய குருமார்கள் அனைவருமே நன்கு அறிந்திருக்கின்றனர். இவ்வாறாக 1978 ஆண்டு பகவான் அவர்கள் இந்த பூமிக்கு வர இருப்பதையும் அவர் இந்த உலகத்திற்கு அளிக்க இருக்கும் இந்த எல்லா விதமான சேவைகளையும் நன்கு அறிந்திருக்கின்றனர். அதே போல் ஒரு முறை பகவான் அவர்களின் தாயார் லோகநாயகி அம்மாள் மாநித்திய லோகநாயகி ஆனந்த சுவாமி அவர்கள் திருவண்ணாமலையில் குண்டி மகான் என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய அவதார புருஷர் சித்தர் அவரிடம் தரிசனம் பெறுவதற்காக சென்றிருந்த அந்த வேளையில் அம்மா லோகநாயகி அம்மாவும் ராஜு முதலியார் இருவரும் சென்றிருந்த அந்த சம்பவத்தில், அதாவது பகவான் அவர்கள் பூமிக்கு அவதரிக்கும் முன்பு 1978 ஆண்டிற்கு முன்பு பகவானிடம் அந்த பூண்டி மகான் சுவாமியிடம் அவர்கள் தரிசனம் பெறச் சொல்லும் போது அவர் அம்மாவை பார்த்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி அவருடைய பரிபாஷையிலே அப்பனே வந்து பிறப்பான் போய் வா என்று அருளாசி வழங்கி இருக்கின்றார். அப்போது அம்மாவிற்கு அவர் என்ன சொல்லுகின்றார் என்பது சரியாக புரியாத அந்த நிலையில் அவர் நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கு ராஜு முதலியார் அவர்கள் தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று தெரியவில்லை என்பதை விளக்கமாக கேட்டபோது அவரே அங்கு பூண்டி மகான் சுவாமி அருணாச்சல மலையை காண்பித்து அந்த அப்பன் அவரே இந்த அருணாச்சலமே வந்து உன்னுடைய வயிற்றில் பிறப்பார் என்று அவர் ஆசீர்வதித்து அனுப்பியிருக்கிறார். சரியாக
பகவானினுடைய தாயார் அப்பொழுது கர்ப்பம் தரித்திருந்த அந்த வேளை 1978ஆம் ஆண்டு பகவான் அவர்கள் இந்த பூமிக்கு அவதரித்திருக்கின்றார். அந்த ஒரு காட்சியை தான் நாம் எல்லோரும் அனுபவமாக பார்த்திருக்கின்றோம். வாழையடி வாழையென தொடர்ந்து இங்கு பரமசிவ பரம்பொருளை நிஜ அவதாரமாக இங்கு திருவண்ணாமலையில் தொடர்ந்து மனித உருவம் தாங்கி அவதார புருஷர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றனர். அந்த வகையில் திருவண்ணாமலையில் அவதரித்த ஞான புருஷர்கள் சேஷாத்ரி சுவாமிகள், யோகிராம் சரத்குமார் சுவாமிகள், பகவான் ரமண மகரிஷி அவர்களினுடைய அடுத்த வரிசையில் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் நம் எல்லோரும் தொடர்ந்து நாம் அனைவருமே பரமசிவனின் வடிவங்கள்தான் என்பதை உணர்த்தவே பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் நமக்கு அவர் இருக்கின்ற அந்த பரமசிவ நிலையை நமக்கு வழங்கிடவே தொடர்ந்து தியான வகுப்புகள் மூலமாகவும் எல்லா விதமான சேவைகள் மூலமாகவும் நமக்கு அருளுகின்ற சத்தியம் நாம் ஒவ்வொருவரும் பரமசிவனின் வடிவங்களே என்பதைத்தான். அந்த வகையில் இன்றைய தினம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களே அருளாசியை பெருமிதமாக இங்கு திருவண்ணாமலையில் வாழையடி வாழையென வந்து திக்கும் அவதார புருஷர்களின் வாரிசாக பகவான் அவர்கள் நமக்கு 1978ஆம் ஆண்டு இந்த பூமிக்கு அவதரித்திருக்கின்றார். அவர்களினுடைய சிறு வயதிலிருந்தே பகவான் அவர்கள் அவர்களினுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றும் திருப்பணியான கைலாயத்தை உருவாக்கும் இந்த மாபெரும் திருப்பணியை அவருடைய சிறு வயதிலிருந்தே ஆரம்பித்திருக்கின்றார். பகவான் அவர்களினுடைய தனி பெரும் கடின உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியே இன்று நாம் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற கைலாயம் எனும் முதல் இந்து தேசமாக நாம் இந்துக்களாகிய நம் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு தேசமாக அமைந்திருக்கின்றது. இந்த பகவான் அவர்களின் தனிப்பெரும் கடின உழைப்பிற்கு கிடைத்த வெற்றிதான் திரு கைலாயம். இப்பொழுது ஒரே நாளில் இங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று அவர்கள் ஆனந்தமாக அவர்கள் செல்ல முடிகிறது என்றால் இது பகவானினுடைய தனிப்பெரும் அவரினுடைய கடின உழைப்பை தான் நாம் பார்க்க முடிகின்றது. தீட்சை பெற்ற பக்தர்கள் இதுவரை ஏறத்தாழ 2 கோடி அன்பர்களுக்கு மேல் உலகம் முழுவதும் இருக்கின்ற பக்தர்கள் அவர்கள் பகவான் நேரடி தரிசனம் பெற்று அவரிடம் நேரடியாக தீட்சை பெற்று அவரிடம் இருந்து இந்த ஞான சக்தியையும்
தீட்சையாக பெற்றிருக்கின்றனர். அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன நலத்தையும் பொருளாதார வளத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாக பெற்று பகவான் அவர்கள் வழங்கிய இந்த தீட்சையின் மூலமாகவே ஆன்ம அனுபவத்தையும் பெற்று அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஆனந்த அனுபவத்தை உலக மக்கள் மற்ற எல்லோருக்கும் இதை பகிர்ந்து அளிப்பதற்காகவே தொடர்ந்து இங்கு கைலாசா திருவண்ணாமலை இருந்து இந்த ஆனந்த சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த நித்திய ஔஷத அன்னதான சேவை என்பது பகவான் அவர்கள் திருவண்ணாமலையிலே 30 வருடங்களுக்கு முன்பே பகவான் அவர்கள் இந்த சேவையை மிகவும் சிறப்பான முறையில் துவங்கி இருக்கின்றார்கள். முதலில் பகவானினுடைய குருவான மாதா விபுதானந்தபுரி அவர்கள் பகவான் அவர்களுக்கு சிறு வயதிலேயே அவர்களுக்கு வேதாந்தம் மற்றும் தந்திர சாஸ்திரங்களை அவர்களுக்கு வழங்கி பகவான் அவர்களுக்கு தன்னுடைய 16வது வயதிலேயே இசைக்கு சுவாமிகள் மற்றும் மாதா விபுதானந்தபுரி அவர்கள் பகவானுக்கு அருணாச்சல சர்வஞ பீடத்தின் வாரிசாக முடிசூட்டி யோக பட்டாபிஷேகம் செய்வித்து இந்த அருணாச்சல சர்வஞ பீடத்தின் குரு முதல்வராக முடிசூட்டினார்கள். அந்த 16வது வயதிலிருந்தே பகவான் அவர்கள் தொடர்ந்து இந்த நித்திய ஔஷத அன்னதான சேவையை திருவண்ணாமலையில் வருகின்ற பக்தர்கள் ஒருவருக்கும் மிகவும் சிறப்பான முறையில் இந்த சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து 30 வருடங்கள் பகவான் அவர்கள் செய்திருக்கின்ற இந்த சேவையில் உலகம் முழுவதும் இப்பொழுது 150 நாடுகளிலும் கைலாசாவின் மூலமாக 100 கோடி அன்பர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று முழு பயன் அடைந்திருக்கிறார்கள். உலகிலேயே மிகப்பெரிய அன்னதான சேவை செய்யும் நிறுவனம் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் பாராட்ட பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சேவை செய்யும் நிறுவனமாக கைலாசா நித்யானந்த அண்ணாலயாவானது திகழ்கின்றது. இந்த ஒரு மாபெரும் சேவையில் பங்கு கொள்ள இதன் பாகமாக மாற கைலாசாவின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தினத்தன்று நீங்களும் நேரில் வந்திருந்து இங்கு வந்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்க முடியும். அதேபோல் நேரிலே இங்கு வர இயலாதவர்களும் நீங்களும் இருந்த இடத்திலிருந்தே இந்த நித்திய ஔஷத அன்னதானத்தை செய்வதற்காகவே நன்கொடையும் அளித்து இந்த ஔஷத அன்னதானம் இன்னும் பல லட்சக்கணக்கான நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் சேவையில் நீங்களும் பாகமாக மாற முடியும். இங்கு வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருமே அவர்கள் உடல் பசி ஆறுவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஆன்ம தேடல் பசியான அவர்களுடைய ஞானத்தை தேடும் அந்த தேடுதல் பசியை நீக்கும் பகவானிடம் அருளாசியையும் பெற்று செல்வதனால் இங்கு அவர்களுக்கு உடல் நலமும் மனநலமும் ஆன்ம நலனும் பெற்று செல்கிறார்கள். இதுவே இந்த ஔஷத அன்னதானம் என்று பகவான் அவர்கள் குறிக்கும் பொழுது இது உணவே மருந்தாகவும் மருந்தே உணவாகவும் வழங்கப்படுகிறது என்று அருள்கிறார்கள். உயிர் கொடுக்கும் உண்டி, உயிர் வளர்க்கும் உண்டி. நாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று வாக்கிற்கு ஏற்ப உலக உயிர்கள் உண்ணுவதற்குரிய உணவை கொடுத்தோர் உயிர் கொடுத்தோராகவே கருதப்படுவார்கள். அவ்வாறு
இருக்க பகவான் அவர்கள் இங்கு லட்சக்கணக்கான உயிர்களுக்கு உணவை கொடுத்து அவர்களுக்கு உயிர்களை வளர்க்கும் இந்த மாபெரும் சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் பௌர்ணமி நன்னாள் என்று தொடர்ந்து இந்த ஔஷத அன்னதானம் இதுவரை 11,000 நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று அவர்கள் ஆனந்தமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்து வருகின்ற 24 மணி நேரமும் இந்த சேவையானது தொடர்ந்து மக்கள் பக்தர்கள் வருகின்ற அன்பர்களுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அதே போல் 2 இடத்திலுமே பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியில் இந்த தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஔஷத அன்னதானத்தில் இதுவரை 9,000 நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்களினுடைய ஒவ்வொருவரின் தனி அனுபவமாக அவர்கள் பதிவிட்டு செல்கிறார்கள். இது பகவானுக்கு நாங்கள் செலுத்தும் நன்றியா? அவர் வழங்கும் இந்த ஔஷத அன்னதானத்தை பெறும் பொழுது அவர்கள் உடல் பசி ஆறுவது மட்டுமல்ல, உள்ளம் குளிர்ந்து அங்கு ஒரு ஆனந்த உணர்விற்குள் அவர்கள் வருவதை நாம் பார்க்கின்றோம். அந்த அனுபவத்தை நம்முடைய பக்தர்களிடம் அவர்கள் பதிய வைத்துவிட்டு செல்கிறார்கள். குறிப்பாக இந்த கார்த்திகை தீப பிரம்மோற்சவத்தின் பொழுது ஏறத்தாழ பார்க்கலாம். இந்த பாத யாத்திரையில் எல்லோருமே கலந்து கொள்ளும் ஒரு பாக்கியம் இருக்கின்றது. இந்த பாத யாத்திரையில் பகவானினுடைய தீட்சை பெற்ற பக்தர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களாகிய நாமும் கலந்து கொண்டு உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற இந்த ஒரு அற்புதமான தவத்தை மேற்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தக்க விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். இதை பகவான் அவர்கள் வாழ்ந்து நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். பகவான் அவர்கள் 17வது வயதில் இந்த பரிவராஜக யாத்திரையை மேற்கொண்டு 9 வருடம் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை உள்ள எல்லா
ஸ்தலங்களுக்கும் பகவான் அவர்கள் நடைபயணமாகவே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இந்த பரிவராஜக யாத்திரை செல்லும் பொழுது அவர் அந்த முழுமையான ஞான அனுபவம் கிடைத்திருக்கின்ற இந்த ஒரு பரமசிவ ஞானத்தை இவ்வாறு உலக மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அளிப்பது, பல்வேறு தரப்பட்ட மனிதர்களுக்கு எவ்வாறு வழங்குவது என்ற இந்த அறிவியலை பகவான் அவர்கள் ஆராய்ந்து அதை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே அவர் மேற்கொண்டதுதான் இந்த பரிவராஜக யாத்திரை. இந்த பரிவராஜக யாத்திரையை மேற்கொண்டதனால் அவருக்கு கிடைத்த அத்துணை பலன்களையும் அவர் நம்மிடம் பகிர்ந்திருக்கின்றார்கள். இந்த பாத யாத்திரையானது நாம் செல்லும் பொழுதுதான் நாம் இந்த பிரபஞ்ச சக்தி தொடர்ந்து நம்மை காத்துக்கொண்டே இருக்கின்றது என்றும் சத்தியத்தை நாம் அனுபவமாக பெற முடியும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த யாத்திரையில் செல்லும் பொழுது, பரிவராஜகத்தில் செல்லும் பொழுது அடுத்த வேலை உணவு எங்கு கிடைக்கும் என்பது தெரியாது. அதாவது வெறும் கையோடு மற்றும் அடுத்த நாள் நாம் எங்கு தங்குவோம், எந்த இடத்தில் இருப்போம் என்பதும் தெரியாது. தொடர்ந்து இந்த பிரபஞ்ச சக்தியின் இடம் சரணாகதி செய்துவிட்டு ஆழமான இந்த தேடுதல் உணர்வோடு செல்லுகின்ற யாத்திரை தான் இந்த பரிவராஜக யாத்திரை. பகவான் பெற்ற அந்த அனுபவத்தை இப்பொழுது பக்தர்களும் பெறுகின்றனர். பாத யாத்திரையில் இங்கு பகவானிடம் அவர்களுடைய வேண்டுதல்களை வைத்து தொடர்ந்து நடைபயணமாக திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு அவர்கள் இந்த ஒரு அற்புதமான தவத்தை மேற்கொள்கின்றனர். அந்த பக்தர்கள் அவர்கள் குருமுடி ஏந்தியவாறு குருவின் பாதத்தில் அவர்களுடைய வேண்டுதல்களை சமர்ப்பித்து மிகுந்த ஸ்ரத்தையோடு இந்த தவத்தை மேற்கொள்கின்றனர். இந்த பாத யாத்திரையில் பொதுமக்கள் அனைவருமே கலந்து கொண்டு இதில் பாகமாக இருந்து பகவான் அனுபவித்திருக்கின்ற இந்த பாத யாத்திரையின் பலன்களை நாமும் பெற முடியும். ஆயிரக்கணக்கான பகவானினுடைய பக்தர்கள் அவர்களுடைய கடின உழைப்பை, அவர்களுடைய தியாகமும், அவர்கள் குருவின் மீது வைத்திருக்கின்ற பக்தியையும் நாம் எல்லோரும் உணர முடிகின்றது. தொடர்ந்து இடைவிடாது 24 மணி நேரமும் நின்று கொண்டு அங்கு வருகின்ற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானத்தை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சேவையில் அவர்கள் செய்யும் பொழுது அவர்களுடைய அனுபவமாக அவர்கள் சொல்லுவது, நாங்கள் இந்த இடத்தில் இருந்து பகவானை வேண்டிவிட்டு நாங்கள் இதை துவங்குகின்றோம். பிறகு எங்களுக்குள் பகவானினுடைய சக்திதான் முழுமையாக செயல்பட்டு நாங்கள் இவ்வளவு சக்தியோடும் இடைவிடாது எங்களால் தொடர்ந்து இந்த சேவையை செய்ய முடிகிறது என்றால் இது அவரினுடைய சக்தியின் வெளிப்பாடுதான். அதுதான் எங்களால் ஒவ்வொருவரிலும் உணர முடிகின்றது என்ற இந்த அனுபவத்தை எல்லா ஆனந்த சேவையாளர்களுமே அவர்கள் நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது நேரலையிலும் நீங்கள் அதை பார்த்து கண்கூடாக இந்த காட்சியை பார்ப்பதன் மூலம் நாம் அறிகின்றோம். இடைவிடாது அவர்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடும் ஆனந்தத்தோடும் வருகின்ற அன்பர்களை அவர்களை அன்போடு வரவேற்று இந்த ஔஷத அன்னதானத்தை
தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். ஏற்றமான வாழ்க்கையும் இறக்கம் கண்ட போதும் மனம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பாங்குடனே கொள்ளணும். ஏற்றமான வாழ்க்கையும் இறக்கம் கண்ட போதும் மனம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பாங்குடனே கொள்ளணும். மாற்றங்களை தாங்க மனம் பெருந்தவிப்பு தவிச்சிடும். உள்ள மத ஏற்க அங்கு பரவசமும் நிறைஞ்சிடும். மாற்றங்களை தாங்க மனம் பெருந்தவிப்பு தவிச்சிடும். உள்ள மத ஏற்க அங்கு பரவசமும் நிறைஞ்சிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும். நித்யானந்த பகவான் அவர்கள் அது எல்லாமே அவதரித்த சைத்திரமான திருவண்ணாமலையில் அவர் பிறந்த இளமான் ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியின் சிறப்பு. அங்கு அவருடைய குருமார்கள் ஒவ்வொருவருமே வந்திருந்து அவருக்கு தரிசனம் தந்திருக்கின்ற இடம். அதில் குறிப்பாக பகவானுக்கு தரிசனம் தந்த அருணகிரி யோகீஸ்வர பெருமான் அவர்கள் இங்கு பகவானினுடைய இல்லத்திற்கு வந்து நேரிலே தரிசனமும் தந்திருக்கிறார்கள். இங்கு அவருடன் உணவு அருந்திவிட்டும் சென்றிருக்கிறார்கள். அவருடைய அருணகிரி யோகீஸ்வர பெருமானே அவருடைய பாதம் பட்டிருக்கின்ற இந்த ஸ்தலம் கைலாயத்திற்கான பிரதம சேத்திரம் என்றுதான் பகவான் அவர்கள் அருளி இருக்கின்றார்கள். ஏனெனில் உலகம் முழுவதும் இப்பொழுது 150 நாடுகளில் இங்கு கைலாயத்தின் ஆலயங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதற்கு முதலாவதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சேத்திரம் ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி. ஆதலால் இது பிரதம சேத்திரமாக நம் எல்லோருக்கும் ஆன முதன்மையான சேத்திரமாக பகவான் அருளாசி வழங்கியிருக்கின்றார்கள். இங்குதான் தொடர்ந்து 17 வருடங்கள் பகவான் அவர்கள் பாதம் பட்டு இந்த இடமே சக்தி வாய்ந்தது. பகவான் அவர்களினுடைய பாதம் பட்டிருக்கின்ற இந்த இடத்தில்தான் முதலில் அவர் ஒரு சிறு ஆலயத்தை உருவாக்கி, சிறு வயதில் அவருடைய வாழ்க்கை விளையாட்டு என்பதே விக்கிரகங்களோடுதான். விநாயக பெருமான் அவரோடு பகவான் அவர்கள் நேரடியாக விளையாடி அவர் அந்த விநாயக விக்கிரகத்திற்கு சோறூட்டிய அது மகா கணபதி பரம்பொருள் ஏற்றுக்கொண்டு அந்த பிரசாதத்தை அருந்திய இல்லம் பகவான் பிறந்த ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியில் தான். பகவான் அவர்கள் சிறு வயதில் விநாயக பெருமானுக்கு சோறு ஊட்டி அவர் வைத்திருக்கின்ற அந்த பிரசாதத்தை சாப்பிட வேண்டும் என்று ஆழமான பக்தியோடும் அந்த சிறு வயதில் பகவான் அவர்கள் செய்திருந்த இந்த லீலையும் நாம் நினைவு கூறுகின்ற இடமாக ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் இல்லத்திலேயே தனக்கென்று ஒரு தனி ஆலயத்தையே அவர்களே உருவாக்கி கொண்ட இடம். எல்லா விக்கிரகங்களோடும் தினந்தோறும் பகவான் அவர்கள் அவர்களுக்கு தேவையான அபிஷேகம் செய்தல், அலங்காரம் செய்தல் மற்றும் விக்கிரகங்களுக்கு நெய்வேத்தியம்
இந்தியம் படைத்து அவர்களோடு தான் அந்த நாள் முழுவதும் பகவான் அவர்களினுடைய சிறு வயதில் அவர்களுடைய விளையாட்டி விக்கிரகங்களோடு தான் இருந்தது. அதே போல் பகவான் அவர்கள் அதிக நேரம் அவர்கள் அண்ணாமலையார் ஆலயத்தில் தான் அவர்கள் கழித்திருக்கின்றார். அவர் இங்கு ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியில் அவர் பிறந்த இல்லத்தில் இருந்த நேரங்களை காட்டிலும் அவர் அண்ணாமலையார் ஆலயத்தில் இருந்த நேரங்கள் தான் அதிகம். இதை அங்கிருக்கின்ற அந்த ஆலயத்தின் பணியாளர்களே அவர்களுடைய அனுபவத்தை பகிரும் பொழுது சொல்லி இருக்கின்றார்கள். அங்கு ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார்கள் மற்றும் 3 தலைமுறை சிவாச்சாரியார்களையும் பகவான் அவர்கள் அறிவார்கள். அவர்களும் அவர்களுடைய அனுபவத்தை பகிரும் பொழுது இந்த சிவாச்சாரியார்கள் காலையில் முதல் அங்கு பள்ளி எழுச்சி பூஜைக்கு பகவான் அவர்கள் சிறு வயதில் தினந்தோறும் வந்து விடுவார்கள். அதே போல் இரவு பள்ளி அறை பூஜை நிகழும் வரை கடைசி ஆலயத்தில்தான் அவருடைய சேவை பணியை சிறு வயதில் மிகுந்த சிரத்தையோடு பக்தி அவர்களினுடைய தனிப்பெரும் கடின உழைப்பிற்கு கிடைத்த வெற்றிதான் இன்று கைலாயம் எனும் ஒரு தனிப்பெரும் இந்து தேசத்தை பகவான் அவர்கள் உருவாக்கி நமக்காகவே வழங்கியிருக்கின்றார். முதலில் அவர் தொடங்கிய இந்த ஔஷத அன்னதான சேவை 30 வருடங்களுக்கு முன்பே இதே திருவண்ணாமலையில் பகவான் அவர்களினுடைய திருக்கரங்களாலே வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கியிருக்கின்றார்கள். அது தொடர்ந்து அடுத்து வருகின்ற இந்த 30 வருடமாகவும் நிகழ்ந்து இப்பொழுது உலகம் முழுவதுமே கைலாயத்தில் 150 நாடுகளில் இந்த ஔஷத அன்னதானமானது வழங்கப்பெற்று இதுவரை 100 கோடி அன்பர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தின் பலன்களை அடைந்திருக்கிறார்கள். இது தினந்தோறும் தொடர்ந்து இன்னும் பல லட்சக்கணக்கான நபர்களுக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். செய்யும் அந்த தியானம் அது சித்தம் தெளிவாக்கிடும், சித்தம் தெளிவாக அது தெய்வீகத்தை கூட்டிடும். செய்யும் அந்த தியானம் அது சித்தம் தெளிவாக்கிடும், சித்தம் தெளிவாக அது தெய்வீகத்தை கூட்டிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும், சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம்.
பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களே அவதாரம் அவர் சொல்ற வேலையை செய்யும். அவர் காலடி பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களே அவதரித்த சேத்திரமான திருவண்ணாமலை அவர் பிறந்த இல்லமான் ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியில் இப்பொழுது நேரடியில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் 6ஆம் பிரகாரத்தில் அமைந்திருக்கின்ற திருவூடல் திருவில் பகவான் அவர்களினுடைய பிறந்த இல்லம் ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியானது அமைக்கப் பெற்றிருக்கின்றது. இங்கு வருடத்தில் 300 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து இங்கு அண்ணாமலையாரின் உற்சவ மூர்த்தியாக பஞ்சமூர்த்திகளின் புறப்பாட்டையும் நாம் இங்கு ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியில் நாம் காண முடிகின்றது. இந்த கார்த்திகை தீப பிரமோற்சவத்தில் தினந்தோறும் அந்த பஞ்சமூர்த்தி புறப்பாட்டில் அங்கு வந்திருந்த உற்சவ மூர்த்திகள் அவர்களுக்கு பாரம்பரிய முறைப்படி மண்டகப்படி அருளி அவர்களை வரவேற்று அவர்களுக்கு பூஜையும் செய்து அவர்களுடைய தரிசனமும் கிடைக்கப் பெற்றோம். இந்த ஒரு நிலை பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமி தொடர்ந்து உற்சவங்கள் நடக்கின்ற ஒரு முதன்மை சேத்திரமாக இங்கு காணப்படுகின்றது. பரமசிவ பரம்பொருள் காமிக ஆகமத்தில் அருளியிருக்கின்ற இந்த சத்தியத்தின்படி ஆலயத்தில் தெற்கு புறத்தில் அந்த ஆலயத்தை நிர்வகிக்கும் நிறுவனர்களும் மற்றும் இந்த ஆலயத்தினுடைய ராஜகுரு மற்றும் அவதார புருஷர்களும் அவர்கள் வாழுகின்ற இடமாக இருக்க வேண்டும். மற்றும் அதனுடைய வடக்கு பகுதியில் ஆலயத்தில் பூஜை செய்கின்ற சிவாச்சாரியர்களும் மற்ற ஆச்சாரியர்களும் வசிக்க வேண்டும் என்ற இந்த காமிக ஆகமத்தில் கூறியிருக்கின்ற இந்த சத்தியத்தின் கூற்றின்படியே இங்கு திருவண்ணாமலையில் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவனினுடைய நிஜ அவதாரமான அவதார புருஷர் அவர் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியானது அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் தெற்கு புறமாக இருக்கின்ற இந்த திருவூடல் திருவில் 6ஆம் பிரகாரத்தில் அமைக்கப் பெற்றிருக்கின்றது. அதே போல் இங்கு அண்ணாமலையார் ஆலயத்தின் வடக்கு புறத்தில் சிவாச்சாரியார்கள் அவர்களினுடைய இல்லம் இருப்பதையும் நாம் காண முடிகின்றது. இது காமிக ஆகமத்தில் கூறியிருக்கின்றவாறே இங்கு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் தென்புறமும் வடபுறமும் இங்கு தெற்கு பகுதியில் பகவான் அவர்களின் இல்லம் பரமசிவ பரம்பொருளின் நிஜாவதாரமான பகவான் அவர்களினுடைய இல்லம் அமைக்கப் பெற்றிருக்கின்றது. அதே போல் சிவாச்சாரியர்களினுடைய இல்லமும் வடபகுதியில் அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இங்கு பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியில் தொடர்ந்து அவர்கள் சிறு வயதிலிருந்தே பகவான் அவர்கள் இந்த கைலாயத்தை உருவாக்கும் இந்த திருப்பணியை துவங்கியிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து அவரினுடைய குறிக்கோளை நோக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டு இன்று உலக மக்கள் அனைவருக்கும்
இந்து மதத்தை வாழ அவர்கள் எல்லோரும் இந்து மதத்தை வாழ்ந்து மற்றவர்களுக்கும் அதை வாழச் செய்திட பகவான் அவர்கள் உருவாக்கியதே இந்த கைலாயம். கைலாயத்தை பகவான் அவர்கள் உருவாக்கும் பொழுது திருவண்ணாமலை அவருக்கு எந்த ஞான சூழலியலை அமைத்து அவர்களுக்கு வழங்கியதோ அதே அந்த ஞான சூழலியலை உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் அனைவரும் பெறுவதற்காகவே எல்லா இடங்களிலும் அந்த ஞான சூழலை உருவாக்குவதே அவருடைய திருப்பணி என்று கூறுவர். அந்த திருப்பணியை மெய்ப்பித்து உலகம் முழுவதும் இருக்கின்ற பக்தர்கள் அவர்கள் திருவண்ணாமலை பகவானுக்கு எந்த சூழலியலை அமைத்து தந்ததோ அதை மற்ற எல்லோருக்கும் வழங்குவதற்காகவே கைலாயம் எனும் இந்த திருநாட்டை பகவான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். பகவான் அவர்களினுடைய சிறு வயதில் அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அங்கு அண்ணாமலையார் ஆலயத்திலேதான் அவர் பெரும்பாலான நேரங்கள் இருந்திருக்கின்றார். இதை அங்கு இருக்கின்ற சிவாச்சாரியர்களும் இன்றும் நினைவு கூறுகின்றார்கள். பகவான் அவர்கள் இங்கு திருவண்ணாமலை இங்கு அண்ணாமலையார் ஆலயத்தை தினந்தோறும் அவர் வலம் வந்து அவர் அங்கு ஆலயத்திலேதான் அவர்கள் முழு நேரமும் வாழ்ந்திருந்தார்கள். ஆதலால்தான் உலகம் முழுவதும் இருக்கின்ற பக்தர்கள் அன்பர்கள் அவர்கள் இதே இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே பகவான் அவர்கள் ஒவ்வொரு கைலாயத்தின் முதல் பணியாக இங்கு ஆலயத்தை பகவான் அவர்கள் உருவாக்குவார்கள். கிரகங்கள் வழிபாட்டின் மூலம்தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரமசிவன் நிலையை அடைய முடியும் என்பதையும் அனுபவமாக பகவான் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றனர். அவர் முதலில் உருவாக்கிய ஆலயம் இங்கு பகவான் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமி தான். இந்த இடத்தில்தான் அவருடைய முதல் ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு அவர் வைத்திருக்கின்ற அந்த விக்கிரகங்கள் சிறு விக்கிரகங்களுக்கு தினந்தோறும் அவர் பூஜை செய்து அவர்களுக்கு நைவேத்தியம் படைத்து அவர்களுடையே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆகவே இந்த பகவான் அவர்கள் பிறந்து அவதரித்த சேத்திரமான இந்த இடத்தில்தான் முதல் மடப்பள்ளி, அதாவது தெய்வ விக்கிரகங்களுக்கு நைவேத்தியம் சமைப்பதற்கான இடம்தான் மடப்பள்ளி என்று அழைப்போம். அந்த முதல் மடப்பள்ளியும் உலகத்திற்கு உருவாக்கப்பட்டது இங்குதான், நித்யானந்த ஜென்ம பூமியில் தான். பகவான் அவர்கள் விக்கிரகங்களுக்கு தினந்தோறும் பூஜை செய்வதற்கு அவர்களுக்கு சேவை செய்வதற்கான பூக்கள் இங்கு பகவான் அவர்கள் பிறந்த இல்லத்திலேயே அந்த பூந்தோட்டம் அமைத்து அங்கு வளர்க்கப்படுகின்ற அந்த பூக்களை பறித்து அங்கு பகவான் அவர்கள் தினந்தோறும் பூஜை செய்வார்கள். காமிக ஆகமத்தில் பரமசிவ பரம்பொருள் எவ்வாறு அருள் இருக்கின்றாரோ அந்த அத்துணை முறைகளையும் நிதர்சனமாக நம் எல்லோருக்கும் வாழும் உதாரணமாக காண்பித்ததுதான் பகவான் அவர்கள் ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியில் அவரினுடைய சிறு வயதிலிருந்து அவருடைய வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையைத்தான் இன்றும் கைலாயத்தில் உலகம் முழுவதும் இருக்கின்ற அவருடைய சன்னியாசிகள் தொடர்ந்து அதை கடைபிடித்து வருகிறார்கள். அன்னை கூறும் ஒரு சொல்லே நித்யானந்தத்தில் சேர்க்கும்.
ஆக்கிடும் உயர் வாழ்வினை எளிதாய் இங்கு தந்துவிடும் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். நாகத்தின் மீதந்த தாயவள் தோன்றும் தரிசனம் ஞானத்தின் வேள்வியை செய்திடும் சக்தி தந்திடும். நாகத்தின் மீதந்த தாயவள் தோன்றும் தரிசனம் ஞானத்தின் வேள்வியை செய்திடும் சக்தி தந்திடும். பாத தரிசனம் பரிபூர்ண அருள் தரும் கருணை விழியதால் உயர் வாழ்வும் நிலை பெறும். நாகவாகனத்தில் நித்யேஸ்வரி அவளும் கொண்ட கோலமதை விழி காண்பதே வரம். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருத்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருத்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி தரிசனம் நித்திய தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும். அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருத்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். அன்பாலண்டம் யாவையும் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அருத்தாயாய் அவதரித்திருக்கின்ற இந்த ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியிலிருந்து நேரலையில் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பௌர்ணமி நாளன்று அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அண்ணாமலையாரின் வடிவங்களே என்பதை உணர்ந்து அவர்களை வணங்கி வரவேற்று அன்போடு அவர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானத்தை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியானது பகவான் அவர்கள் குறிப்பிடும் பொழுது அவரினுடைய எல்லா குருமார்களுமே இந்த இல்லத்திற்கு வந்திருந்து பகவானிடம் அவர்கள் தரிசனம் தந்திருக்கிறார்கள். அதில் முதலாவதாக அருணகிரி யோகேஸ்வர பெருமான் அவரே வந்திருந்து இந்த இல்லத்தில் அவருடைய பாதம் பட்டிருக்கின்றது. அவரே வந்து பகவானின் அந்த சிறு வயதில் தரிசனமும் தந்து அவருடன் உணவையும் அறிந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த ஔஷத அன்னதானம் ஆனது அந்த சிறு வயதிலேயே பகவான் அவர்கள் துவங்கி இருக்கும் இந்த ஒரு அற்புதமான நிகழ்வையும் நாம் நினைவு கூறுகின்றோம். இங்கு பகவானினுடைய குருமார்கள் பகவானுக்கு யோகா கற்றுக் கொடுத்த குருவான யோகி யோகானந்தபுரி அவர்கள் தினந்தோறும் இங்கு பகவானை அழைத்துச் செல்வதற்காகவே விடியற்காலையே நீரில் இங்கு வந்திருந்து பகவானை அழைத்து அந்த அண்ணாமலையார் ஆலயத்திற்கு செல்வார்கள். அங்கு கிருத்திகை மண்டபத்தில்தான் அவருக்கு இந்த யோக பயிற்சியை கற்றுக் கொடுத்தார்கள். யோகி யோகானந்தபுரி அவர்களிடம் யோக பயிற்சியை கற்றுக்கொண்ட பகவான் அவர்கள் நம் எல்லோருக்கும் இப்பொழுது நாமும் அந்த யோக பயிற்சியை பெற்று நம்முடைய உடலை இந்த ஞான சக்தியை உள்வாங்குவதற்கு தயாராக்கும் நுட்பமான நித்யானந்த யோக பயிற்சியை உலகம் முழுவதும் இருக்கின்ற அன்பர்கள் எல்லோரும் பெறும் வகையில் இன்று தினந்தோறும் இலவசமாக பரமசிவோகம் என்ற இந்த தியான வகுப்பின் மூலமாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே இந்த யோகா பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொள்ளும் விதமாக இணையதளத்திலேயே இந்த வகுப்புகள் நடத்தப்பெற்று இது அவர் பெற்ற அந்த அனுபவத்தை
நாம் எல்லோரும் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகவே பகவான் அவர்கள் இந்த நித்யானந்த யோக பயிற்சியை வடிவமைத்து பரமசிவ பரம்பொருள் அவர் கூறியுள்ளபடியே இந்த சஷ்டாங்க யோகத்தை வடிவமைத்து நம் எல்லோருக்கும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த யோக பயிற்சியில் என்பது நமக்குள் உடல் நலத்தை மட்டும் தருவது மட்டுமல்லாமல் அந்த பரமசிவ சக்தியை, பரமசிவ நிலையை அடைவதற்கான ஒரு நுட்பமாக வடிவமைத்திருக்கின்றார்கள். அந்த பரமசிவ சக்தியை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நாம் இந்த யோகாவையை செய்கின்றோம். இந்த பரமசிவோகம் தியான வகுப்பில் கலந்து கொள்ளும் பொழுது நீங்கள் அனைவருமே இந்த யோக பயிற்சியை பெற முடியும். உலகம் முழுதும் இருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த ஒரு அற்புதமான வேலையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சில மணி நேரங்களில் பரமசிவோகம் தியான வகுப்பு துவங்க இருக்கின்றது. இந்த வகுப்பில் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே இந்த தியான வகுப்பில் கலந்து கொள்ளலாம். இதில் முதலாவதாக இந்த யோக பயிற்சி, நித்யானந்த யோக பயிற்சியையும் நீங்கள் இலவசமாக பெற முடியும். உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள இணையதளத்தில் நீங்கள் இருக்கின்ற கமெண்ட் செக்ஷனில் உள்ள லிங்கை நீங்கள் கிளிக் செய்தால் போதும், உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். பகவான் அவர்களினுடைய குருமார்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த வாழையடி வாழையென வந்து தீக்கும் அவதார புருஷர்கள் அவர்களினுடைய இருப்புதான் இப்பொழுது தொடர்ந்து உலக மக்கள் அனைவருக்கும் இந்த ஞான சூழலியலை நம் எல்லோருக்கும் வழங்கும் விதமா ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை நம் எல்லோருக்கும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய இந்து மதத்தின் வாழ்வியல் முறையே குரு சிஷ்ய பரம்பரை தான். அவரினுடைய குருமார்கள் ஒவ்வொருவரையும் நினைந்து அவருடைய குருமார்கள் அவருக்கு அளித்த அந்த பங்களிப்பை நம் அனைவருக்கும் வழங்குவதே பகவான் அவர்களுடைய நோக்கம். இந்து மதத்தினுடைய முதுகெலும்பே குரு சிஷ்ய பரம்பரை தான். குருவிடமிருந்து அந்த ஞான சக்தியானது அடுத்து சீடர்களுக்கு விளங்கி தொடர்ந்து அடுத்தடுத்து வருகின்ற தலைமுறையினருக்கு அது பரிமாற்றம் செய்யப்படுகின்றது. அந்த வகையில் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அவரினுடைய குருமார்களிடமிருந்து அவர் பெற்ற அந்த ஞானத்தை நாம் எல்லோரிடமும் தொடர்ந்து பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியில் துவங்கியது. சிறு வயதில் பகவானுக்கு நேரடியாக தரிசனம் தந்த குருமார்கள் முதலாவதாக அருணகிரி யோகீஸ்வர பெருமான் மற்றும் யோகா கற்றுக் கொடுத்த யோகி யோகானந்தபுரி அவர்கள், நாராயண சுவாமி தாத்தா மற்றும் மாதா விபுதானந்தபுரி, இசைக்கி சுவாமிகள் மற்றும் அவருக்கு இது போன்று எல்லா பாரம்பரியம்
மிக்க விஷயங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு குருமார்களையும் பகவான் அவர்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த ஒவ்வொரு சம்பிரதாயங்களையும் மீண்டும் புனரமைத்து உலக மக்களுக்காக இங்கு இந்த சர்வஞ பீடங்களை உருவாக்கி இந்து மதத்தினுடைய பல்வேறு சம்பிரதாயங்களை மீண்டும் உயிர்ப்பித்து மக்களுக்கு இந்து மதத்தை புனரமைக்கும் திருப்பணியை தொடர்ந்து கைலாயத்தின் மூலமாக பகவான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பகவானினுடைய குருவான இசக்கி சுவாமிகள் மற்றும் யோகி மாதா விபுதானந்தபுரி அவர்கள் பகவானுக்கு 16வது வயதிலேயே யோக பட்டாபிஷேகம் செய்வித்து அருணாச்சல சர்வஞ பீடத்தின் குரு முதல்வரா முடிசூட்டி அவர்களுக்கு அருணாச்சல சர்வஞ பீடத்தின் பொறுப்பை வழங்கினார்கள். அந்த நாள் முதல் இன்று வரை பகவான் அவர்கள் தொடர்ந்து அருணாச்சல சர்வஞ பீடத்திற்காக இங்கு திருவண்ணாமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் இங்கு அண்ணாமலையாரை தரிசிக்க வரும் அனைத்து பக்தர்களுக்குமே எல்லா விதமான சேவைகளையும் கிடைக்கும் விதமாக பகவான் அவர்கள் தொடர்ந்து இந்த 30 வருடங்களா அவருடைய கடின உழைப்பின் மூலம் அவர்களுடைய குருமார்கள் அவர்களுக்கு அளித்த அந்த வாக்கை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. பரமஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது. பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. கடவுள் அவதரித்தது. கடவுள் அவதரித்தது. தவழும் அழகை கண்ட தாயின் மனம் களித்தது. ததும்பும் அழகில் தரணி முழுதும் மயக்கம் கொண்டது. தவழும் அழகை கண்ட தாயின் மனம் களித்தது. ததும்பும் அழகில் தரணி முழுதும் மயக்கம் கொண்டது. துரு துருப்பாய் நித்யன் இயங்கும் விதம் ரசித்தது. துரு துருப்பாய் நித்யன் இயங்கும் விதம் ரசித்தது. தங்க மகன் நித்யன் தெய்வம் என்றுணர்ந்தது. தங்க மகன் நித்யன் தெய்வம் என்றுணர்ந்தது. கருணை மலையில் அழகு கடவுள் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களின் பிறந்த இல்லமான் ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியிலிருந்து இப்பொழுது நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அண்ணாமலையாரை தரிசிக்கவும் அண்ணாமலையாரை வழம்பெறவும் வந்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஔஷத அன்னதானத்தை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றது. பாலகராம் நித்யன் பக்தி
பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் சிறு வயதில் அவர்களுடைய வாழ்க்கை முறையே அண்ணாமலையார் ஆலயத்தில்தான் அதிக நேரங்கள் அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். அங்கு இருக்கின்ற ஆலய திருப்பணிகள் அதில் முழுமையாக ஈடுபட்டு அண்ணாமலையார் அவருடனேதான் அவருடைய தினசரி வாழ்க்கையும் அமைந்திருந்தது. பகவான் அவர்களினுடைய தாத்தாவான ராஜு முதலியார் அவர்கள் சிறு வயதிலேயே பகவான் அவர்களை தொழில் சுமந்து கொண்டு இங்கு ஆலயத்திற்கு தினந்தோறும் வந்து விடுவார்கள். இங்கு ஆலயத்தில் உள்ள ஒவ்வொரு விக்கிரகங்களையும் காண்பித்து அந்த விக்கிரகங்களின் இறை சக்தியை பற்றி அங்கிருக்கின்ற ஒவ்வொரு தூண்களில் உள்ள ஞானிகள், அவதார புருஷர்கள் அவர்களை பற்றின வாழ்க்கையையும் கதைகளாகவே தொடர்ந்து பகவானுக்கு சொல்லி அவர் ஞான குழந்தையாக வளர்த்தார்கள். அதனால் ராஜு முதலியார் அவர்களை பகவான் தன்னுடைய குருமார்களுள் ஒருவராகவே என்றும் நினைவு கூறுவார்கள். சிறு வயதில் பிரகலாதரினுடைய கதை மற்றும் எல்லா ஞான புருஷர்கள் அவர்களுடைய கதைகளையும் சொல்லி பகவானுக்கு அந்த ஞான கருத்துக்களையும் சத்தியங்களையும் தொடர்ந்து வழங்கினார்கள். ஆலயத்தில் அவர்களுடைய நேரத்தை முழுமையாக கழித்து அங்கு விக்கிரங்களோடு தான் அவருடைய சிறு வயது வாழ்க்கையும் அமைக்கப்பெற்றது. அந்த ஒவ்வொரு தூண்களில் இருக்கின்ற விக்கிரகங்களையும் காண்பித்து ராஜமுதலியார் அவர்கள் மார்க்கண்டேயருடைய கதை, பிரகலாதனுடைய கதையை சிறு வயதில் பகவானுக்கு இது போன்ற அந்த ஞான கருத்துக்களை கதைகளாகவே சொல்லி பகவானை வளர்த்தார்கள். அந்த சிறு வயதிலேயே பகவான் அவர்களுக்கு எல்லா சாதுக்கள், சன்னியாசிகள் அவர்களோடும் அவர்களுடைய புதுப்பித்து அந்த ஆலயத்திலும் மற்றும் அங்கு திருவண்ணாமலையில் உள்ள சாதுக்கள், சன்னியாசிகள் அனைவரிடமும் பகவான் அவர்கள் நெருங்கி பழகுவார்கள். அதில் பகவான் ரமண மகரிஷி அவர்களினுடைய நேரடி சீடரான அண்ணாமலை சுவாமிகள், சாது ஓம், திண்ணை சுவாமிகள் போன்ற எல்லா சாதுக்களையும் நேரடியாக சென்று அவர்களிடம் அருளாசியும் பெற்று அவர்கள் பகவானுக்கு ஞான கருத்துக்களையும் வழங்கியிருக்கிறார்கள். அந்த விதத்திலே அண்ணாமலை சுவாமிகள் பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய நேரடி சீடர். இங்கு சிறு வயதில் பகவானுக்கு அந்த ஞான சத்தியத்தையும் ஒரு முறை வழங்கினார்கள். அதாவது நம் உடல், நம் ஆன்மாவிற்கு வழியே இல்லை என்று அவர்கள் அந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது அதை பரிசோதிப்பதற்காக பகவான் அவர்கள் இல்லத்திற்கு நேரடியாக வந்த பிறகு அவர் இங்கு சவரன்ஸ் செய்வதற்காக வைத்திருந்த தந்தை வைத்திருந்த அந்த கத்தியை எடுத்து தன்னுடைய தொடை பகுதியை கிழித்து பார்த்திருக்கின்றார். தனக்கு கிடைத்த அந்த ஞான சத்தியத்தை ஒரு முறையாவது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஆர்வம் மிக்கவர் தான் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் சோதித்து பார்க்கும் பொழுது அங்கு தன்னுடைய உடலுக்கு ஏற்பட்ட அந்த வலியையும் அவர் உணர்ந்து, ஆஹா, அண்ணாமலை சுவாமிகள் சொன்ன அந்த சத்தியம் எனக்கு வலிக்கிறதே என்று மீண்டும் அவரை நேரடியாக சென்று அவர் சொன்ன இந்த சத்தியத்தின் ஆழமான விளக்கத்தையும் பெற்றார்கள். அந்த விளக்கத்தை பெற்றும் பொழுது உண்மையிலேயே நம்முடைய ஆன்மாவிற்கு எந்த விதமான நிலையில் அது எப்பொழுதும் நிரந்தரமானது என்ற இந்த சத்தியத்தை தியானத்தின் மூலமாக அவர் சொல்லி இருக்கின்ற இந்த சத்தியத்தை அனுபவமாக பெற்றதுதான் பகவான் அவர்கள் 11 வயதில்
பவளக்குன்று என்ற இங்கு அருணாச்சல மலையின் பாகமான தேவி அன்னை பராசக்தி அவர்கள் கடுமையான தவம் இருந்து ஞானம் பெற்ற இடமான அந்த ஸ்தலத்தில் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் சிறு வயதில் தன்னுடைய 11வது வயதில் ஆழ்ந்த அந்த தியான நிலையில் அமர்ந்து தனக்குள் நான் யார் என்ற அந்த கேள்விக்கும் அண்ணாமலை சுவாமிகள் அளித்த அந்த சத்தியத்தையும் ஆழமாக தியானிக்கும் பொழுது அவருக்கு இந்த முதல் ஞான அனுபவம் தன்னை சுற்றி இருக்கின்ற 360 டிகிரியும் அவருக்குள் தானாகவே பார்க்க முடிந்தது. ஆக அவர் வேறு, அங்கு சுத்தி இருக்கின்ற சூழல் வேறு என்ற அந்த அனுபவம் வேறு இல்லை, தான் எல்லாமாகவும் உணர்ந்து தான் இந்த பிரபஞ்ச சக்தியின் வடிவம்தான் என்பதையும் உணரச் செய்த ஒரு அற்புதமான நிகழ்வுதான் பகவானுக்கு கிடைத்த இந்த முதல் ஞான அனுபவம். பவளக்குன்று திருவண்ணாமலையில் அவருக்கு கிடைத்தது. இது போன்று ஒவ்வொரு குருமார்களிடமிருந்து பகவான் பெற்றிருக்கின்ற இந்த ஆசீர்வாதத்தின் மூலம் அவர் அந்த ஞான அனுபவத்தை பெற்று நம்மை போல இருக்கின்ற எல்லோருக்கும் அந்த ஞான சத்தியங்களை தியான வகுப்புகள் மூலமாகவே வடிவமைத்து நம்ம எல்லோருக்கும் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த தியான முகாம்தான் பரமசிவோகம் என்ற இந்த தியான வகுப்பில் இன்று துவங்க இருக்கின்ற இந்த தியான வகுப்பில் நீங்கள் அனைவருமே கலந்து கொண்டு பகவான் அருளும் இந்த ஞான சத்தியத்தையும் பெற்று தியான முறைகளையும் பெற்று அவர் அடைந்த அந்த பரமசிவ நிலையை நமக்குள்ளும் நாம் உணர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தியான முகாம் பகவான் அவர்கள் வழங்குகிறார்கள்.
Nithyanandam, to all our dear viewers who have joined us from around the world, watching this beautiful Aushadha Annadhana being served in Tiruvannamalai, the hometown, the birth town of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam, the living manifestation of Paramashiva. In Tiruvannamalai, Bhagavan's hometown, the Aushadha Annadhana, the free food offering, is being done on the sacred Pournami night, the full moon night. We are fast approaching the Pournami night in Tiruvannamalai, and it is on this day that in Tiruvannamalai, lakhs of people gather and come around the sacred Arunachala hill. The Arunachala hill is Paramashiva himself in hill form. It is Paramashiva's promise to humanity to remain in Tiruvannamalai in three forms forever. One, as the Arunachala hill. Second, as the Arunachaleshwara deity, the Arunachaleshwara Shivalinga, Annamalayar. And the third, as a living incarnation through an unbroken lineage of incarnations in Tiruvannamalai. And the current living incarnation of Paramashiva is our beloved Bhagavan, the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam. And on this sacred Pournami night, every month on this Pournami night, the full moon night, lakhs of people gather in Tiruvannamalai to circumambulate the Arunachala hill, to come around Paramashiva and Annamalayar, who is the Shivalinga inside the Arunachaleshwara temple. And it becomes the responsibility of the third form of Paramashiva in Tiruvannamalai, who is the living incarnation, the current living manifestation of Paramashiva, to take care and support the people in their spiritual penance, in their spiritual practice of coming around Arunachala. And Bhagavan, the current living manifestation of Paramashiva, continuously takes care of the people in Tiruvannamalai, and that too on the sacred Pournami night. A marathon Aushadha Annadhana is served. The food is served to all the devotees of Annamalayar, of Paramashiva, who practice the circumambulation, Girivala, around Arunachala. Aushadha means the food that is in the food that carries medicinal value, prepared from herbs infused with conscious energy, with superconscious energy. So Aushadha Annadhana means food that is infused with ingredients that carry the superconscious energy. As Bhagavan has revealed to us ever so often, the food that we intake, that we consume, is a very important component in our life. For one, it is something that we take into our system every day, at least 3 times a day. And this food forms a very important part of our conscious growth. The way it is prepared and by whom it is prepared, from whose hands we consume the food, whose conscious intention goes behind
the thought currents that go behind serving the food. All of it is put together, the food that we consume, not just the taste of the food. And therefore, this Aushadha Annadana becomes very significant for people to consume because it directly aids their conscious growth, because it is prepared and served from the superconscious energy and the intention, the will of an incarnation himself, beloved Bhagwan. And therefore, at every step of its preparation, which is infused with his Satya Sankalpa, with his conscious intention of enlightening the people, the food is being consumed, served and consumed. And therefore it is called Aushadha Annadana. Aushadha meaning the food infused with the superconscious healing energy. And Annadana means free food. Anna means food. Dana means free offering. Therefore, this Aushadha Annadana works in 3 different ways on each being consuming it. 1. It directly aids in the conscious growth of the person who is partaking of the food. And secondly, it heals the physical body of the person who is consuming the food. It not only works on the physical level, it works on the conscious level also. This Aushadha Annadana also detoxes the body when a person consumes the food, meaning it removes the negative toxins in the body. So it works in a 3-fold way on our system. By detoxing it, when the body gets detoxed, the body becomes ready to manifest spiritual powers. One of the basic criterions for power manifestation, which our ancient rishis did, which they lived as a lifestyle, manifesting great spiritual powers of teleportation, materialization, flying in the air, levitation. All of those great spiritual powers were possible because they held such light bodies devoid of toxins, because they lived a lifestyle where Aushadha was a part of it, where Aushadha was food. Today, Bhagwan is reviving Aushadha as food again through this massive effort of serving Aushadha Annadana, where food itself becomes medicine, where food is medicine and medicine is food. Through this Aushadha Annadana, Bhagwan is reviving the lifestyle of food conducive to conscious growth. Food that is taken in with awareness, which is prepared with the intention of awakening the superconscious energy in each one of us. That is the principle behind this Aushadha Annadana. The very process of preparing the food has 3 components: the money, the mantra, and which becomes the Aushadha. The money meaning the methodology or the strong intention, whose support with which the whole thing happens. In this case, the strong intention and support is from an incarnation himself, the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam. And the mantra component, the energy component, the vibrational component is again from Bhagwan himself. The food is infused with sacred chants like the Mahavakyas, the energized chants given by Bhagwan himself. Om Nithyananda Paramashivoham, the Mahavakya of Bhagwan. And so the money and the mantra makes the food Aushadha, which is healing, energized, sacred food. And not only that, the food is first offered to the divine, to Paramashiva himself, and then served to the people. The huge volume of food you are seeing being served in front of your eyes is only after being offered to the Lord. It is directly the prasada of the Lord, of Paramashiva, of the Lord, and his manifestation as the Guru, as the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam. Paramashiva himself has revealed
in the Guru Gita, in the verse 32. Gurupadodakam panam, guroruchishta bhojanam, gurumurte sada dhyanam, guror namna sada japaha. It means one should drink the Guru's feet-washed water, which is called the Gurupadodaka, and eat the remnants of the Guru's food plate. One should always chant the name of the Guru and always meditate on the Guru's form, which is the Gurumurti. This Aushadha Annadhana is a direct application of this very verse of the Guru Gita, where huge volumes of food offered to Paramashiva himself is served to the people, and therefore it becomes the remnants of the very ultimate Guru's food plate, which will directly aid our conscious sovereignty, which will directly aid our conscious growth. Our beloved Bhagwan's huge effort in the revival of Kailasa, one of the 5 main pillars of the revival of Kailasa is the food component. It is that important. The 5 main pillars of Kailasa: 1. The temples. 2. The food itself. 3. The education that one receives in one's lifetime. And 4th, the monasteries that keep the great Hindu truths and techniques alive. And last but not the least, the organic agriculture and cow shelters, the goshalas, that keep the whole balance of the universe, the ecology alive. These 5 main pillars of Kailasa, one of them is the food component. And through this Aushadha Annadhana, this main pillar of Kailasa stands tall and strong, as you are witnessing in front of your own eyes. Relentlessly, untiringly, the Kailasa volunteers, the sannyasis, the devotees and followers of Bhagwan, the Supreme Pontiff of Hinduism, they are serving the Aushadha Annadhana continuously for the people in Tiruvannamalai. Right from the time Bhagwan took birth on the planet, Bhagwan has ensured that the right food reaches the people, and through the food, Bhagwan has ensured he is transmitting the energy of enlightenment to people. When Bhagwan was a child, through his maternal grandfather, Sri Raju Mudalyar, Bhagwan ensured that food was continuously served to the people and sadhu, sannyasis of Tiruvannamalai. It is the divine orchestration of an incarnation's life on the planet, how he takes birth, in which family he takes birth, who are his near and dear relatives and friends, who are the townspeople. Everything is orchestrated by the divine. As we can see in Bhagwan's life, till he himself became physically mature to continue the revival of Kailasa, for which he landed, he ensured that he chose a family, and he readied the family and his glorious lineage of gurus in Tiruvannamalai to commence the revival of Kailasa much ahead of the time he landed, until the time he became physically mature to continue it. Sri Raju Mudalyar played a vital role in reviving of Kailasa in the food component. Sri Raju Mudalyar was well known in Tiruvannamalai for serving food to people. And we have seen how in the year 2003-04, during Bhagwan's birthday celebrations in Adi Kailasa, Bengaluru, we have seen Sri Raju Mudalyar receiving Kailasa's Ananda Sevak Award, which was a most delightful moment for all Kailasians. Because Raju Mudalyar Tata is one of the earliest volunteers of Kailasa in the revival of Kailasa. And he played a major role, not only as one of Bhagwan's earliest gurus, who nurtured Bhagwan as a child with all the great Hindu Puranic stories, but he also played an important role in reviving Kailasa through the food component.
And today, what we see in front of our eyes is the huge Aushadha Annadana that Bhagwan himself is serving the people through the extended hands of his devotees. The Aushadha Annadana is being served in two locations. One, in Bhagwan's own parental home on Tiruvudal Street, which is located in the 6th circumambulation path in the Arunachaleshwara temple. The Arunachaleshwara temple has 7 concentric circumambulation paths around the main Shivalinga, around Annamalayar himself. On the 6th concentric circle is Tiruvudal Street, which is Bhagwan's parental home street. And what you're seeing here is inside Bhagwan's own parental home. Kailasa Bharat recently acquired Bhagwan's parental home legally, and it has been celebrations since then. Bhagwan himself officially inaugurated his own parental home, becoming a legal part of Kailasa on the auspicious Kartika Deepam day, just a few weeks earlier. And from then, non-stop Aushadha Annadana is being served from Bhagwan's parental home. The second location from where the Aushadha Annadana is served on this sacred Pournami night is on the 7th concentric circle around the Annamalayar Linga inside the temple, which is the mountain path itself. It is the largest and outermost and 7th circumambulation path around Annamalayar. And it is on this mountain path, which is called the Giri Vala, where our Kailasa, Nithyananda Jenma Bhoomi Kshetra is located, where Bhagwan inaugurated the Kailasa campus on April 19th, 2008. Again, on sacred Pournami night, which is a special Pournami called the Chitra Pournami. And ever since then, the Kshetra on the mountain path has been the hub for not only the people of Tiruvannamalai, not only its sadhus and sannyasis, but the devotees who enter Tiruvannamalai at any point in time. Each one of them knows that Kailasa Tiruvannamalai, Nithyananda Jenma Bhoomi Kshetra in the Girivala path is always open to them at any time of the day for a plate of food, for their meal. And joining this Kshetra is Bhagwan's own parental home this year. And therefore, we have the Aushadha Annadana being served from 2 locations, as you can see, from Bhagwan's parental home and from the Kailasa in the Girivala path. And you can see people flooding both the locations. You can see the food, the counter that is depicting the number of meals being served is continuously ticking along, barely keeping pace with the speed with which the food is being served, as food is served from multiple counters from both locations. You can see in the Girivala path, food is served both inside and outside. So people going around the mountain can quickly step aside and pick their plate of food and finish their meal and continue on the Girivala. Or they could enter the campus on the Girivala path and have their meal and rest a bit and then move on in their circumambulation around Arunachala. Such is the user-friendly way with which Bhagwan always serves the people. He thinks for the people continuously what would be the best way to serve them, and it is in that way that Bhagwan himself personally micromanages every service of Kailasa. And you can see it manifesting in front of your own eyes, how in both the locations, in such a user-friendly way, the Aushadha Annadhan is being served in 2 locations, and within one of the locations, it is being served again in 2 locations, outside and inside. And you can see the several stone benches that Bhagwan has himself guided and laid right on the Girivala path, just outside the campus, for the people to just deter a bit from their Girivala, take the food and sit right there and have their food, and then immediately continue on their Girivala.
And you can see here in Bhagwan's parental home, the food again is being served continuously by the Kailasa volunteers. And the people are having their food in such a relaxed fashion. Tiruvudal Street, where Bhagwan's parental home is located, is again part of the Girivala path. And therefore, while the people are circumambulating Arunachala, they pass by Bhagwan's parental home on Tiruvudal Street, and they pass by the Kailasa campus, the Kailasa Nithyananda Jenma Bhoomi Kshetra on the Girivala path in Annadhan. And therefore, they are free to have food in either of the locations. Our Kshetra in the Girivala path is located exactly midway on the 7th kilometer in the 14-kilometer route around Arunachala hill. When you start your circumambulation from the temple, Arunachaleshwara temple, and you go around the Arunachala hill and come back to the temple, you cover 14 kilometers, and midway on the 7th kilometer is our Kailasa Kshetra. And therefore it becomes a very convenient junction for the devotees of Annamalayar to rest their feet a bit and have their food and relax along with their family members before they resume in their journey around the hill. And you can see here, the volunteers are highly inspired and excited serving the food. So many volunteers have shared how serving the food is such an inspiring and such an energizing experience for them. Where, in contrary to what one might regularly expect, that one would feel tired after hours and hours of serving food, the volunteers share that they actually feel energized at the end of the whole process. How many ever hours they have stood and served the food only energizes them. It is because the whole air is charged with the energy of Paramashiva, and the whole conscious intention behind the whole Annadhana that is happening is the Satya Sankalpa, the conscious intention of Bhagwan himself, which is to serve not only food but along with it the energy of enlightenment to people, to awaken the energy, the Kundalini energy in them. And therefore, the service done through this Aushadha Annadhana only energizes the volunteers more and more, which is what makes the whole Aushadha Annadhana happen, because it is a marathon over 36 hours of non-stop Annadhan. Because Bhagwan serves food to the first person who starts the Girivala, walking around the hill, up to the last person who has completed the Girivala, to ensure that no person who is immersed in the spiritual practice of Girivala, in the devotion and worship of Annamalayar, is left wanting for food. That is Bhagwan's intention, guidance, and love for the people. His guidance to the Kailasavasis and volunteers, the sannyasis, to set the deep spiritual context for them, so they know exactly what is the context behind what they're doing, and the context grows in them as their own spiritual growth. It is this parental home of Bhagwan where Bhagwan lived the first 15 years of his life, and it is too historic this year that the Aushadha Annadhana is being served from this very parental home of Bhagwan. Parental home of Bhagwan here in Tiruvudal Street carries all the history that happened in Bhagwan's life in the first 15 years on the planet. At the age of 3, when Bhagwan fed his own small Ganesha deity with food, and Ganesha appeared and partook of the food, it is here in Bhagwan's Nithyananda Jenma Bhoomi parental home that the very incident happened, where Bhagwan was immersed in a deep experience of Samprajñata Samadhi, which is Samadhi, oneness with the divine through a chosen deity form, where the oneness happens through a chosen deity form, which is the form of Ganesha in the incident.
It is here in Bhagwan's parental home that this incident happened at the age of 3. And it is here that at the age of 10, Bhagwan had the darshan of Paramashiva himself as his guru, Bhagwan Arunagiri Yogishwara. Bhagwan Arunagiri Yogishwara appeared as a young sannyasi from his own Jiva Samadhi inside the Arunachaleshwara temple, where Bhagwan used to literally live as a child, and befriended Bhagwan as his guru and guided him through a period of 9 intense months. It is here in Bhagwan's parental home, when Bhagwan was living here in his parental home, that all of these incidents happened. So at the age of 10, Bhagwan had the darshan of Paramashiva himself. And at the age of 12, it is here in this parental home that Bhagwan experimented with the truth that he heard from Annamalai Swamigal, a direct disciple of Bhagwan Ramana Maharishi and the guru of young Bhagwan, with whom Bhagwan explored the science of enlightenment, of Advaita as a child. And when he heard the truth from Annamalai Swamigal that we are beyond the body, and as the Atman or the soul, as consciousness, we have no pain, and to experiment with this truth of whether he feels pain or not, Bhagwan ran back to his home, which is this very parental home you are seeing in front of you, and slit his right thigh to see if he is having pain. And he did have pain, excruciating pain, and blood was gushing out, and he was rushed to the hospital just opposite his home on Tiruvudal Street. Dr. Karunanidhi, who attended to Bhagwan when at that age, still resides in Tiruvannamalai and has shared with us the incident when Bhagwan was brought to him as a child, and blood was gushing out, and he administered 13 sutures on Bhagwan's right thigh. And when Bhagwan went back to Annamalai Swamigal to ask him why is it that he felt the pain, Annamalai Swamigal clarified to Bhagwan that Bhagwan's courage to experiment with the truth at that young age was enough, and that itself would lead Bhagwan to experience the truth itself. And what he meant was, our consciousness does not have pain. And Bhagwan clarifies so beautifully to us that he experimented with the truth on his body instead of the consciousness. And that was the clarification he received, he understood, he realized from the incident. It is here in this parental home that this first experiment with truth, which led to the experience of the Nirvikalpa Samadhi at the age of 12 for Bhagwan. As soon as this incident happened with Annamalai Swamigal gave a technique to Bhagwan to continuously contemplate on the source of thoughts, from where thoughts are arising. And Bhagwan would playfully play with this technique as a child, especially when he was sitting in Pavalakundru, which is in Tiruvannamalai, a small hilltop, which was Bhagwan's favorite spot for meditation, where he would explore the great Hindu truths with his guru, Mata Vibhutananda Puri, for hours and days and months together. Pavalakundru is where Bhagwan was playfully experimenting with this technique one day on the sacred Vaikasi Vishakam, again a Pournami night, a full moon night, around the year 1989. And it was then that he had the explosive 360-degree vision all around him. With closed eyes, he could see all around him. Through an explosion, the third eye awakened, and he could see the sky above him, the rock below him on which he was sitting, the temple towers nearby, the trees, the leaves. He saw himself in every one of them. He saw himself all around him through an explosive 360-degree vision, through a deep experience of Nirvikalpa Samadhi, oneness with the whole of existence. This parental home of Bhagwan is from where all of these
life incidents in the divine life of Bhagwan happened. And it is here in this parental home that at the age of 16, Bhagwan was coronated officially by his gurus through the ceremonious Yoga Pattabhishekam, the sacred bath performed by his gurus for Bhagwan, officially empowering him to guide the entire humanity as the living manifestation of Paramashiva, which happened at the age of 16. And it is here, from this parental home of Bhagwan, where Bhagwan departed, left his beloved Tiruvannamalai, his beloved hometown, his beloved Annamalayar, his beloved Arunachala hill, and his beloved people to pursue the explosive mission of Kailasa at the international level, serving not just the people of Tiruvannamalai and its visitors, but the entire humanity, officially empowered by his gurus. The living manifestation of Paramashiva left Tiruvannamalai at the age of 17, left this parental home at the age of 17, and entered the international arena that was waiting for him. It is in this parental home that Bhagwan conveyed to his dear biological mother, Lokanayaki Ammal, that he was going to leave home at the age of 17. Although it was not a complete surprise to Bhagwan's mother and father, because as soon as Bhagwan was born, the family astrologer, who stays just a few houses away from this parental home of Bhagwan on the opposite side in Tiruvudal Street, Thiru Venkatasamy Chettiar, he conveyed to Bhagwan's biological parents that the horoscope indicated that the child is a Raja Rishi, a Raja Sannyasi, one who would guide the entire world, and he would soon be leaving them. If they wished to keep him longer with them, they could avoid giving him this information. But in due course of time, he would leave them. So although it was not an entire surprise to Bhagwan's mother, when the moment came when Bhagwan revealed to his mother that he was going to leave home, this very parental home, Bhagwan's mother did go through her moments of what a mother would go through when a child separates. But Bhagwan's mother, Lokanayaki Ammal, as Bhagwan has so often revealed to us, she was a different metal altogether. Although a simple village lady, Bhagwan's mother has shown tremendous spiritual depth and maturity and absolute alignment to Bhagwan's mission. She always knew in the corner of her heart that her child was not an ordinary child, that her child was born for something extraordinary, and she was a mere guardian. And she played her role with such perfection that Bhagwan cites his mother as an example to his followers today in living a life of such spiritual maturity and a life without conflicts, a conflict-free life. That is Amma, is Swami Amma. That is what we call Bhagwan's mother. And for living a conflict-free life and a life of great spiritual maturity and obedience to the Guru, Bhagwan cites his own mother. Swami Amma, unknowingly in all her utter innocence, lived and continues to live a life of such deep obedience to Paramashiva and in alignment with his mission. It is here in this parental home that all of these divine, beautiful incidents happened in the life of Bhagwan. And today we are seeing in this very parental home the great services of Kailasa happening. The continuous Aushadha Annadhan is being served to the devotees of Annamalayar on this sacred Pournami day,
the full moon day. As you can see, the crowd is steadily increasing because the full moon night is fast approaching in Tiruvannamalai. It is still evening and the crowd is picking up in momentum, and very soon we will see that not an inch of the street is visible. It is just an ocean of people who move around Arunachala, carrying Annamalayar in their hearts and beings. It is in this parental home that all of the revival of Kailasa started. Any stream of Kailasa you take, whether it is the food temple that serves food to the people, or the sacred art stream, the revival of the temple arts, which is making of the magnificent Hindu deities. Bhagwan sculpted his first deities in this parental home. When he first had his darshan of Parashakti, of Paramashiva's divine consort, when he received an initiation from his yoga guru, Yogiraj Yogananda Puri, and initiation from his guru in Vedanta and Tantra, Mata Vibhutananda Puri, Bhagwan had his first darshan, the live darshan of Paramashiva Shakti inside the Arunachaleshwara temple when he was standing inside the Devi shrine in the temple. He suddenly saw the live vision of Devi looming large in front of him. Devi Bhuvaneshwari was giving darshan, and her very form he captured in his inner space, and he ran back home to this very parental home you are seeing now and sculpted her form on soapstone, and that is being today worshipped. The deity receives worship from Bhagwan himself as part of his personal altar. So the sacred arts, the temple art stream of Kailasa, the revival of it started here in Bhagwan's parental home, sculpting of deities. And not only that, before Bhagwan started making deities out of soapstone, it is here in this parental home that he started making deities out of clay. The first clay deities he made of Ganesha and of all the gods that he would place and worship during the Navaratri festival, which is the 9-day festival dedicated to Devi Parashakti, happened here in this parental home. All the clay deities, Bhagwan would first go and collect the clay left behind by the street vendors who make the clay deities during the Ganesh Chaturthi festival. They bring huge amounts of clay and they make the clay deities next to the Shivanji Kulam, the Shivanji pond in Tiruvannamalai. So Bhagwan would go along with his siblings and collect the large volumes of clay left behind by those vendors after the festival is over. And he would bring that to his own home, in his home terrace, where he had his first home temple, which he himself built, the first temple of Kailasa, again from his parental home. And he would make the clay deities of Ganesha and reserve the clay until the Navaratri festival, which was a couple of months away. And he would continue to making deities of clay deities of other Hindu gods. Therefore, it is here that the revival of the temple arts stream of Kailasa started. And it is here, of course, that the very revival of worship, the Hindu form of worship, started. And this is one of the pillars of Kailasa which Bhagwan himself started at the age of 2. Serving of food, Bhagwan had to wait till he was physically mature to do it by himself. And it happened until then through his maternal grandfather, Sri Raja Mudalyar. But the revival of the pillar of temples, of worship, of all the festivals, rituals of the Sanatana Hindu Dharma, Bhagwan himself started from the age of 2. He had his own home temple, he had his own small set of deities. He was gifted deities by his grandfather, Sri Raja Mudalyar, by Bhagwan Arunagiri Yogeshwara himself, his guru, and by his father, Sri Arunachalananda Swami. His family knew that worship is the only activity in Bhagwan's life,
and therefore they gifted Bhagwan deities. When Sri Raja Mudaliyar went to Varanasi, Kashi and came back, he brought back deities for Bhagwan, which is today part of the sovereign archives of Kailasa. Items touched and used by Bhagwan as a child, what is called the Pushpa Samadhi in the Hindu tradition. Items touched and used by an incarnation, they are worshipped as Pushpa Samadhi. So all of Bhagwan's childhood deities are worshipped today worldwide, preserved by the sovereign archives of Kailasa. All of the first batch of Pushpa Samadhi items are from this very parental home of Bhagwan. It is here that Bhagwan had all those deities. He worshipped them, offered food to them, and they appeared live and consumed the food he ate. And those very life incidents are today is what Bhagwan shares with the people worldwide as living his own Atma Pramana, his own experience with the truth. In Hindu tradition, the Guru imparts knowledge from the Shastra Pramana, which is the Hindu sacred scriptures that teach you the great cosmic truths of Hinduism. And then you have the Apta Pramana, which is the same truths experienced by the earlier living incarnations and masters who have experienced it as living truths in their lives. And then the Guru himself experiments with the truths, and what he experiences becomes his own Atma Pramana, which he shares with people as living evidence, proof of experiencing the truths. And when he imparts that knowledge to the people, the truths become the people become Sakshi Pramanas when they experiment with the truth and experience it in their lives. That is the way Sanatana Hindu Dharma works. Everything, every truth is scientific, and it has 4 levels of living evidences, as the timeless scriptures, as the experiences of the earlier masters and incarnations, as the experiences of the current living manifestations, gurus of Paramashiva, and as the people who received those truths and who experience it in their own lives. And it is here in Bhagwan's parental home that Bhagwan experimented with the truths, and all these glorious life incidents happened, which Bhagwan shares with us through all of the conventions, the meditation conventions that he conducts worldwide. And today, it is a great pride for Kailasa, for the Kailasians, the sannyasis and devotees to be serving this Aushadha Annadhana from Bhagwan's own parental home. It is a great sense of pride, a historical happening that the service is being offered from Bhagwan's parental home. You are seeing a sudden increase in the crowd, in the number of devotees, because we are fast approaching the Pournima night. And you are seeing that food is being served both inside and outside in Kailasa Tiruvannamalai, Nithyananda Jenma Bhoomi, Kshetra, in the Girivala path, in the mountain path, for the convenience of the people who are going on the Girivala, the mountain path around Arunachala. For those who wish to just step aside from their Girivala path and grab their plate of food, they are free to do so from the food counters that are located on the Girivala path itself. And for those who wish to come inside, rest a few minutes and have their food and then move on in their Girivala path, food is being served inside as well. It is in this parental home, the Nithyananda Jenma Bhoomi, that all of Bhagwan's gurus during his childhood have stepped foot into, starting from Bhagwan Arunagiri Yogeshwara Paramashiva himself on to Isakki Swamigal, with whom Bhagwan explored the great science of Vedanta. And
Mataji Kuppammal, Mata Vibhutanandapuri, with whom Bhagwan explored the great science of Tantra and Sri Vidya, and Yogi Raj Yoganandapuri, also called Raghupati Yogi, with whom Bhagwan explored the science of yoga, and Maunaswami Narayana Swami, the great Siddha, with whom Bhagwan explored the science of Nirahara Samyama and science of Kaya Kalpa, and Jadai Swami Narayana Swami, with whom Bhagwan explored the science of Muruga Bhakti, and Sri Yogi Ram Surat Kumar Swamigal, the immediate predecessor of Bhagwan in the lineage of incarnations of Paramashiva in Tiruvannamalai, and Annamalai Swamigal. Of course, Yogi Ram Surat Kumar Swamigal, with him Bhagwan explored the science of Advaita Bhakti and explored the great mysteries of life and death. And Annamalai Swamigal, the direct disciple of Bhagwan Ramana Maharishi, with whom Bhagwan explored the science of Advaita, the science of enlightenment. And with Vidwan Sri Panduranganar, Bhagwan explored the Shaiva Siddhanta, the teachings of Shaivism. It is in this parental home where all the gurus of Bhagwans of Tiruvannamalai have stepped foot into, with whom Bhagwan explored these great sciences. And Bhagwan also went to his gurus' homes, and in various locations in Tiruvannamalai, Bhagwan continued to explore these great sciences of Hinduism. This parental home is therefore is the most treasured acquisition of Kailasa that can ever happen, because it is the start, it is the first location of the revival of Kailasa. You can see beautiful photographs from Bhagwan's biography, from Bhagwan's life, being displayed in the area where the Aushadha Annadhana is being served, in both locations, in his parental home as well as on the mountain path. The biographical panels reveal to the people the divine life happenings in Bhagwan's life, especially during the first 15 years of his life in Tiruvannamalai. And the people who are part of Bhagwan's life, who are the direct eyewitnesses to all of these life incidents, are from this very town. And they are all still alive and sharing their memories of these life experiences. All of them have been involved in one incident, in one Leela or the other in Bhagwan's life during the first 15 years. And therefore the people are celebrating having Bhagwan back on Tiruvudal street in his own parental home. They can feel the vibrant presence of Bhagwan inside his parental home as they partake of the Aushadha Annadhan. And needless to say, the people cannot wait enough to have the physical darshan of Bhagwan once again in Tiruvannamalai. The Aushadha Annadhana is being continuously served to the people. Bhagwan's gurus, 3 of his gurus, Isakki Swamigal, Yogiraj Yoganandapuri, his yoga guru, and Mata Vibhutanandapuri, his Tantra and Sri Vidya guru, all 3 of them were great adepts at the science of Aushadha, and not to mention Narayana Swami Pillai, Narayana Swami Tata, affectionately called by Bhagwan. 4 of them were great adepts in the science of Aushadha. And between the 4 of them, they gave the best of the Aushadha to Bhagwan during his childhood. They ensured that his body, his physical frame, his mortal frame was prepared enough for the huge explosion of energy inside it, which it should be able to withstand, and that required elaborate processes of detoxification, of preparation to not only withstand the energy flow, but also be able to transmit it to the entire humanity, which is not an easy task for a normal mortal frame.
And today, Bhagwan has declared he is going to be in the human body for hundreds of years, and he declares that the credit of it goes mainly to his gurus, especially to his yoga guru, Yogiraj Yogananda Puri, who prepared his body with intense Hatha Yoga, with the Shashtanga Yoga of Paramashiva, the Adi Yogi Paramashiva himself, and who also prepared his body with Aushadha, the sacred herbs. He gives the credit of preparing his body to his yoga guru and his other gurus, who continuously focused on detoxing his body and purifying his body and preparing it to be able to radiate the divine energy for hundreds of years. Therefore, this Aushadha Annadana, which Bhagwan is serving to the people, is Bhagwan's gratitude to his gurus and his deep love for his people, for the whole of humanity. Bhagwan continuously reveals to us what his gurus gave him, he is gifting to the people. He is reviving the entire Guru Shishya Parampara, which kept this enlightenment science alive and transmitted it generation to generation, starting from the Adi Guru Paramashiva himself, through all the Hindu streams and traditions, Yoga, Tantra, Vedanta, Sri Vidya, all the Hindu traditions, the sciences, the philosophies, and now Paramashiva himself has incarnated to take the Guru Shishya Parampara to the next level, to revive it completely and take it to once again become the mainstream, the very lifestyle with which people live. Like how earlier, hundreds of years ago, the Guru Shishya Parampara formed the core of human existence. Life revolved around gurus and disciples. That is the revival that Bhagwan has achieved today through the revival of Kailasa, taking the lifestyle of the Guru Shishya Parampara to become the mainstream lifestyle, living the Hindu sciences, experiencing it, experimenting with it, and manifesting the powers of Paramashiva through it. Today, Bhagwan has initiated thousands of disciples into the spiritual power manifestation, and all his initiated disciples are manifesting the spiritual powers of Paramashiva, just as the rishis of the ancient years. And all of that started from this parental home of Bhagwan, exploring the great sciences with his gurus, whom he sent ahead of him before he landed on the planet. So when he comes down, when he descends, he would take them to be their gurus and explore with them the great sciences and show to humanity the glory of the Guru Shishya Parampara and carry it forever. You are now seeing how continuously the Aushadha Annadana is being replenished on one side while it is being served to the people on the other side. Yogiraj Yogananda Puri, Bhagwan's Yoga Guru, Isakki Swamigal, Bhagwan's Guru in Vedanta, Mataji Vibhutananda Puri, Bhagwan's Guru in Tantra and Sri Vidya, and Sri Narayana Sami Pillai, Bhagwan's Guru in Aushadha. All four of them have explored the science of Aushadha to its very depth with Bhagwan as a child. Bhagwan has shared with us what utter sacrifice these beautiful beings did in their lives to keep these great sciences alive. Yogiraj Yogananda Puri was one of the greatest yogis who displayed extraordinary yoga feats to the people in the most unassuming way, and he made not a penny out of it. The elite and the simple of Tiruvannamalai came to Yogi Yogananda Puri for yoga, but Yogi Yogananda Puri did not charge a penny from either of them for
the great science that he imparted to them. Today, we know yoga is a multi-billion-dollar industry in the world, and the source of it is Adiyogi Paramashiva. The lineage of it runs all the way through from Adiyogi Paramashiva to Mahavatar Babaji, to the great Tirumular saint, right up to Yogiraj Yogananda Puri, with countless gurus in between, and now being revived by Paramashiva himself through his living manifestation, our beloved Bhagwan. Such was the greatness of Bhagwan's gurus and all the ancient rishis who sacrificed their lives to keep these Hindu sciences alive. Sri Narayan Sami Pillai, Bhagwan's guru, in the science of Aushadha, again charged not a penny for the most powerful Aushadha that he gave to people, which was unfailing in healing them. Whatever may be the severity of disease, he would prepare for hours and hours the Aushadha and give it to the people and not give a second thought to it. The people who kept a few coins in front of him, out of their own will, even those coins he would not touch. He would give it away to others. Existence took care of him. That was his strategy in living. He never touched the money that people gave him. He was just taken care of by existence. But the solutions that these gurus provided are unparalleled, unmatched. Till date, it was unfailing, and it relieved people miraculously. Again, Mataji Viputananda Puri, Bhagwan's guru, in the science of Srividya and Tantra, charged not a penny for any of the spiritual services she gave to the people. She lived a simple life till her last breath in sheer dedication to Annamalayar and to the Hindu sciences she was propitiating, she was embodying. And Sri Sakki Swamigal, the great Siddha, who was also known as a Siddha doctor in Tiruvannamalai in those days, lived a life free from any currency. But the solutions he gave to the people was huge. Sri Sakki Swamigal till date holds the record of shutting down the hospitals of Tiruvannamalai for over a year, because during that time period he was continuously meeting people and giving them solutions for their health, their physical, mental and spiritual health, and he by himself kept the people healthy. He would simply write on a slate with a piece of chalk a number which would indicate the number of times they would need to go around in circumambulation or Arunachala hill, and they would simply obey him and they would be free from their diseases. He had various Siddha, Ayurveda and spiritual solutions for the people, which never failed, whatever may be the severity of the disease. And he lived a life completely away from any sort of currency. That is the greatness, the utter sacrifice, the simplicity and innocence of the glorious Guru Parampara of Tiruvannamalai, which is what Bhagwan has revived today. Bhagwan has shared with us. Kailasa is nothing but Tiruvannamalai gone right. Tiruvannamalai meaning its glorious Guru Shishya Parampara gone right. Bhagwan says, I simply replicated Tiruvannamalai in all of its details, its rituals, festivals, gurus, the Guru Shishya Parampara, its philosophies, its lifestyle, its communities. I simply replicated it on a global level, and that is what is Kailasa, because that was the lifestyle that existed eons ago, before the degradation of Sanatana Hindu Dharma happened. We have heard of the great Siddhas and Yogis of Hinduism living long lives over hundreds of years,
before the degradation of Hinduism happened. They lived knowing that their bodies are hardwired for living hundreds of years on the planet. And one of the main reasons for them living a long life was the nature of the food that they consumed. A food that very naturally detoxed their body, that very naturally kept them in a state of high consciousness, and very naturally, continuously healed their body. Those are the three properties of the Aushadha Annadhana, which Bhagavan is serving today to lakhs of people. It takes huge effort, the effort that goes behind serving this Aushadha Annadhana in a non-stop fashion over day and night. It is a huge synchronized effort, completely spearheaded by Bhagavan himself and supported by the Hindu diaspora around the world and by followers of Bhagavan, by the followers of his teachings worldwide, who recognize Bhagavan's untiring efforts in his revival of Kailasa right from his birth. These colossal services of Bhagavan, his hard work, is supported by all of his followers and the Hindu diaspora around the world. Especially the food stream of Kailasa, one of its 5 main pillars, is supported in a huge way globally. As Bhagavan offers food to people everywhere where there are huge congregations happening at temples, and on all auspicious occasions, the food is always served. பக்தியுடன் பாடிடும் பிரார்த்தனையும் சோஸ்திரம் நித்யனவன் காலடியில் கொண்டு நம்ம சேர்த்திடும் பக்தியுடன் பாடிடும் பிரார்த்தனையும் சோஸ்திரம் நித்யனவன் காலடியில் கொண்டு நம்ம சேர்த்திடும் செய்யும் அந்த தியானம் அது சித்தம் தெளிவாக்கிடும் சித்தம் தெளிவாக அது தெய்வீகத்தை கூட்டிடும். As we are witnessing the Aushadha Annadhana from Bhagavan's own parental home on your right side of the screen in Tiruvannamalai, as well as on the left side of your screen, the Kailasa Tiruvannamalai Nithyananda Jenma Bhoomi Kshetra located on the mountain path around Arunachala. From both the locations, while we are witnessing this, preparations are also ongoing in Kailasa for the grand event tomorrow, the Dwajarohana, for the Nithyanandotsava, the birthday celebrations of Bhagavan, the 47th Jayanti celebrations of Bhagavan. Tomorrow is the auspicious Dwajarohana, which means the flag hoisting, marking the commencement of the 20-day festival, the Nithyananda Utsava. And on the 5th of January falls the actual birth star celebrations of Bhagavan. It is on this day, the 5th of January, that as per the Vedic calendar, Bhagavan took birth, meaning the very constellation that appeared at the time Bhagavan took birth repeats itself every year, which is called the birth star in the natal chart. And that is repeating itself this year on the 5th of January. And marking that date is the 20-day festival called the Nithyanandotsava, which is commencing tomorrow. And it is going to be huge celebrations this year because we have in the legal fold of Kailasa this year Bhagavan's own parental home, which makes these celebrations all the more, million times more joyful for Kailasians and followers of Bhagavan worldwide. It is with great pride that this Nithyanandotsava is going to be celebrated from Bhagavan's own parental home. Bhagavan has elaborately explained to us the spiritual significance of food and how important it is how the food is prepared
and how it is served, through what consciousness it is prepared and served. It is not just about consuming the food, it is also about the process through which the food is prepared. Bhagavan has always explained the famous Upanishadic verse which says, Annam Brahmeti, which means food is God. The food you eat decides how your life happens, how you behave with yourself and with others, and how others behave with you. And we know from the great happening of Mahabharata in the Hindu history, how in the life of Bhishma, when he is on his deathbed of arrows in his last few moments, he teaches the Pandava kings how to rule the kingdom. And when Draupadi questions him how he is able to impart such knowledge now, while he was in silence when she was literally disrobed in the royal court, and why he did not speak up at that time, Bhishma replies that at that time he was consuming the food of Duryodhana, the Kaurava clan head. And the demonic qualities which Duryodhana represents is what manifested and prevented Bhishma from standing up for Dharma at that time. But during the Mahabharata war, when Bhishma's body received the arrows of Arjuna, guided by Lord Krishna, Bhagavan Krishna himself, the great incarnation, the Purna avatar, when Arjuna's arrows fell on the body of Bhishma, it removed the blood that was present in his body, the blood that was present as a result of the food fed by Duryodhana, and therefore his system got completely purified, detoxed of the poisonous blood. And therefore, after the purification, by the grace of Bhagavan Krishna, through the instrument of Arjuna, Bhishma is now able to speak the right dharma and guide the Pandava brothers how to rule the kingdom. That is the significance of from whom you receive food and consume. And therefore, this Aushadha Annadhana is so important for the people consuming it, because it is from the hands of Bhagavan himself, the living manifestation of Paramashiva. Because the will of Bhagavan, the Satya Sankalpa, the conscious resolution of Bhagavan is always the enlightenment of humanity. And therefore, the food that he is serving will only aid that purpose in one's system. In Tiruvudal Street, people have started coming in regularly every day to have the Aushadha Annadhana from Bhagavan's parental home. And therefore, it is wonderful for them that they are receiving the food from Bhagavan himself every day. It is wonderful for their spiritual growth, for their inner awakening. Tomorrow, we will also be witnessing another beautiful event after the Dwajarohana. The group of Padayatris, the group of people who are about to embark on the Padayatra, meaning journey by foot. In the Hindu tradition, there is a beautiful practice of Padayatra. Pada means feet, Yatra means a spiritual journey, like a pilgrimage. So when you journey by foot, it becomes a Pada Yatra. Every year, on the occasion of the Jayanti birthday celebrations of Bhagavan, and during all the major Hindu festivals like the Guru Pournima, the Shivaratri and the Navaratri, followers of Bhagavan converge in Tiruvannamalai, Bhagavan's hometown, and start the Pada Yatra, which is a long journey of over hundreds of kilometers from Tiruvannamalai to Adi Kailasa, the spiritual hub of Kailasa in Bangalore, Karnataka. They walk by foot over a period of 10 days, carrying with them what is called the Guru Mudi. The Guru Mudi contains rice and coconut. The rice
represents symbolically the accumulated karmas of a person. Karmas meaning actions that have been performed by them through incompletions or unfulfillment. In order to complete it, they carry the rice symbolically so they can take it and offer it at the feet of Paramashiva at the end of the Padayatra and be freed of their karmas and get into the space of complete completion. The second item, which is the coconut, which they carry as part of their Gurumudi, represents the human ego. The individual ego that feels itself separate from Paramashiva, that prevents the individual from being in oneness with Paramashiva. This ego is offered at the feet of Paramashiva. It is carried all the way by the Padayatris, both of these items, and at the end of the journey, they offer it at the feet of Paramashiva in Adi Kailasa, at the feet of Lord Dakshinamurti, who sits under the banyan tree, majestically in Adi Kailasa. They offer it at his feet. He is the Guru dimension of Paramashiva. He is the primordial manifestation as the Guru by Paramashiva. So tomorrow we will witness from Tiruvannamalai, Bhagwan's hometown. The Padayatris will be starting on their Padayatra from the Kshetra in the Kirivala path, the mountain path on your left-hand side. They are already here inside and they are part of the service that's going on. Tomorrow they will commence their 10-day Padayatra with the blessings of Bhagwan himself, and they will be royally received in Adi Kailasa just the day before the actual birth star celebrations, that is on the 5th of January. They will be received on the 4th of January in Adi Kailasa, and they will offer their Gurumudi at the feet of Lord Dakshinamurti, and they will join the celebrations in Adi Kailasa. This is a spiritual practice encouraged by Bhagwan, inspired by Bhagwan from his own life. Bhagwan's first Padayatra started again from Tiruvannamalai, from his own parental home that you are seeing in front of your eyes. It is from this parental home that Bhagwan embarked on his first Padayatra within the age of 10. He walked from Tiruvannamalai to Vadalur, stopping in between in all the small villages and temples and offering his worship. And he reached Vadalur and he carried with him what is called a kavadi, which is a small bamboo item that is carried on the shoulders as an offering to Lord Muruga. He walked all the way from Tiruvannamalai to Vadalur, his first Padayatra. And henceforth, ever since then, Bhagwan's life has been an eternal Padayatra, a journey of enriching people, moving place to place, enriching the life, one life at a time. And today, inspired by Bhagwan's own life, his followers embark on Padayatra, on the auspicious festivals around the year. Preparations are on for tomorrow's Dvajarohana, the flag hoisting, for the commencement of Nithyananda, the birthday celebrations of Bhagwan. We witnessed the most exciting happening a few years ago when Bhagwan himself accompanied the Padayatras for a short distance, completely taking them by surprise. While they were continuing on their journey by foot from Tiruvannamalai to Adi Kailasa, Bangalore, they suddenly received information that Bhagwan is going to join them in the Padayatra. Bhagwan has always shared with us that the Padayatra is one of his most favorite spiritual practices and one of the most life-transforming spiritual practices. Because when you move on the Padayatra, meeting different people, carrying almost no belongings, very bare belongings, you discover how the whole of existence is so giving and how people are good. You discover the goodness of people and you discover how the whole of existence is actually waiting to support you. And when you discover all of that, you expand in your whole cognition. And therefore, the Padayatra is the most life-transforming
spiritual practice and the most enjoyable and adventurous spiritual practice, which Bhagwan himself enjoyed so deeply in his life. 9 years of spiritual wandering Bhagwan did towards the culmination of his childhood years before he established the first Kailasa in Tiruchengood on 14th of April 2001. And finally, the global headquarters in Adi Kailasa, Bangalore. 9 years of spiritual wandering. Bhagwan traveled the length and breadth of India by foot, meeting thousands of people, enriching one life at a time. This parental home of Bhagwan carries all of these historic stories from the life of Bhagwan. அருள் தரும் திருக்காட்சி நேரம் நித்யம் தோன்றிடும் ஹம்சவாகனம் அவன் திருப்பதம் காணும் Today, this colossal effort of Bhagwan in serving Aushadha Annadhan to people, Bhagwan has launched a 108 initiatives of Kailasa called the Sri Kailasa Uniting Nations, where nations are united for common human values, one of which is food. And therefore, it is Kailasa's effort to unite nations in building a hunger-free world through the Kailasa Uniting Nations for nutritious food and a hunger-free world. It is in conjunction with this that this Aushadha Annadhan is being served today and every day from Tiruvannamalai, Bhagwan's own hometown. The prasada of Annamalayar from the Arunachaleshwara temple has reached Adi Kailasa in Bangalore a few days ago for the Nithyananda, the birthday celebrations of Bhagwan. It is customary every year that the Shivacharyas, the temple priests of the Arunachaleshwara temple, take the blessings of Annamalayar and send the flag rope and the flag cloth along with the prasada, the offering done to Annamalayar, all the way from Tiruvannamalai to Adi Kailasa, Bangalore. And it is with this that the flag hoisting is done, with the blessings of Annamalayar, that the birthday celebrations of his living manifestation, the Supreme Pontiff of Hinduism, Bhagwan Nithyananda Paramashivam, is done, is commenced in Adi Kailasa as well as here in Tiruvannamalai. Tomorrow we will be part of these grand celebrations in parallel with the Aushadha Annadhana Seva. For the people of Tiruvannamalai, it is a grand welcoming of Bhagwan back into Tiruvudal Street, his parental home street, which is located on the southern side of the Arunachaleshwara temple. As per the Agamas, the Rajagurus, the incarnations, should reside on the southern side of the temple. This is a revelation of Paramashiva in his sacred scriptures to humanity, called the Agamas. As per his revelation, the Rajagurus reside on the southern side of the temple and the Shivacharyas, the temple priests, reside on the northern side. And you will see this
perfectly happening in Tiruvannamalai, Bhagwan's hometown, where Bhagwan's own parental home is located very much on the southern side of the temple, and all the temple priests, the Shivacharyas, reside on the northern side of the temple. The Tiruvudal street is located on the southern side. Bhagwan, in the divine orchestration of his life on the planet, chose a family to be born into. Such a devout family is the family of Bhagwans in Tiruvannamalai. His maternal grandfather, Sri Raja Mudaliyar, was known for his philanthropy, for his devotion to Annamalayar. And Bhagwan's own parents, biological parents, Swami Amma, Lokanayaki Ammal, and Sri Arunachalananda Swami, who has attained Mahasamadhi, who has left his body, both of them were such giving people. And Swami Amma, today, a sannyasi of Kailasa's Nithyananda sannyas order, is an exemplary example to each Kailasavasi for her devotion, her spiritual maturity, and her perfect alignment to the mission of Paramashiva on the planet. Bhagwan's family is always known in Tiruvannamalai for their devotion to Annamalayar and their service, their seva to Annamalayar. When Bhagwan was a child here in this parental home, he would always ask Swami Amma, his mother, food to go and give the sadhus on the streets, or to go and give food to Bhagwan Arunagiri Yogeshwara himself, Paramashiva himself, who came as Bhagwan's guru when Bhagwan was around the age of 10. And Bhagwan has shared with us that Swami Amma would never ask a second word as to details about to whom the food was going to. All she would say is, Swami. She would address Bhagwan as Swami even in his childhood. In fact, the entire family of Bhagwan and the townspeople would address him as Swami because he dressed always in the sannyas robes, and all his activities were worship-based. It was all about the revival of Sanatana Hindu Dharma. He was a natural Swami to them right from his childhood. Swami Amma would all just say, Swami, here is the food, and she would pack it so diligently in the traditional tiffin carriers in those days. And Swamiji would simply pick it up and run to either Bhagwan Arunagiri Yogeshwara or to the sannyasis on the streets. The sannyasis were his near and dear friends, to whom he always wanted to give something, offer something. And Swami Amma supported him perfectly in his endeavor, right from his birth. And today, as Swami Amma has joined the Kailasa Sannyas order, she continues to be a perfect example on supporting Paramashiva's mission and endeavor on the planet. The most non-contradictory, most non-conflicting devotee of Bhagwan. It is from this parental home that Bhagwan started his service to Paramashiva and to humanity, to all the sadhus, the sannyasis. And Bhagwan's paternal grandmother, Anusuya Ammal, used to feed not only people, but she used to also feed the other beings, the birds, the animals. Bhagwan has shared so often with us how Anusuya Ammal used to talk to all the birds and animals, and he has seen them responding to her. They would have literal conversations. She was in oneness with them, and she made it a point to feed them every day. So whether it was Bhagwan's grandfather Raja Mudaliyar Tata, or his grandmother Anusuya Ammal, or his own mother Lokanayaki Ammal, the entire family was all about serving the people, and that too serving food to them. Not only the people, but all beings. All beings. One of the principles of Kailasa today is coexisting with all the beings in the cosmos without any conflict and supporting each other
in peaceful coexistence. And this Bhagwan is demonstrated through his own life and through the chosen family of Tiruvannamalai. Bhagwan has shared with us a delightful incident with Anasuya Ammal, where he witnessed her negotiating with an ordinary vegetable selling lady for buying the greens from her. She negotiated to a rock bottom price, and in the midst of it, she asked her whether she had had her food for the day. And when she said no, she promptly went inside and brought her a large helping of food. And when Bhagwan asked her later, the amount you negotiated with her and the amount of food that you gave her, the amount of food that you gave her would cost much more than the pennies that you saved in negotiating with her. Why would you do it? And Anasuya Ammal beautifully explained to Bhagwan that this dharma is separate from that dharma. The dharma of business is separate from the dharma of caring for people. And she said, you cannot equate it with the money, that this is more than that. The dharma or the principle you need to follow here is different from the principle you need to follow there. Bhagwan has shared all of these beautiful incidents from his life with the entire humanity through all of his meditation conventions, his global presidential addresses, his informal talks with his disciples, devotees, and followers. All of Bhagwan's discourses, his global presidential addresses, his meditation retreats, his sessions during the meditation retreats are being continuously uploaded by Kailasa onto the various social media platforms, especially on YouTube. And thousands of hours of Bhagwan's discourses are available for free today. People are free to imbibe countless powerful cognitions from Bhagwan's discourses. Any life solution is available through these social media platforms directly from Bhagwan's own residential addresses. The earliest satsangs of Bhagwan, his earliest talks, started right here in Bhagwan's parental Jenma Bhoomi in Tiruvannamalai. It is in this parental home of Bhagwan that Bhagwan delivered his earliest discourses. When Bhagwan went and attended the public discourses of Tiruvannamalai during the festivals of Tiruvannamalai, where the great orators and the great philosophers would step into Tiruvannamalai and deliver their customary talks in Tiruvannamalai, Bhagwan as a child was an unfailing audience. And he would come back and repeat verbatim the entire talk that he heard. Bhagwan demonstrated the power of Ekasantagrahya. He was an Ekasantagrahi in his childhood, which is the power of hearing something just once and being able to repeat it verbatim. Those were the earliest discourses of Bhagwan that happened right here in Bhagwan's parental home, when he was barely the age of 3. And it is here in Bhagwan's parental home that Bhagwan started writing his first books of Kailasa. Today, Bhagwan holds the Asia Book of Records. The Asia Book of Records has come forward and recognized Bhagwan's colossal work, a single author of 1,123 titles, publications. The Asia Book of Records has recognized Bhagwan with the Asia Book of Records for 1,123 titles by a single author. And all of these are from Bhagwan's discourses that started all the way back from 1978 from this parental home of Bhagwan in Tiruvannamalai. And Bhagwan today has been recognized once again and awarded the Asia Book of Records for the maximum number of spoken hours of discourse. And all of those thousands of hours started right from Bhagwan's own parental home in Tiruvannamalai.
any aspect of the revival of Kailasa that we take has its beginnings here in Nithyananda Jenma Bhoomi, Kailasa Tiruvannamalai, Nithyananda Jenma Bhoomi, in Tiruvural Street, Bhagwan's parental home in Tiruvannamalai. As the living manifestation of Paramashiva, Bhagwan started the revival of Kailasa, his mission on the planet, right from day one, right from the time he assumed birth. Bhagwan holds the Asia Book of Records. He has been awarded by the Asia Book of Records for a single individual delivering 2,89,928 hours of public discourse on 7,407 topics. And this is what could be gathered from recorded, documented information. There are innumerable instances when the recordings have not happened, right from Bhagwan's birth. So just from recorded documentation, this is the record in Bhagwan's life. And the Asia Book of Records has also recognized and awarded Bhagwan and Kailasa for several other achievements to do with the Vedic tradition, such as the longest duration to be able to hold the Padmasana yogic posture by a group of people, which is 3 hours and 10 minutes. We have seen Bhagwan sitting in the perfect yogic posture of Padmasana while he delivers his global presidential addresses. And Bhagwan has ever so many times shared with us that the credit for it goes to his yoga guru, Yogiraj Yogananda Puri, who trained him so intensely in the Shashtanga Yoga, in intense yoga, literally ruthlessly, because Yogi Yogananda Puri recognized Bhagwan as a living manifestation of Paramashiva and knew the importance and his responsibility to prepare Bhagwan's body to be able to withstand the continuous flow of energy and the ability to transmit the energy to others. And today, Yogi Yogananda Puri's efforts and Bhagwan's revival of the science of yoga is being recognized by the institutions around the world, such as the Asia Book of Records. And Bhagwan's revival of the temple tradition, of worship, of all the great mantras that he chanted and continues to inspire and chant and enable his followers with, started from this parental Jenma Bhoomi, home of Bhagwan. Today, the Asia Book of Records has recognized Bhagwan and awarded Bhagwan and Kailasa for the maximum number of verses chanted in 1 hour, which is 999 verses. And not only that, it has also awarded Bhagwan and Kailasa for the longest duration to chant the Rudram mantra, which is one of the most powerful chants in the Vedic tradition, the Rudram mantra, which is dedicated to Paramashiva, which reveals the expansiveness of the inner space. The award was for the longest duration of chanting the Rudram mantra, which is 30 hours, demonstrated by the disciples of Bhagwan. And the yoga, the science of yoga, revived by Bhagwan today as a mainstream part of the mainstream lifestyle of thousands of people around the globe, has been recognized by the Asia Book of Records once again, who awarded Bhagwan and Kailasa for a performance by a group of people of 508 asanas, yogic postures, in just 108 minutes. Bhagwan is restoring the spiritual legitimacy of Hinduism and all its various traditions, which has been lost over the years. And by bringing it back as a mainstream lifestyle, bringing it to the recognition of these institutions, which is part of the revival of Kailasa.
And not only that, the Asia Book of Records have also awarded Bhagwan and Kailasa for the maximum number of Brahmotsavams, meaning the temple festivals celebrated by any spiritual organization, which is 13 festivals over a period of just 1 year, and 13 long 10-day, 21-day festivals. As Bhagwan has revealed to us, it is the great Hindu tradition of celebrating the Brahmotsavas, the 10-day, 21-day long Hindu festivals, marking a special occasion. For example, the Nithyananda Brahmotsava is starting just tomorrow, which commemorates, which celebrates the happening of Bhagwan on the planet, the festival of the birth of Bhagwan. So, in such a fashion, continuously in the Hindu tradition, there are Brahmotsavams that are celebrated for the various Hindu gods. And it is through these Brahmotsavams that all these great rituals and worship is kept alive. Today, Bhagwan is restoring the spiritual legitimacy to all of these traditions of Hinduism by not only making it as part of the lifestyle of people, but by also drawing the attention of these institutions around the world who award Kailasa with all of these extraordinary achievements in the Vedic tradition. The grand revival of Kailasa started in Bhagwan's parental home, where today the Aushadha Annadhan is being served. We have witnessed on every single meditation program that Bhagwan has conducted, amidst the marathon sessions that he has with the people, 18 hours of non-stop sessions with the people, answering their questions, giving them guidance through the meditation conventions, and conducting the initiation processes and delivering the powerful truths through his discourses. Amidst all of it, Bhagwan always takes time off to serve food to the people. And we have innumerable photographs captured of Bhagwan serving food to the people. The first capture of Bhagwan himself cooking and serving food to the people is way back on the 19th of November 2002. In this very Tiruvannamalai, the birth town of Bhagwan, on the occasion of Kartika Deepam, the flagship festival of Tiruvannamalai, when Bhagwan organized the first official pilgrim tour with his disciples to Tiruvannamalai. He came with a small group of people to Tiruvannamalai. He himself organized the entire pilgrimage tour, and he himself cooked and served the people. And the location where it happened in Tiruvannamalai is Pavalakundru, which is the place where Bhagwan had the experience of enlightenment at the age of 12, where he had the deep experience of Nirvikalpa Samadhi in Pavalakundru, which is a small hill in Tiruvannamalai, which is the first Kailasa campus, which Bhagwan's gurus built for him, spearheaded by Mataji Vibhutananda Puri, his guru for Sri Vidya and Tantra. It is Mata Vibhutananda Puri's initiative to offer this first Kailasa at the feet of Bhagwan when Bhagwan was just 16 years of age. She started building this first Kailasa in Pavalakundru years ahead of time, and officially through her letter of coronation of Bhagwan in the year 1994, when Bhagwan was 16 years of age, she placed it at Bhagwan's feet. So therefore, the Kailasa
in Pavalakundra in Tiruvannamalai is the Adi Nithyananda, the Adi Kailasa, which is the first Kailasa campus, which Bhagwan's gurus himself built for him. Mata Vibhutanandapuri, in conjunction with all of other gurus of Bhagwan, Isakki Swamigal, Yogi Yoganandapuri, Sri Yogiram Suratkumar Swamigal, Annamalai Swamigal, in conjunction with all of them, Mata Vibhutanandapuri built the Pavalakundra Kailasa campus, the first ever Kailasa campus. And it is here that Bhagwan, on the 19th of November 2002, served the first officially recorded Annadhan for his first officially organized pilgrimage tour. We have beautiful photographs on this occasion of Bhagwan himself serving food to the people inside the ashram in Pavalakundra. He himself cooked and served the food. And today, all his worldwide followers, through the food banks of Kailasa, offer undaunted food security and assistance to humanity at large. It is Bhagwan's ultimate vision to offer continuous food security and assistance to people. And Bhagwan's vision is supported by his worldwide followers, the Hindu diaspora, and all the followers of Bhagwan who follow his teachings, who recognize his untiring efforts for humanity. Just in the field of yoga, the revival of which started with Yogi Yogananda Puri in Bhagwan's own parental home, which we are seeing today in front of our own eyes, what it has become as revival. Not only the Asia Book of Records has recognized Bhagwan's extraordinary achievements in the field of yoga, the Guinness World Records have also recognized Bhagwan's extraordinary achievements in the field of yoga, where on the 30th of September 2017, the Guinness World Records was awarded to Bhagwan and Kailasa for the largest rope yoga lesson, what is called the Kundalini Rajju rope yoga, where yoga is performed on a hanging rope, which builds tremendous flexibility, strength, and stamina in the body and prepares the body for manifestation of powers. And on the 3rd of October 2017, once again the Guinness World Records was awarded to Bhagwan and Kailasa for the largest Mallakamba pole yoga lessons conducted ever. And these awards have gone a long way in drawing the attention of humanity at large and engaging more and more people into yoga as a mainstream lifestyle. Today, it is the extraordinary success of Bhagwan that a huge community around the world that lives the lifestyle of Kailasa wakes up at the Brahma Muhurta time, which is the early morning 4:30 to 6 every day in the morning, which is the auspicious time every day determined by the great ancient rishis of Kailasa as the time conducive to be awake and indulge in spiritual practices for our conscious growth. A huge community around the world diligently wakes up during the Brahma Muhurta time and performs yoga, practices yoga for 1 hour, and then puja, their everyday, the Nitya Puja, worship to the Guru's feet and worship to Paramashiva in the form of an Atma Linga, the pure crystal linga gifted to them by Bhagwan himself through the Vishesha Diksha. Every single day, a huge community around the world has adapted to the Brahma Muhurta timings and diligently practices yoga and puja and listens to the powerful cognitions through Bhagwan's discourses at this time. The Brahma Muhurta is 4:30 to 6 every day in the morning. It is 1.5 hours duration just before sunrise, which is at 6 a.m. And through this beautiful lifestyle of Kailasa, Bhagwan has successfully established, revived the mainstream lifestyle of the ancient Kailasa once again on the planet, where
the people consciously break the tiredness and boredom and laziness at that hour and wake up with huge enthusiasm and huge spiritual context in building a Vedic mind and a yogic body through this lifestyle. And all of it started from Bhagwan's parental Jenma Bhoomi, when Yogi Raj Yogananda Puri, Bhagwan's yoga guru, would come to Bhagwan's own home, which we're seeing in front of our eyes, to take him along with him during the Brahma Muhurta time, to have the yoga lessons inside the Arunachaleshwara temple in the Kritika Mandapam, which is a 36-pillared small mandapam in the third circumambulation path inside the temple. Or Bhagwan himself would go over to Raghupati Yogi's house, Yogi Yogananda Puri's house, and together they would go to the Kritika Mandapam. And in the Kritika Mandapam, Yogi Yogananda Puri would make Bhagwan climb the pillars of the mandapam up and down continuously, sometimes with one hand free and sometimes with both hands free. That was the Mallakkamba, the pole yoga that Bhagwan trained in, the natural pole yoga, the very stone pillars of the Kritika Mandapam of the Arunachaleshwara temple, which today Bhagwan has gifted as a revival of the Mallakkamba tradition of yoga for his worldwide followers. And we have sweet direct eyewitnesses to the intense yogic training of Bhagwan's body by Raghupati Yogi in the Kritika Mandapam itself. Subramanyam Ayya, who was the Arunachaleshwara temple's garland maker, flower garland maker, used to stay inside the Kritika Mandapam and continuously tie flower garlands for Paramashiva and all the other deities inside the temple. And therefore, he was a everyday eyewitness to Bhagwan's yoga sessions with Yogi Yogananda Puri. And not only the yoga sessions, but all of the powers that Yogi Yogananda Puri manifested and made Bhagwan to manifest at that young age. Directly, the power of levitation, flying in mid-air, lifting the body through the balance of the samana, and various other extraordinary powers of sound, which Yogi Yogananda Puri was a great adept at, using the power of sound, the power of the nada principle, the source of sound. Yogi Yogananda Puri would harness so beautifully and manifest to do whatever he wanted. And Bhagwan was a direct eyewitness and the first disciple into all of these powers of the yogi. And eyewitness to this is Subramanyam Ayya and many others who used to be part of it. You are seeing Tiruvudal Street, the street itself on your right hand side, the very street which carries the parental home of Bhagwan, the streets on which Bhagwan has travelled, has walked as a young child. Every inch of the street has borne the divine feet of Bhagwan as a child. You can see the crowd has picked up as the full moon night is approaching. Today is the sacred Pournami night, Purnima meaning full moon. And the people are continuously walking around Arunachala, the sacred Arunachala hill, which is Paramashiva himself in hill form in Tiruvannamalai. And as they are going around the hill, they stop by at KAILASA, Tiruvannamalai, located on the mountain path, to have their food, the sacred Aushadha Annadhan. And they also stop by at Bhagwan's parental home on Tiruvudal Street, where also the Aushadha Annadhan is being served. Continuously, the services to the people of Tiruvannamalai and the people who are entering Tiruvannamalai for Pournima, the services to them are being continuously micromanaged and blessed by Bhagwan. And the services are being stepped up. They are being continuously stepped up
to offer the services in the best possible way, in the most user-friendly way to people. Bhagwan has declared that it is the aim of Kailasa to reach the people the great Hindu truths, the great cosmic principles of Hinduism in the most user-friendly, practical way. That is the way it will always reach the people. And we can see from Bhagwan's own life that from day one, it was his user-friendliness that made him successful in reaching the great truths to the people and in inspiring them to live these great truths. Which is why Bhagwan is able to continuously inspire thousands and lakhs of people into the lifestyle of Kailasa, into living these great truths. It is his extreme user-friendliness and his way of coming down to where the people are and reaching to them the truths and speaking into their listening and making it their own inspiration, their own self-drive to live these truths. And Bhagwan dedicates all of his extreme sacrifice and all of his extreme hard work at the feet of his gurus. He says, all that I am doing is my gratitude to my gurus. Any service I am giving to humanity is merely showing my gratitude to the glorious Guru Shishya Parampara, the great Guru Shishya, Guru Disciple tradition of Sanatana Hindu Dharma that kept this great enlightenment science alive over generations, not expecting a penny in return. Knowledge is completely free in Sanatana Hindu Dharma. And that is its very strength and reason for survival till date, despite the massive persecution against Sanatana Hindu Dharma over the years by the invaders. You can see the counters on your screens in both the food distribution locations continuously ticking. In reality, it is hardly keeping pace with the speed at which the Aushadha Annadhan is being served, because we can see multiple food counters in both the locations continuously serving food to the people. The count is way past 22,000 in one location and 19,000 in the other location. It is in Tiruvannamalai that you can have the darshan of all the three manifestations of Paramashiva together. One, the Arunachala hill, which is Paramashiva himself. Second, as the Arunachaleshwara Linga, the Annamalaya Linga inside the temple. And third, as the living manifestation, incarnation, the Guru, that is Paramashiva. The current living manifestation being Bhagwan himself, the Supreme Pontiff of Hinduism, Bhagwan Nithyananda Paramashivam. As a child, Bhagwan has circumambulated the Arunachala hill innumerable times, every single day. His Guru, Mata Vibhutanandapuri, it is to her he would go and report every single day about his Girivala for the day, his mountain path walk, his circumambulation for the day. And she would diligently listen to his everyday report about his Girivala. Whatever time it took, Bhagwan would go around the hill before going to his home to retire. And Bhagwan continuously inspired his childhood friends, family, relatives to also go around the hill. And we have heard from Bhagwan's childhood friend Sendil that even as a child, Bhagwan predicted on one occasion that one day there would be a time when there would not be a single moment when there is no one coming around the hill.
meaning there would never be a moment when someone or the other is not circumambulating Arunachala. There would always, all 24/7, day or night, there would be someone or the other going around in the mountain path. It would become that. And at that time, his childhood friends barely believed him because in those days, the mountain path was quite remote. And beyond 5 o'clock in the evening, hardly anyone would venture into the mountain path because it was considered a remote forest path. But just a few years later, they realized that what Bhagwan predicted as a child became true in front of their own eyes. And they indeed saw that there was never a moment in every 24 hours that Arunachala was left without a person circumambulating it. Bhagwan's Guru, Sri Sakki Swamigal, the great Siddha himself, used to circulate the Arunachala hill every day, and he would circumambulate the hill by doing the Anga Pradakshina, meaning you roll your body on the ground, on the road. The spiritual context being, in the divine land, where every inch is divine and is filled with the presence of the Lord, how can you place your feet on it? And therefore he would offer his whole body and roll on the ground in Anga Pradakshina, which is again a spiritual practice in Hinduism, where you roll in circumambulation using your whole body and come around the deity. Sri Sakki Swamigal would actually perform the circumambulation by rolling his body over the 14 kilometers around the hill, a very intense, arduous spiritual practice, directly witnessed by Bhagwan during his childhood, while accompanying Sri Sakki Swamigal in his circumambulation around the hill. Bhagwan's parental home in Tiruvural Street is right opposite the famous Oya Madam, which is one of the oldest traditional chowtries of Tiruvannamalai, a huge and beautiful traditional chowtry with a magnificent hill view of Arunachala. And it is here in Oya Madam, right across Bhagwan's parental home, that very significant life happenings in Bhagwan's life from childhood have happened. We have beautiful photographs capturing Bhagwan sitting right next to Sri Yogiram Suratkumar Swamigal, the earlier incarnation of Paramashiva and immediate predecessor of Bhagwan in the lineage of incarnations in Tiruvannamalai. We have photographs captured of Bhagwan sitting as a young child just behind Sri Yogiram Suratkumar Swamigal, lost in the divine presence of Sri Yogiram Suratkumar Swamigal inside the Oya Madam on a social occasion graced by Sri Yogiram Suratkumar Swamigal, which Bhagwan's biological family also was part of, and therefore Bhagwan was also part of it. So we have a very unique photograph capturing both Bhagwan and Sri Yogiram Suratkumar Swamigal in a single frame. One of the rarest collections in the sovereign archives of Kailasa's photographs. And it is in this Oya Madam that you are seeing now in your screen, the long grilled structure. It is here that Bhagwan's parents' marriage ceremony took place in 1974. Sri Raja Mudalyar, Bhagwan's maternal grandfather, conducted the marriage ceremony in the most royal way, where the couple was even led in a chariot driven by horses way back in those years. It is in this traditional chowtry that Bhagwan's parents' marriage ceremony happened. And we have photographs, an entire album of this marriage ceremony. And it is also here in Oya Madam that Bhagwan stayed for a few days when he returned to his beloved Tiruvannamalai in the year 2000, after arduous years of journeying by foot across the length and breadth of India, when he visited Tiruvannamalai to offer his deep gratitude to his beloved Arunachaleshwara and to have darshan of his beloved Arunachala. He stayed here in Oya Madam, in this very place you are seeing on your screen, for a few days,
And it is here that once again the people of Tiruvannamalai caught wind of Bhagwan's presence in Tiruvannamalai and rushed to him to have his darshan. This time he graced them as the Jagat Guru, the Guru of the entire humanity. You are seeing the Oyamadam here. And you are seeing the people continuously walking past the Oyamadam. They are in Girivala. They are walking around the Arunachala hill because this Tiruvudal street on which Oyamadam is located is part of the mountain path. Right opposite this Oyamadam is located Bhagwan's parental home. You can see the count of the people increasing, becoming more dense on the road. Very soon you will see that not an inch of the street is visible. It is just a huge garland of human beings around Arunachala. What is called the Naramala in Tiruvannamalai. Naramala being a garland of humans. Nara means human. Mala means garland. Sri Sakki Swamigal, one of the gurus of Bhagwan, created a Naramala around Arunachala literally every day during a time period when he took upon himself the responsibility of healing people, of advocating to them circumambulation around Arunachala, which itself will heal them. And therefore, huge numbers of people started going around the hill and getting healed unfailingly. And that became a Naramala during his time period. And during this time, history records that the hospitals of Tiruvannamalai shut down because there was no need for them during that period of time. Sakki Swamigal himself was healing the people through pure spiritual means. There are people still residing in Tiruvannamalai who will share with you their experiences with the healing guidance of Sri Sakki Swamigal. The people of Tiruvannamalai are direct eyewitnesses, especially the senior citizens, and the middle-aged people are direct eyewitnesses to the glorious gurus, the Siddhas, who lived in Tiruvannamalai. Just 50 years, just 50, 40, 30 years ago, the last rung of them during the childhood of Bhagwan himself, the great Yogi Yogananda Puri, the great Sakki Swamigal, Mata Vibhutananda Puri, Annamalai Swamigal, Mauna Swami Narayana Swami, Jadai Swami Narayana Swami, Tinnai Swamigal, Sri Sadhu Om, and way back during the time of Guhai Namah Shivaya, and the great Bhagwan Ramana Maharishi, Sri Sheshadri Swamigal, Sri Yogiram Surat Kumar Swamigal. Life around them was a life of pure miracles for the people. Life happened through sheer power manifestation. That is the life that Bhagwan is reviving today as a mainstream lifestyle of Kailasa, where human beings who are originally hardwired to manifest the powers of Paramashiva touch base back with their original purpose again through the initiation of Bhagwan, initiation through the great spiritual truths, and initiation through Diksha, through a touch transmitting the divine energy directly to them. Through the various Dikshas, initiations that Bhagwan gives, they once again are touching base back to their original purpose, which is manifesting the powers of Paramashiva and living life as a huge ongoing miracle. You can see Bhagwan's discourses are continuously played at
the Nithyananda Jenma Bhoomi of Kailasa on Tiruvural Street, Bhagwan's parental home, and the people are thronging the LED screens, hearing Bhagwan's discourses. On their Girivala path, they stop by at Bhagwan's parental home to stop and watch and listen to Bhagwan's truth revelations. You can see the concentration of people outside Bhagwan's parental home. Half of them carry their Aushadha Annadhana plates while they stand and listen to Bhagwan's discourses. And the remaining of them stop by just during their Girivala, their path around the mountain, and stop by to hear Bhagwan's discourses. Bhagwan's discourses are also played in the second location where the Aushadha Annadhana is happening, which is on the Girivala path again in Annadhan, where our Nithyananda Jenma Bhoomi Kshetra, the huge sprawling campus, is located. Although the counters are continuously increased in both locations, you can still see the people forming queues. The people are always eager to stop and receive food from Bhagwan's Kailasa campuses. Despite the multiple counters of food, people still are queuing up. The Kailasa volunteers, the devotees, disciples, sannyasis of Bhagwan, are continuously serving the Aushadha Annadhan. The air in Tiruvannamalai, and especially during every Pournima night, is charged with the fragrance of spirituality, with the energy of Annamalayar. One can feel the concentration of energy in the very air, and the whole spiritual fervor gives the unending energy to the devotees of Paramashiva to indulge in this intense spiritual practice of Girivala, of worship of Annamalayar, and this marathon seva of serving the devotees of Annamalayar. Tons of groceries, the ingredients, the vegetables needed for preparing this Aushadha Annadhana continuously is getting offloaded in both the locations in Tiruvannamalai, in Bhagwan's parental home, on the Tiruvural Street, as well as in Annadhan at the sprawling campus, the Jenma Bhoomi Kshetra. In both these locations, continuously, the Aushadha Annadhan ingredients are arriving to sustain this Aushadha Annadhana until the last devotee of Annamalayar completes his circumambulation around Arunachala. Nithyanandam, பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களின் அருளாசியுடன் பகவான் அவர்கள் அவதரித்த சைத்திரமான திருவண்ணாமலையில் பகவான் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியில் இருந்து நேரலையில் நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். பகவான் அவர்களின் அருளாசியை பெற
இன்று பௌர்ணமி தினமான நன்னாளில் அண்ணாமலையாரை தரிசித்து வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரும் இங்கு அண்ணாமலையாரை நிஜ அவதாரமான பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களிடம் அருளாசி பெற இங்கு வரிசையாக இங்கு வந்திருந்து பகவானிடம் தரிசனம் பெறுவதை நாம் இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். பகவான் அவர்களை பிரத்யக்ஷ மூர்த்தியின் வடிவாக இருந்து வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அற்புதமான வேளையில் பகவானிடம் தரிசனம் பெற்ற பிறகு அனைவருமே அங்கு பகவானினுடைய பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியில் ஔஷத அன்னதானத்தை பெற்று இங்கு ஒவ்வொருவரும் ஆனந்தமாக சென்று கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது நேரடியில் பார்க்கின்றோம். பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியில் இப்பொழுது அண்ணாமலையார் ஆலயத்தின் 6ஆம் பிரகாரத்தில் திருவுடல் தெருவில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியில் இப்பொழுது நேரலையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கு வருகின்ற திரளாக வந்திருக்கின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரும் பகவானிடம் தரிசனம் பெற்று அங்கு அவர் அளிக்கும் அருட்பிரசாதத்தை ஔஷத அன்னதானத்தையும் பெற்று மிகுந்த ஆனந்தத்தோடும் உற்சாகத்தோடும் இங்கு பகவானுக்கு நன்றியை தெரிவித்தவாறு ஒவ்வொருவரும் இங்கு சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கு திருவுடல் திருவின் அமைந்திருக்கும் பகவான் அவர்களின் இல்லமானது இன்று கைலாயத்தின் பாகமாக நாம் எல்லோருமே வழிபடும் ஸ்தலமாக பகவான் அவர்கள் இந்த கார்த்திகை திருநாளன்று மிகவும் கோலாகலமான முறையில் இங்கு நித்யானந்த ஜென்மபூமி சேத்திரத்தை துவங்கி வைத்து வருகின்ற பக்தர்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான சேவைகளையும் செய்வதற்காகவே பகவான் அவர்கள் இங்கு கைலாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இங்கு இந்த ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியில் வருடத்தில் 300 நாட்களுக்கு மேல் உற்சவ கோலங்களாகவே இருக்கும் அண்ணாமலையார் அவர்கள் திருவீதி உலா வரும் பொழுது இங்கு ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியின் முன்பு பாரம்பரிய முறைப்படி மண்டகப்படி அருளி இங்கு அண்ணாமலையாரான உற்சவ மூர்த்தியை வரவேற்று நாம் மரியாதை செய்தது இங்கு அண்ணாமலையாரின் தரிசனத்தை பெற்றோம். கடந்த கார்த்திகை தீப பிரம்மோற்சவத்தின் போது தினந்தோறும் பஞ்சமூர்த்திகள் புறப்பாட்டையும் வரவேற்று பகவான் அவர்களே இடந்தருளி அங்கு அண்ணாமலையார் அவர்களையும் வரவேற்று உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் அவர்களுக்கு பூஜைகளும் செய்வித்து அவர்களுக்கு பாரம்பரிய முறைப்படி மண்டகப்படி அருளிய இந்த காட்சியை திரு கார்த்திகை பிரம்மோற்சவத்தின் போது நாம் அனைவருமே கண்டோம். அந்த வகையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் இங்கு பகவான் பிறந்த இல்லமே அவர்களுக்கு தாய் வீடாக அமைக்கப்பெற்று எல்லா நேரங்களிலும் இந்த கைலாயத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு வருகின்ற ஒவ்வொரு நபருக்குமே அன்போடும் ஆனந்தத்தோடும் இந்த ஔஷத அன்னதானத்தை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இது சிறப்பாக இன்றைய பௌர்ணமி தினத்தன்று மட்டும் ஏறத்தாழ 1,00,000 நபர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுவரை 20,000 நபர்களுக்கு மேல்
இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று அவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் நேரலையில் பார்க்கும் பொழுது நுழைவாயிலில் பகவான் அவர்களின் இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியில் நுழைவாயிலில் அங்கு மக்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து பகவானிடம் தரிசனம் பெறுவதற்கும் அவர் அருளும் இந்த தியான சத்சங்கத்தை ஞான கருத்துக்களை உள்வாங்குவதற்கும் அந்த வீதியின் நுழைவாயிலின் முன்பே நின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த அருள் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் பகவான் சொல்லும் இந்த ஞான கருத்துக்களையும் உள்வாங்கி அவர்களுடைய வாழ்க்கை வளமடைந்து கொண்டிருப்பதை இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். நுழைவாயிலின் அதாவது திருவீதி உலா வரும் பொழுது இவ்வாறு அண்ணாமலையாரை வரவேற்று வணங்கி அவரை நாம் பூஜித்து அவர்களுக்கு மரியாதை செய்தோமோ அதே போல் இங்கு வருகின்ற ஒவ்வொரு நபர்களுமே அண்ணாமலையாரின் வடிவங்களே என்பதை உணர்ந்து அவர்களை வணங்கி வரவேற்று அவர்களுக்கு எல்லா விதமான சேவைகளையும் செய்வதுதான் இந்த கைலாயத்தின் நோக்கமே. இதை மிகவும் செம்மையான முறையில் நிறைவேற்றி கொண்டிருக்கும் பகவான் அவர்கள் அவர்களினுடைய அன்பும் கருணையும் வெளிப்படுத்தும் விதமாக அங்கு வந்து கொண்டிருக்கும் அண்ணாமலையாரின் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஔஷத அன்னதானத்தை வழங்கி அவர்களுக்கு தொடர்ந்து அருளாசி வழங்குகின்றார்கள். குருகீதையில் வழங்கியிருக்கும் சூத்திரமான குரு பாதோதகம் பானம் குரோர் உச்சிஷ்ட பூஜனம் குரு மூர்த்தி ததா தியானம் குரோர் நாம்னா ததா ஜபஹ. இந்த ஸ்லோகத்தின் பொருளானது ஒவ்வொரு முறை நாம் நம்முடைய குருவிற்கு பூஜை செய்த பிறகு அவருடைய குரு பாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அபிஷேக நீரை நாம் அருந்துவது அது மற்றும் அவர் எடுத்துக்கொண்ட அந்த உணவின் பிரசாதத்தை நாம் நைவேத்தியம் படைத்த பிறகு அவருக்கு படைத்த அந்த நைவேத்தியத்தை நாம் பிரசாதமாக உட்கொள்வது. அதே போல் அவருடைய நாமத்தை நாம் தொடர்ந்து நாம் தியானத்தின் பொழுது மந்திர உச்சாடனமாக உச்சரிப்பதும் மற்றும் குருவின் வடிவத்தையே நினைந்து நாம் தியானம் செய்வதும் நாம் அவர் இருக்கின்ற அந்த நிலைக்கே நம்மையும் அழைத்துச் செல்லும். பகவான் அவரின் பிரத்யக்ஷ மூர்த்திக்கு படைக்கப்பட்ட இந்த நைவேத்தியத்தை பக்தர்களாகிய நாம் அனைவரும் இதை பருகும் பொழுது பகவானுக்கு படைக்கப்பட்ட இந்த நைவேத்தியம் நமக்கு பிரசாதமாக இங்கு கிடைக்கப்படுவதனால் இந்த உணவை எடுத்துக்கொள்ளும் பக்தர்கள் நாம் அனைவருமே பெரும் பாக்கியசாலிகள். அவர் இருக்கின்ற அதே அந்த உணர்வு நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்லும் சக்தி படைத்த இந்த ஔஷத அன்னதானம்.
இங்கு தொடர்ந்து அண்ணாமலையாரை தரிசிக்க வந்திருக்கின்ற பக்தர்கள் இங்கு திரளாக வந்திருந்து பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியில் இங்கு பகவானின் தரிசனம் பெறுவதற்காக இங்கு எல்லோரும் ஒன்று கூடியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவருமே பகவானின் அருளாசி பெற்றதுடன் இங்கு பகவான் அளிக்கும் அருள் பிரசாதமான இந்த ஔஷத அன்னதானத்தையும் பெற்று அருந்திவாரி அவர்கள் பகவான் அளிக்கும் இந்த ஞான சத்தியங்களான அந்த தியான சத்சங்கத்தையும் உள்வாங்குகின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரும் குதூகலத்துடன் ஆனந்த உற்சாகத்தோடு அவர்கள் பகவானின் தரிசனம் பெறுவதை இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இங்கு பகவான் திருவண்ணாமலையில் 2 இடத்திலும் முதலாவதாக இங்கு ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி அவர் பிறந்த இல்லத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தை காண்கின்றோம். அதே போல் கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் கைலாசா திருவண்ணாமலை பகவான் உருவாக்கியிருக்கின்ற உன்னத சேத்திரம். இங்கு கிரிவல பாதையிலே அண்ணாமலையாரை வலம் வந்து கொண்டிருக்கும் பக்தர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு எல்லா விதமான சேவையும் செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டது இந்த கைலாசா திருவண்ணாமலை. இங்கு இன்றைய பௌர்ணமி தினத்தன்று மட்டும் ஏறத்தாழ 1,00,000 நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பதற்கு இந்த காட்சியை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். கிரிவல பாதையில் 7வது கிலோமீட்டரில் அமைந்திருக்கும் நமது கைலாசா திருவண்ணாமலை அடி அண்ணாமலையில் அமைந்திருக்கின்றது. இங்கு பகவான் அவர்களின் பிரத்யக்ஷ மூர்த்தியின் வடிவாகவும் இருந்து அந்த கிரிவல பாதையிலேயே வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் தரிசனமும் தந்து அங்கு அவர்களுக்கு ஔஷத அன்னதானத்தையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பரமஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது, பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. பரமஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது, பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. ஆரீரோ ஆரீராரே ராரீரோ ஆரீரோ ஆரீராரே ராரீரோ ஆரீரோ ஆரீராரே ராரீரோ ஆரீரோ ஆரீராரே ராரீரோ. நித்யானந்தன் சொன்ன வேதம் வாழ்வின் நிலை எத்திவிடும் சத்தியத்தை கொஞ்சம் கேளுங்க, அட கேளுங்க சத்தியத்தை கொஞ்சம் கேளுங்க. நித்யானந்தன் சொன்ன வேதம் வாழ்வின் நிலை எத்திவிடும் சத்தியத்தை கொஞ்சம் கேளுங்க, அட கேளுங்க சத்தியத்தை கொஞ்சம் கேளுங்க. தியானத்தை செய்ய வானம் கொண்ட எண்ணம் மாய்த்து விடும் நித்யானந்தன் வேதம் தானுங்க. பகவான் அவர்கள் அருளாசியுடன் இங்கு அண்ணாமலையாரை வலம் வந்து கொண்டிருக்கும் பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் அண்ணாமலையாரின் வடிவங்களாகவே அவர்களை வணங்கி
அவர்களை வரவேற்று அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானம் மற்றும் அவர்களுக்கு எல்லா விதமான சேவைகளையும் செய்வதற்காகவே இங்கு கைலாசா திருவண்ணாமலை உருவாக்கப்பட்டிருப்பதை பகவான் அவர்கள் தொடர்ந்து இந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் பௌர்ணமி நன்னாளில் கைலாசா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் நம்முடைய அதினத்தில் 24,000 நபர்களுக்கு மேல் இதுவரை அந்த ஔஷத அன்னதானத்தை பெற்றிருக்கிறார்கள். இது தொடர்ந்து இன்றும் அடுத்து வருகின்ற 24 மணி நேரமும் இந்த தொடர்ந்து நடைபெறும் இந்த சேவையில் இன்னும் 1,00,000 நபர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானம் வழங்க இருக்கின்றது. இந்த மாபெரும் ஆனந்த சேவையில் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்கள், நீங்களும் இந்த சேவையில் நீங்களும் பாகமாக மாறலாம். இங்கு வந்து திருவண்ணாமலைக்கு நேரிலிருந்து உங்கள் கைகளாலே இங்கு வருகின்ற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானத்தையும் வழங்கி, மற்றும் நீங்கள் இங்கு நேரில் வர இயலாத தருணங்களில் இந்த ஔஷத அன்னதானம் இன்னும் பல லட்சம் பேருக்கு கிடைப்பதற்காக நன்கொடையும் வழங்கி நீங்கள் இந்த சேவையில் பாகமாக மாறலாம். பகவான் அவர்களினுடைய கடின உழைப்பின் வெளிப்பாடுதான் கடந்த 30 வருடங்களாக பகவான் அவர்கள் தொடர்ந்து இந்த சேவைகளை அருணாச்சல சர்வஞ பீடத்தின் குரு முதல்வராக இருந்து திருவண்ணாமலை வாழ் மக்களுக்கும் அங்கு அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற மக்களுக்கும் பகவான் எல்லா விதமான சேவைகளையும் தொடர்ந்து 30 ஆண்டுகளாக பகவான் அவர்கள் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சேவையில் முதன்மையாக பகவான் அவர்கள் ஔஷத அன்னதானம் இதுவரை 100 கோடி அன்பர்களுக்கு மேல் உலகம் முழுவதும் இருக்கின்ற நம்முடைய கைலாயங்களில் 150 நாடுகளுக்கு மேல் இருக்கின்ற கைலாயங்கள் மூலம் 100 கோடி அன்பர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கியிருக்கிறார்கள். இங்கு பகவான் அவர்களினுடைய அன்பை மக்கள் அனைவருக்கும் தெரிவிக்கும் விதமாக இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கி, மற்றும் அங்கு இந்த ஔஷத அன்னதானத்தை பெற வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் பகவான் அவர்கள் அருளாசி வழங்கி அவர் அடைந்திருக்கின்ற இந்த பரமசிவ நிலையை நாம் எல்லோரும் அதை உணர வேண்டும் என்பதற்காகவே தியான சத்சங்கங்களாகவும் தியான முறைகளையும் வடிவமைத்து நம் எல்லோருக்கும் வழங்கியிருக்கிறார்கள். பகவான் அவர்களினுடைய கடின உழைப்பானது அவர் சிறு வயதில் அவர் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியிலேயே அவர்கள் துவங்கியிருக்கிறார்கள். அவரினுடைய திருப்பணி கைலாயத்தை உருவாக்கும் இந்த திருப்பணி பகவான் அவர்கள் சிறு வயதில் 3 வயதிலிருந்தே அந்த மாபெரும் திருப்பணியை துவங்கியிருக்கிறார்கள். அவர்கள் செய்த அத்துணை சேவைகளும் இங்கு ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியில்தான் துவங்கப் பெற்றிருக்கின்றது. இந்த சேவைகள் இது உலகம் முழுவதும் இப்பொழுது 150 நாடுகளில் அங்கு கைலாயங்களில் வழங்கப்படுவது சாத்தியம் என்பது எப்படி என்றால், இங்கு பகவான் அவர்கள் ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியில் அவர் துவங்கியிருக்கான். இதுவரை பகவான் அவர்கள் அவர்களுடைய தனிப்பெரும் கடின உழைப்பை நாம்
பார்க்கும் பொழுது உலகிலேயே அதிக மணி நேரங்கள் தியான சத்சங்கங்கள் சொற்பொழிவுகள் ஆற்றியது பகவான் தான். அதில் குறிப்பாக அவர் 2,89,928 மணி நேரங்கள் பகவான் அவர்கள் தனி ஒரு நபராக இருந்து அவர்கள் இத்தனை லட்சம் மணி நேரம் அவர்கள் சொற்பொழிவுகளை தந்திருக்கின்றார்கள். 7,407 தலைப்புகளில் பகவான் அவர்கள் பேசியிருக்கின்ற இந்த தியான சத்சங்கங்கள், ஞான கருத்துக்கள் உலக மக்கள் அனைவரும் பெற்று அந்த சத்தியத்தை உள்வாங்குவதற்காகவே இணையதளத்தில் இலவசமாக பதிவிறக்கம் செய்யும் வகையில் பகவான் அவர்கள் கைலாசா நம்முடைய இணையதளத்தில் இதை வடிவமைத்திருக்கின்றார்கள். பகவான் அவர்கள் அவர்களுடைய கடின உழைப்பில் தனி அவர் ஒரு நபர் மட்டுமே இதுவரை 1123 புத்தகங்களை இயற்றி உலக மக்கள் அனைவரும் இந்த ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே பகவான் அவர்கள் அவருடைய தனிப்பெரும் கடின உழைப்பா இதை மக்களுக்காக அருளியுள்ளார்கள். இதுவரை பகவான் அவர்கள் தொடர்ந்து அவர் உலகத்திற்கு வழங்கிய நன்கொடைகளும் நித்யானந்த யோக பயிற்சியில் பாரம்பரிய இந்த யோக பயிற்சியில் 108 நிமிடத்தில் 508 ஆசனங்களை பயிற்சியை துவக்கி வைத்து பகவான் அவர்கள் நம் எல்லோருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மன வளத்தையும் ஆன்ம நலத்தையும் தரும் இந்த நித்யானந்த யோக பயிற்சியை வழங்கியிருக்கிறார்கள். அதேபோல் பகவான் அவர்கள் உலகத்திலேயே அதிக மணி நேரம் இந்த பத்மாசனா என்ற இந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்தவாறு பகவான் அவர்கள் இது சாதனைகளை தொடர்ந்து 3 மணி நேரம் 10 நிமிடத்திற்கு பகவான் அவர்கள் பத்ம ஆசனம் அந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்திருக்கின்றார்கள். இதுவரை அதிக மணி நேரங்கள் மந்திர உச்சாடனங்கள் அங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இடமாக ஒரே 1 மணி நேரத்தில் 999 மந்திர உச்சாடனங்களை 1 மணி நேரத்திலேயே வாசித்திருக்கின்ற சாதனையும் பகவான் அவர்கள் படைத்திருக்கின்றார்கள். அதேபோல் நீளமான அதிகமான நேரங்கள் இந்த ருத்ரஹோம மந்திரத்தை உச்சாடனம் செய்து இங்கு ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற இந்த அருட்பெரும் சாதனையை பகவான் அவர்கள் அவர்களினுடைய அருளாசியோடு நிகழ்த்தியிருக்கின்றார்கள். இந்த அத்துணை சாதனைகளும் துவங்க பெற்ற ஒரு இடமாக பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி இன்று நம் எல்லோருக்கும் பக்தர்கள் வருகின்ற எல்லோருக்கும் எல்லா விதமான சேவைகளையும் தந்து கொண்டிருக்கின்றது. அங்கு பகவான் அவர்கள் பிறந்த இல்லத்திற்கு வந்திருக்கின்ற பக்தர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த ஆனந்தத்தோடு பகவானிடம் அருகாமையில் நின்றிருந்து அவர்கள் ஒவ்வொருவரும் செல்ஃபி படம் எடுத்துக்கொண்டு பகவான் அவர்களுக்கு அருளாசி வழங்கும் அந்த காட்சியையும் இப்பொழுது நாம் நேரலையில் பார்க்கின்றோம்.
शिवशक्तीश्वर श्रीशैलेश्वर शम्भो शङ्कर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அவதரித்த சைத்திரமான திருவண்ணாமலையில் இப்பொழுது நீரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பௌர்ணமி நன்னாளன்று அண்ணாமலையாரை கிரிவலம் சுற்றி வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களை வரவேற்று அவர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான சேவைகளையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற இடமா ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமி அவர்கள் பிறந்த இல்லமான இந்த சேத்திரம் தொடர்ந்து சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றது. இங்கு திரளாக வந்திருக்கின்ற பக்தர்கள் வந்திருந்து பகவானிடம் இந்த பிரத்யக்ஷ மூர்த்தியின் வடிவில் அமர்ந்து அங்கு எல்லோருக்கும் வேண்டும் வரங்களையெல்லாம் அளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தரிசனத்தையும் நாம் பெறுகின்றோம். அதனோடு இங்கு வந்திருக்கின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஔஷத அன்னதானத்தை பகவான் அவர்கள் வழங்குவதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த ஔஷத அன்னதானத்தின் சிறப்பு என்னவென்றால் இது உணவே மருந்தாகவும் மருந்தே உணவாகவும் கிடைக்கப்படுகின்றதனால் இது பகவான் அவர்களினுடைய சாநித்தியத்தில் சமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உணவு என்பதனால் இது சக்தியூட்டப்பெற்ற உணவாகவும் அதை அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு பகவானிடம் தீட்சை பெற்ற தியான சிகிச்சையாளர்கள் அவர்களுடைய திருக்கரங்களால் இந்த அன்னதானத்தை வழங்கும் பொழுது இந்த அன்னதானமே ஒரு மருந்தாக செயல்பட்டு இந்த உணவை உட்கொள்ளும் நபர்களுக்கு இருக்கின்ற எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கும் சக்தி படைத்ததா மிகச்சிறந்த மருந்தாகவும் செயல்படுகின்றது. जगदोदारण कृष्ण जनार्दन परमदयागन नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर பகவான் அவர்கள் இந்த ஜீவன் முக்த சத்தியத்தை உலகத்திற்கு சொல்லும் பொழுது நான் கடவுள் என்று நிரூபிப்பதற்காக இந்த பூமிக்கு வரவில்லை, நீங்கள் ஒவ்வொருவருமே கடவுள் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த பூமிக்கே வந்திருக்கின்றேன் என்று பகவான் கூறியிருக்கின்ற இந்த சத்தியத்தை மக்கள் அனைவரும் இதை அனுபவமாக பெறும் விதமாக இங்கு பகவானே அவர்களே எழுந்தொருளி வருகின்ற ஒவ்வொரு நபருக்கும் தரிசனம் தருகின்றார்கள். இந்த தரிசனம் தருகின்ற இந்த வேளையில் பகவான் அவர்கள் நமக்கு அனுபவமாக தர வந்திருக்கின்ற சத்தியம், நாம் ஒவ்வொருவருமே கடவுள்தான், நாம் ஒவ்வொருவருமே பரமசிவனின் வடிவங்கள் தான் என்பதை உணர்த்தும் இந்த சத்தியத்தை அனுபவமாக தருகின்றார்கள். அவர் தருகின்ற இந்த சத்தியத்தை நீங்களும் பிற பரமசிவோகம் தியான அனுபவ முகாமில் கலந்து கொள்ளுங்கள். இந்த தியான முகாமில் நாம் ஒவ்வொருவருமே பரமசிவம் என்ற இந்த அனுபவத்தை நமக்குள் நிகழ்த்தவே பகவான் அவர்கள் இந்த தியான வகுப்பை முழுவதும் இலவசமாகவே அதை எல்லா நபர்களும் பெற்று பயனடையும் விதத்தில் பகவான் அவர்கள் அருளியுள்ளார்கள். இந்த தியான முகாம் இன்னும் சில மணி நேரங்களில் துவங்க இருக்கின்றன. இந்த தியான வகுப்பில் இணையதளத்தில் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே இந்த தியான வகுப்பிலும் கலந்து கொண்டு நீங்கள் பகவான் கொடுக்கின்ற
இந்த பரமசிவோகம் என்ற இந்த நிலையை அனுபவிக்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. பகவான் அவர்கள் திருவண்ணாமலை அவருக்கு அருளியிருக்கின்ற இந்த ஞான துளையலை உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் அதை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் கைலாயம் என்றும் இந்த ஞான சூழலியலை 150 நாடுகளுக்கு மேல் இருக்கின்ற நம்முடைய கைலாயத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அங்கு வருகின்ற அன்பர்கள், பக்தர்கள் அவர்கள் எல்லோரும் பகவான் அவர்கள் திருவண்ணாமலையில் வாழும்போது அவருக்கு கிடைத்த அந்த ஞான அனுபவத்தை நாம் எல்லோருக்கும் விளங்கிடவே இந்த கைலாயத்தை பகவான் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இங்கு திருவண்ணாமலை இப்பொழுது பௌர்ணமி தினத்தன்று அண்ணாமலையாரை தரிசிக்க செய்ய வேண்டும் என்று வந்திருக்கும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கு அண்ணாமலையாரின் நிஜ அவதாரமாக அமர்ந்திருக்கும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் நம் அனைவருக்கும் அருள்வது நாம் இந்த பரமசிவனின் வடிவங்கள் தான் என்பதை உணர்த்திடவே அவர் செய்கின்ற இந்த எல்லா சேவைகளும் நம்மை இந்த உணர்வு நிலைக்கு எடுத்துச் செல்லும். அதிலே முதலாவதாக வருகின்ற நபர்களுக்கு பகவான் அவர்களினுடைய அன்பை நாம் எல்லோருக்கும் தெரிவிக்கும் விதமாக இந்த ஔஷத அன்னதானத்தை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 25,000 நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை இங்கு அவர் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியிலும் அதேபோல் கிரிவல பாதையில் அமைந்திருக்கின்ற கைலாசா திருவண்ணாமலையில் 2 இடங்களிலுமே இது ஏறத்தாழ இதுவரை மொத்தம் 50,000 நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று பயனடைந்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து அடுத்து வருகின்ற 24 மணி நேரமும் இந்த பௌர்ணமிக்காக கிரிவலம் வருகின்ற பக்தர்கள் அனைவருக்குமே இந்த ஔஷத அன்னதானம் வழங்கிட இங்கு உணவுகள் தயாரித்து அவர்களுக்கு அனைவருக்கும் வழங்கிடவே இங்கு பக்தர்கள் இந்த ஆனந்த சேவையில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றனர். பகவான் அவர்களினுடைய தீட்சை பெற்ற பீடர்கள் பக்தர்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர்கள் அனுபவமாக உணர்வது அவர்கள் இந்த ஆனந்த சேவையை செய்யும் பொழுது பகவான் அவர்களினுடைய சக்தி உடலே தங்களுக்குள் இருந்து தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டிருப்பதை அனுபவமாக கூறியிருக்கின்றனர். இது நான் என்ற எங்களுடைய சக்தியால் மட்டும் இந்த மிகப்பெரிய சேவை செய்வது சாத்தியமில்லை. எங்களுக்குள் பகவான் இருந்து இந்த அத்தனை சேவைகளையும் நிகழ்த்துகிறார் என்று அவர்கள் அனுபவித்து பகவான் தங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதை அவர்கள் மிகுந்த ஆனந்தத்தோடு அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கின்ற நம்முடைய கைலாச வாசிகள் மற்றும் பகவானினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமான நிகழ்வான
பகவான் அவர்கள் அவதரித்த தினமான அவதார பெருநாள் விழா வருகின்ற ஜனவரி மாதம் 5ஆம் தேதி மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாட இருக்கின்றோம். 47வது அவதார பெருநாள் விழாவை முன்னிட்டு 21 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த பிரம்மோற்சவம் இன்று பகவான் அவர்களின் அருளாசியோடு துவஜாரோகணத்தை செய்வதன் மூலமாக பகவான் அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கின்ற கைலாயத்தின் ஆலயங்களில் மிகவும் சிறப்பான முறையில் பகவான் அவர்களினுடைய இந்த அவதார பெருநாள் விழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த அவதார பெருநாள் விழாவின் கொண்டாட்டத்தை முன்னிட்டு இன்று பக்தர்கள் அவர் அவதரித்த சைத்திரமான திருவண்ணாமலையிலிருந்து பாத யாத்திரையா நடைப்பயணமாக புறப்பட்டு குருமுடி ஏந்தி 11 நாட்கள் தொடர்ந்து இந்த பாத யாத்திரையில் தொடர்ந்து நடந்தே சென்று பெங்களூரு ஆதி கைலாயத்திற்கு இந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வந்து சேருவார்கள். அன்றைய தினம் பகவான் அவர்கள் அவதார பெருநாள் விழாவன்று அந்த குருமுடி அவர்கள் எடுத்து வந்ததை அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து பகவானிடம் தரிசனம் பெறப் போகிறார்கள். இந்த பாத யாத்திரை பொதுமக்கள் அனைவருமே கலந்து கொள்ள இந்த வாய்ப்பாக இங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பாத யாத்திரையில் அந்த ஊர்களிலும் இங்கு பொதுமக்கள் பக்தர்கள் அவர்கள் கலந்து கொண்டு இந்த பாத யாத்திரையின் பலன்களை அவர்களும் அனுபவிக்கலாம். இதனுடைய பலன்கள் பற்றி பகவான் கூறும் பொழுது, நாம் இந்த பாத யாத்திரை என்ற இந்த தவத்தை நாம் வாழ்க்கையில் நாம் துவங்கினோமானால் நமக்குள் வாழ்க்கையில் நாம் நினைத்ததை அடைவது சாத்தியம் என்ற நம்பிக்கை நமக்குள் பிறக்கும். அது மட்டுமல்லாமல் இது நாம் ஒரு தனி நபராக இருந்து நாம் இந்த செயலை செய்தோமானால் நம் இது சாத்தியமா என்ற ஐயம் நமக்கு ஏற்படும். இதுவே பகவான் அவர்களின் அருளாசியோடு இந்த பாத யாத்திரையில் கலந்து கொள்ளும் பொழுது அங்கு நடந்து வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், அவர்கள் நடந்து வரும் பொழுது பகவானும் தன்னுடனே வருகின்றார். அவர் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழிநடத்துகிறார். அவர் எங்களுக்குள் இருந்து இந்த பாத யாத்திரை பக்தர்களுடன் நடந்து வரும் இந்த அனுபவத்தை நாங்கள் ரசித்திருக்கின்றோம், நாங்கள் ஒவ்வொருவரும் அதை அனுபவித்திருக்கின்றோம் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். இந்த அனுபவத்தை நீங்களும் பெற பகவான் அவர்களின் இந்த அவதார பெருநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பாத யாத்திரையில் கலந்து கொள்ளுங்கள். பகவான்கள் உருவாக்கிய இந்த கைலாயம் இது எவ்வாறு நிறுவப்பட்டது என்று பகவான் அவர்கள் சொல்லும் பொழுது, பகவான் அவர் செய்த தவத்தின் பலனே இன்று கைலாயம் என்ற ஒரு திருநாடு இன்று 200 கோடி இந்துக்களும் கொண்டாடும் வகையில் முதல் இந்து தேசமாக இன்று மிகவும் சிறப்பான முறையில் மக்களுக்கு தொடர்ந்து சேவையை செய்து கொண்டிருக்கின்றது. இதற்கு பகவான் அவர்களே செய்த கடுமையான தவம். அவர்கள் முழுமையான அந்த ஞான அனுபவம் பெற்ற பிறகும் தொடர்ந்து 9 வருடங்கள் ராஜ யாத்திரையை மேற்கொண்டு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை தொடர்ந்து நடைபயணமாக பகவான் அப்பொழுது அந்த பரிவிராஜக யாத்திரையை மேற்கொள்ளும் பொழுது அடுத்த
உணவு எங்கு கிடைக்கும் என்பதும் தெரியாது. அடுத்து அவர் நாள் எந்த இடத்தில் தங்கப் போகிறார் என்பதும் தெரியாது. அந்த ஒரு உணர்விலிருந்துதான் இந்த பரிவராஜக யாத்திரை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பாத யாத்திரை நமக்குள் எண்ணற்ற பலன்களை அளிக்கும் சக்தி படைத்தது. நம்முடைய உடலில் நோய் எதிர்க்கும் சக்தியை உள்ளுக்குள் பிறக்கச் செய்து நமக்கு ஒரு நீண்ட ஆரோக்கியமான உடல் நலத்தை அளிக்கக்கூடிய அனுபவம் நமக்கு கிடைக்கும். அதேபோல் நாம் நடந்து செல்லும் பொழுது நம்மளுடைய மனமானது நிற்கும். இப்ப நாம் அமர்ந்து கொண்டு இருந்தோமானால் மனம் என்பது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். நாம் நடந்து செல்லும் பொழுது நமக்குள் ஆழமான அந்த அமைதியான மனநிலையை நமக்குள் அனுபவமாக பெற முடியும். இந்த யாத்திரையின் பலன்கள் இன்னும் நாம் எண்ணற்ற பலன்களை தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இருப்பினும் இதை நீங்களும் ஒரு முறை அனுபவித்து ருசித்து பார்க்கும் பொழுதுதான் இதனுடைய பயன் நம் எல்லோருக்கும் கிடைக்கும். பகவான் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த பாத யாத்திரையில் நடந்து வரும் பொழுது இந்த பிரபஞ்ச சக்தி நம்மை தொடர்ந்து காத்து கொண்டிருக்கின்றது. அதை நம் எல்லோருக்கும் அனுபவமாக பெறும் இடமாக இந்த பாத யாத்திரை அமைந்திருக்கின்றது என்றுதான் பகவான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது இளைஞர்களாக இருக்கும் ஒவ்வொருவரையும் அவர்களை தலைவர்களாக மாற்றும். அவர்கள் எந்த துறையில் இருக்கின்றார்களோ அந்த துறையில் ஒரு தலைவர்களாக அவர்கள் ஒளிர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பாத யாத்திரை அமையப்பெறும். இதில் கலந்து கொண்டு நீங்களும் நேரடியாக இந்த அனுபவத்தை பெற அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் அன்பர்கள் பலரும் கேட்டிருந்த ஒரு கேள்வி, நாங்களும் கைலாயத்திற்கு வர வேண்டும், நாங்களும் கைலாயத்தின் பாகமாக இருக்க வேண்டும் என்று இளைஞர்கள் மற்றும் அன்பர்கள் பலரும் இந்த விருப்பத்தை இணையதளத்தில் தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் கைலாயத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், பகவான் அவர்கள் கூறியிருக்கின்ற இதே சத்தியம்தான். கைலாயத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றது. பகவான் அவர்களோடு நீங்கள் கைலாயத்தில் கைலாசவாசியாக வாழ்வதற்கு உங்கள் எல்லோருக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். இங்கு பகவானிடம் நேரடியாக அவரிடம் சந்நியாச வாரிசுகளாக அவர் அளிக்கும் நித்யானந்த சம்பிரதாய் சந்நியாச பயிற்சியில் கலந்து கொண்டு நீங்களும் கைலாயத்தின் பாகமாக பகவான் அவர்களின் நேரடி வாரிசாக வாழ்வதற்கான வாய்ப்புத்தான் இந்த நித்யானந்த சம்பிரதாய் சந்நியாச பயிற்சி. இங்கு பகவான் நம் எல்லோருக்கும் கைலாயத்தில் வாழும் இந்த பாக்கியத்தை அருளியிருக்கின்றார்கள். மற்றும் அவருடைய சந்நியத்திலே நேரடியான இந்த சந்நியாச பயிற்சி நமக்கு எல்லா இளைஞர்களும் பகவான் அவர் அனுபவித்திருக்கின்ற இந்த நிலையை நாமும் அனுபவமாக பெற வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லா இளைஞர்களுக்குமான வாய்ப்பாக இந்த சந்நியாச பயிற்சியானது வந்திருக்கின்றது. பகவான் அவர்கள் மேலும் சந்நியாசத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஞானம் ஒன்றே வாழ்வின் குறிக்கோள் என்பதை உணர்ந்து தன்னையும் ஞானமடையச் செய்து உலகையும் ஞானமடையச் செய்யும்
உன்னத வாழ்க்கை முறையே சந்நியாசம். பகவான் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த நம்முடைய வாழ்க்கையில் உன்னதமான நிலையான ஞானம் அடைதல் என்பதே நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக உணர்ந்து கொண்டு அதை நாமும் பெற்று உலகில் இருக்கின்ற எல்லா நபர்களுக்கும் இந்த வாழ்க்கை முறையை அளிப்பதற்காகத்தான் இந்த சந்நியாசம் என்ற இந்த வாழ்க்கையை மேற்கொள்கின்றோம். பகவான் அவர்கள் ஒரு சந்நியாசி, அவருடைய வாழ்க்கையின் தியாகம் இன்று 200 கோடி இந்துக்களாகிய நமக்கு அவர் இந்த ஜீவன் முக்த ஞான சமுதாயத்தை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அவர் ஒருவர் செய்த தியாகம், அவர் ஒருவர் மேற்கொண்ட இந்த சந்நியாச வாழ்க்கையின் பலன் இத்தனை கோடி மக்களுக்கு நன்மை பயக்கின்றது என்றால், இந்த ஒரு வாழும் உதாரணமாக இருக்கின்ற பகவான் அவர்களை பார்த்து அவர் செய்திருக்கின்ற இதே போன்ற சேவைகளை உலகத்திற்கு செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருக்கின்ற இளைஞர்கள், நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறை சந்நியாசம். இந்து மதத்தை வாழ்ந்து உங்களையும் வளப்படுத்தி உலகத்திற்கே இந்து மதத்தை வழங்கிட, உலக மக்கள் அனைவரையும் வளப்படுத்திட நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது இந்த சந்நியாச பயிற்சி. நித்யானந்த சம்பிரதாயம் இந்த சந்நியாச பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் இருப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள இணையதளத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து இந்த சந்நியாச பயிற்சியில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு கைலாயத்தின் அலுவலகங்களுக்கு நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அன்பர்கள் பலரும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏன் சந்நியாசம் என்ற அந்த கேள்வியையும் இங்கு குறிப்பாக கேட்டிருக்கின்றார்கள். சந்நியாசம் என்பதனுடைய நோக்கம் என்ன? ஏன் சந்நியாசம் எடுக்க வேண்டும்? ஏன் சந்நியாசம் என்று கேட்டிருக்கின்ற அன்பர்கள் அவர்கள் அனைவருக்கும் பகவானே நேரடியாக அளித்திருக்கும் இந்த பதிலை உங்களுக்கு அளிக்கின்றோம். நாம் அனைவருமே ஒரு செல் அமீபாவிலிருந்து மீன் வரை நாம் வந்தது நம்முடைய உடல் வளர்ச்சியாகும். மீனிலிருந்து குரங்கு வரை நாம் உடலும் மனமும் வளர்ந்தது. குரங்கிலிருந்து மனிதன் வரை உடல், மனம், புத்தி மூன்றும் சேர்ந்து வளர்ந்தது. இப்போது மனிதன் இந்த நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு மலர்வதற்கான அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கான காலம் வந்துவிட்டது. அந்த பரிணாம வளர்ச்சியின் காலத்திற்கு இப்போது நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். உங்களுள் தெய்வ நிலை மலர்வதற்கான ஒரே வழியா சந்நியாசம் மட்டுமே இருக்கின்றது. இப்போது இந்து மதத்தின் உடைய அவசர தேவையும் இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் உயிரில் உள்வாங்கி தன்னையும் மலர்த்தி உலகையும் வளர்த்தக்கூடிய 10 லட்சம் பேர் கொண்ட ஒரு சந்நியாச படையே நம்முடைய இந்து மதத்தின்
இப்பொழுது அவசரமான தேவை இந்த சந்நியாச படையே என்பதை பகவான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். திரு கைலாச பரம்பரை நித்யானந்த சம்பிரதாய சந்நியாச பயிற்சியில் இணைந்து பரமசிவ சேனைக்கு தோள் கொடுக்க பாருங்கள். பரமசிவ சேனையாக வீறு கொண்டு எழுங்கள். பரமசிவ ஞானத்தை உலகெங்கும் கொண்டு செல்வோம். இறங்குங்கள் இந்த ஞான போரில். வென்றாலும் கைலாசம் உண்டு, தோற்றாலும் கைலாசம் உண்டு என்று பகவான் கூறியிருக்கும் இந்த சத்தியத்தை கேட்கும் இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் சொல்லுகின்ற செய்தி, இந்த ஞான போரில் இறங்கிய ஒவ்வொருவருமே வெற்றியைத்தான் பெற்றிருக்கிறார்கள். அதற்கான வாழும் உதாரணங்களாகத்தான் இங்கு பகவான் அவர்களிடம் நேரடியாக சந்நியாச பயிற்சி எடுத்த நாங்கள் சந்நியாச சீடர்கள் இங்கு உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். இந்து மதத்தின் இப்பொழுது அவசரமான தேவை, நாமும் இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் நாமும் வாழ்ந்து உலக மக்கள் அனைவருக்கும் இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்தியையும் வழங்கிட சந்நியாச வாழ்க்கையை நாம் மேற்கொள்வோம். இதில் வெற்றி கண்டவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இதில் தோல்வி என்பது யாருக்கும் கிடைக்கவே இல்லை. இதுதான் எங்களுடைய வாழும் அனுபவமாக இருக்கின்றது. எங்களுடைய சகோதரர்களாக சகோதரிகளாக சந்நியாச சீடர்களாக பகவானின் வாரிசுகளாக உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். இந்த நித்யானந்த சம்பிரதாய சந்நியாச பயிற்சியில் கலந்து கொள்ள வாருங்கள். நீங்களும் இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்தியையும் வாழ்ந்து வெளிப்படுத்தி உலக மக்கள் அனைவருக்கும் இந்த உயர்ஞான சத்தியத்தை அளிப்போம். நாம் பரிணாம வளர்ச்சியின் காலகட்டத்தில் தான் இப்பொழுது நாம் இருக்கின்றோம். மனிதனாக பிறந்த நாம் இப்பொழுது தெய்வ நிலைக்கு மலர்வதற்கான நேரம் வந்துவிட்டது. தெய்வ நிலைக்கு மலர்வது என்றால் அந்த பரமசிவனுடைய சக்தியை வெளிப்படுத்தி இறை சக்தியின் வடிவமாகவே வாழ்தல். இப்போ பகவானிடம் தீட்சை பெற்ற இந்த சந்நியாச சீடர்கள் அவர்களினுடைய வாழ்க்கை முறையே பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருமே அந்த மூன்றாம் கண் சக்தி பகவான் அவர்கள் வெளிப்படைய செய்து இந்த மூன்றாம் கண்ணை திறக்கச் செய்து அவர்கள் ஒவ்வொருவருமே அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் வேண்டும் எந்த செயலையும் இந்த மூன்றாவது கண் சக்தியை பயன்படுத்தியே அவர்கள் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை இங்கு பகவானிடம் வாரிசாக இருக்கின்ற சந்நியாசிகள் ஒவ்வொருவரிடமும் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த அனுபவத்தை நீங்களும் பெறலாம். குறிப்பாக அவர்கள் இந்த மூன்றாவது கண் சக்தி அவர்களுக்கு தீட்சையாக வழங்கிய பிறகு அவர்கள் வருகின்ற மக்கள் எல்லோருக்குமே அவர்கள் உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அனைத்தையும் குணமாக்குகின்ற சக்தியை இந்த மூன்றாவது கண் மூலமாகவே செய்கின்றார்கள். அவர்களுடைய உடலில் இருக்கின்ற நோயை, இப்பொழுது பொதுவாக மருத்துவத்துறையில் ஒரு நோயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதற்கு ஸ்கேன் பண்ணி, அதாவது அதற்காக அந்த டயக்னோஸ் பண்றதுக்கு பல 1000 ரூபாய்கள் அவர்கள் செலவு செய்த பிறகுதான் அவர்களுக்குள் என்ன நோய் இருக்கு அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இன்றைய இப்பொழுது இருக்கின்ற நிலை. இந்த ஒரு சமயத்தில் பகவான் அவர்களிடம் இந்த மூன்றாவது கண் சக்தியை விழிப்பிக்க செய்யும் இந்த தீட்சையை பெற்ற நம்முடைய சந்நியாசிகள் சந்நியாசினிகள் அவர்கள் ஒவ்வொருவருமே இங்கு முன்பு வந்திருக்கும் யார் ஒரு நபருக்கும் இந்த மூன்றாவது கண் சக்தியை பயன்படுத்தி அவர்களுடைய உடம்பை ஸ்கேன் செய்து அவங்க உடம்புல என்ன வியாதி இருக்கு அப்படிங்கிறத நேரடியா சொல்லிடுறாங்க. அவங்க சொல்லுகின்ற இந்த வியாதியை நீங்களும் ஒரு முறை சோதித்து பார்க்கணும்னா நேரடியா நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது அந்த வியாதி இருப்பதை நீங்கள் உணர முடியும். இப்போ இதை அவர்கள்
என்ன நோய் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்றது மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த நோயை குணமாக்கும் அந்த தியான சிகிச்சை அளிக்கும் அந்த பகவான் அளித்திருக்கின்ற இந்த 3வது கண் சக்தியை வைத்துக்கொண்டு அவர்கள் தொடர்ந்து செய்கின்றார்கள். மருந்து இல்லாமல் நிரந்தரமாக அவர்கள் ஜாதியிலிருந்து குணமாகுவதற்கான ஒரு யுக்தியாக இந்த 3வது கண் சக்தி நம் எல்லோருக்கும் இது பகவான் அவர்களினுடைய இந்த சந்நியாச பயிற்சியில் கிடைக்கப்பெறுகின்றது. இது நாம் நம்முடைய உடம்பையும் ஆரோக்கியமான நிலையில் வைத்துக்கொண்டு எல்லா நபர்களுக்கும் மிகச்சிறந்த உன்னதமான சேவையான நோயை நீக்கி அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அந்த தியான சிகிச்சை அளிக்கவும் நம்மால் முடிகின்றது. இந்த சந்நியாச பயிற்சியை மேற்கொள்ளும் அன்பர்கள் இது போன்று அவர்கள் தங்களையும் வளப்படுத்தி கொண்டு உலக மக்கள் எல்லோரையும் வளப்படுத்தி இந்து மதத்தை தாங்களும் வாழ்ந்து உலக மக்கள் அனைவரையும் இந்து மதத்தை வாழ வைக்கின்ற ஒரு சிறந்த வாழ்க்கை முறைதான் சந்நியாசம். இந்த சந்நியாசத்தினுடைய பலன்களாக பகவான் அவர்கள் சொல்லும் பொழுது, இப்பொழுது பரமசிவ பரம்பொருள் பூமிக்கு இறங்கி வந்து விட்டார். தான் அவரே எடுத்து வந்த பொக்கிஷங்களை திறந்து அவர் பெட்டியை திறந்து வைத்திருக்கின்றார். யாரெல்லாம் தன் உயிரை திறந்து மடிப்பிச்சை வாங்கிக் கொள்கிறீர்களோ அவர்கள் வடமடைவீர்கள். வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் வாங்கும் துணி காவியாக இருந்தால் அது 90% அவர்களுக்குள் நிற்கும். அதுவே வண்ண நிறமாக இருந்தால் 10% தான் நிற்கும். சந்நியாசம் என்பது நம் உயிரையே உயிர்ப்பிக்கும் அக்னிக்குள் நுழைவது. நம்மை நாமே இந்த மிகப்பெரிய அக்னிக்குள் ஆகுதியாய் அழித்துக் கொள்வதே சந்நியாசம். வாருங்கள் என் சந்நியாச வாரிசுகளே, இந்து மதத்தை காத்திட, சந்நியாச பாரம்பரியத்தை உயிர்த்தெழச் செய்திட பகவான் அவர்கள் விடுத்திருக்கும் இந்த அழைப்பை இளைஞர்கள், இளைஞர்களை நீங்கள் அனைவரும் உள்வாங்குங்கள். பகவானின் நேரடி வாரிசாக இந்த சந்நியாச பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த விவரங்கள் அறிய கைலாயத்தின் அலுவலகத்திற்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது அவர் தனி ஒரு நபர், அவரினுடைய இந்த சந்நியாச வாழ்க்கையின் தவ பலன்தான் இன்று 200 கோடி இந்துக்களுக்கான ஒரு முதல் இந்து தேசத்தை, கைலாசத்தை பகவான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இங்கு ஒரு சந்நியாசி அவரினுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யும் பொழுது இவ்வளவு பெரிய சாதனையை நிகழ்த்த முடிகிறது என்றால், அவரினுடைய வாரிசாக நாம் இந்த சந்நியாச பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது இன்னும் இது போன்ற சாதனையாளராக நிச்சயமாக பகவான் அவர்கள் உருவாக்குகின்றார்கள். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம், கைலாயத்தின் இளவரசர்களாக ஒவ்வொரு நாட்டையும் இந்த கைலாயத்தின் அருளாட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் பகவானினுடைய சந்நியாச சீடர்கள், இளவரசர்கள், இளவரசிகள் தான் இங்கு கைலாயத்தில் பகவானினுடைய வாரிசுகளாக இருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் நேரடி வாரிசாக மலர உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். பாலகராம் நித்யன் பக்தி ரசத்தில் மூழ்கிட, பளிங்குமுகம் புன்னகையில் பூத்து மலர்ந்திட. பாலகராம் நித்யன் பக்தி ரசத்தில் மூழ்கிட, பளிங்குமுகம் புன்னகையில் பூத்து மலர்ந்திட. பார்த்த எந்தன் வாழ்வே பரவசத்தில் ஆழ்ந்திட, பார்த்த எந்தன் வாழ்வே பரவசத்தில் ஆழ்ந்திட.
பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களின் அருளாசியை பெற இங்கு இந்த பௌர்ணமி நன்னாளில் பக்தர்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து இங்கு பிரத்யக்ஷ மூர்த்தியின் முன்பு இருந்து பகவானிடம் தரிசனம் பெறுகின்றார்கள். தரிசனம் பெற்ற பக்தர்கள் ஒவ்வொருவருமே இங்கு பகவான் அவர்கள் வழங்கும் இந்த அருள் பிரசாதமான ஔஷத அன்னதானத்தை தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஔஷத அன்னதானத்தின் சிறப்பே உணவே மருந்தே உணவாக இங்கு அவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. இயற்கை உரங்கள் இட்டு விளைவிக்க செய்த காய்கறிகள் கனிகள் வைத்து சமைக்கப்பட்ட இந்த உணவு என்பதனால் இதற்கு மருத்துவ குணம் உள்ளது. இந்த ஔஷத அன்னதானத்தை பெறுகின்ற நபர்களுக்கு வாத பித்த கபம் போன்ற 3 தோஷங்களும் சமநிலைக்கு வரச் செய்து அவர்கள் உடலில் இருக்கின்ற எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கும் சக்தி படைத்ததாக இது இருக்கின்றது. இந்த ஔஷத அன்னதானத்தின் மருத்துவ குணம் மட்டுமின்றி பகவான் அவர்களின் சாநித்தியத்தில் இது சமைக்கப்படுவதனால் இது சக்தியூட்ட பெற்ற பிரசாதமாகவும் நம் எல்லோருக்கும் இருக்கின்றது. கைலாசா திருவண்ணாமலையான 2 இடங்களிலும் இன்று இந்த பௌர்ணமி நன்னாளில் தொடர்ந்து இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. பகவான் அவர்கள் பிறந்த இடமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியிலிருந்து மற்றும் கிரிவல பாதையில் அமைந்திருக்கின்ற கைலாசா திருவண்ணாமலை ஆகிய 2 இடங்களிலும் தொடர்ந்து அண்ணாமலையாரை தரிசித்து அவர்களை வலம் வந்து கொண்டிருக்கின்ற அண்ணாமலையாரின் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதுவரை 2 இடங்களிலும் சேர்ந்து 50,000 நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று அவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து அடுத்து வருகின்ற 24 மணி நேரமும் இந்த ஔஷத அன்னதானம் எல்லா மக்களுக்கும் வழங்குவதற்காக உணவுகளை சமைத்து தயார் நிலையில் வைத்திருக்கின்றனர்.
பகவான் அவர்களினுடைய யோகா குரு யோகி யோகானந்த புரி அவர்கள் இங்கு பகவான் அவர்களை சந்திக்க தினந்தோறும் இங்கு அவர் பிறந்த இளமான் ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமிக்கு வந்திருந்து அதிகாலை அவரை இங்கிருந்து இல்லத்திலிருந்து அழைத்து சென்று அண்ணாமலையார் ஆலயத்திற்கு வருவார்கள். அங்கு கிருத்திகை மண்டபத்திலிருந்து பகவானுக்கு இந்த நித்யானந்த யோக பயிற்சியை கற்றுக் கொடுப்பார்கள். இந்த யோக பயிற்சியை தினந்தோறும் ஸ்ரத்தையோடு அவர்கள் அந்த சிறு வயதில் செய்ததனுடைய பலன்தான் இன்றும் பகவான் அவர்களினுடைய உடல் மிகுந்த ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த சிறு வயதில் பகவான் அவர்கள் இந்த யோகா பயிற்சி செய்ததை அந்த கிருத்திகை மண்டத்தில் இருக்கின்ற அந்த விக்கிரகங்களுக்கு மலர் மாலை கொடுக்கின்ற ஐயா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை நம்மிடம் பகிரும் பொழுது சொல்லுவார்கள். தினந்தோறும் தவறாது ஒரு நாள் தவறாது இங்கு யோகானந்த புரி அவர்கள் அவர் சிறு வயதில் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களையும் அழைத்து வந்து விடுவார்கள். தொடர்ந்து காலையில் 2-3 மணி நேரங்கள் தொடர்ந்து இந்த கடுமையான இந்த அடயோக பயிற்சியை மேற்கொள்வார்கள் என்று அவர்கள் அனுபவமாக சொன்னார்கள். அவர் சொல்லும் பொழுது இந்த கிருத்திகை மண்டபத்தில் அவர் ஏறாத தூண்களே இல்லை, அத்தனை தூண்களிலும் ஏறி அவர் இந்த யோக பயிற்சியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர் ஒரு முறை பகவான் அவர்கள் செய்த இந்த யோக பயிற்சியை பார்த்து உயர்ந்திருக்கின்றார்கள். தரையிலிருந்து 2 அடி உயரத்திற்கு பகவான் அவர்கள் இந்த பத்மாசனத்தில் அமர்ந்தவாறே லெவிடேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த நிலத்திலிருந்து பறந்து உயர்ந்த நிலையில் 2 அடி அளவிற்கு உயர்ந்த நிலையில் சில மணி துளிகள் அதே இடத்தில் இருந்திருக்கின்றார்கள். இது யோகி யோகானந்த புரி அவர்கள் பகவானுக்கு அளித்த இந்த யோக பயிற்சியும் இந்த எல்லா காட்சிகளையும் பார்த்து சாட்சி பிரமாணமாக அங்கு கிருத்திகை மண்டபத்தில் இருக்கின்ற சுப்பிரமணியம் ஐயா விக்கிரகத்திற்கு மலர் மாலையை தொடர்ந்து மலர்களை கோர்த்து மாலைகளாக அணிவிக்க செய்கின்ற இந்த சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் தான் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் நம்மிடம் பகவான் அவர்கள் சிறு வயதில் அவர் கண்ட அந்த வாழ்க்கை அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார்கள். இது போன்று அண்ணாமலையார் ஆலயத்தில் தொடர்ந்து 3 பரம்பரையினர் சிவா ஆச்சாரியார்கள் பகவான் அவர்களினுடைய இந்த அருட்பெரும் சேவையை அண்ணாமலையார் ஆலயத்தில் அவர் தொடர்ந்து ஆழமான அந்த பக்தி உணர்வோடு எல்லா பூஜைகளிலும் எல்லா உற்சவ காலங்களிலும் கலந்து கொண்டிருப்பதை அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய அனுபவத்தையும் நம்மிடம் பகிர்ந்து சொர்க்கலோகம் என்பதும் நரகலோகம் என்பதும் வெளியில் தானே உள்ளதுன்னு வீணாகத்தான் தேடினோம். சொர்க்கலோகம் என்பதும் நரகலோகம் என்பதும் வெளியில் தானே உள்ளதுன்னு வீணாகத்தான் தேடினோம். கொண்ட எண்ணம் தானே அந்த நிலைய நமக்கு காட்டிடும். எண்ணம் தெளிவாக மனம் சொர்க்க வாழ்வை கண்டிடும். கொண்ட எண்ணம் தானே அந்த நிலைய நமக்கு காட்டிடும். எண்ணம் தெளிவாக மனம் சொர்க்க வாழ்வை கண்டிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம்.
பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அவதரித்த சேத்திரமான திருவண்ணாமலையில், கைலாசா திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை வலம் வந்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருமே இங்கு கைலாயத்திற்கு வந்திருந்து பகவானின் அருளாசியை பெற்று தொடர்ந்து பகவான் அளிக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தையும் பெற்றுச் செல்வதை நாம் இப்பொழுது நேரடியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். ஏற்றமான வாழ்க்கையும் இறக்கம் கண்ட போதும் மனம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பாங்குடனே கொள்ளணும். ஏற்றமான வாழ்க்கையும் இறக்கம் கண்ட போதும் மனம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பாங்குடனே கொள்ளணும். மாற்றங்களை தாங்க மனம் பெருந்தவிப்பு தவிச்சிடும். உள்ள மத ஏற்க அங்கு பரவசமும் நிறைஞ்சிடும். மாற்றங்களை தாங்க மனம் பெருந்தவிப்பு தவிச்சிடும். உள்ள மத ஏற்க அங்கு பரவசமும் நிறைஞ்சிடும். சக்தி எல்லாம் தேடி வரும், ஞானமும் தான் கூடி விடும். சக்தி எல்லாம் தேடி வரும், ஞானமும் தான் கூடி விடும். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களின் அருளாசியை பெற இங்கு கிரிவலம் வந்து கொண்டிருக்கும் பக்தர்கள் ஒவ்வொருவரும் கைலாசா திருவண்ணாமலைக்கு வந்திருந்து பகவானிடம் அருளாசியும் பெற்று அவர் வழங்கும் இந்த ஔஷத அன்னதானத்தையும் பெறுகிறார்கள். தொடர்ந்து இதுவரை
பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான் ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியிலிருந்து இப்பொழுது நேரலையில் நாம் காண முடிகின்றது. அங்கு அண்ணாமலையாரை தரிசிக்க வந்திருக்கின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் பகவான் அவர்கள் பிரத்யக்ஷ மூர்த்தியின் வடிவிலிருந்து வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு வந்திருக்கும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்குமே வழங்கி தொடர்ந்து இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமி இன்று கைலாயத்தின் பாகமாக இருந்து பகவான் அவர்கள் ஆசீர்வதித்தபடியே பிரதம சேத்திரமாக நம்முடைய உலகம் முழுவதும் இருக்கின்ற கைலாயத்திற்கு ஒரு முதன்மையான சேத்திரமாக இங்கு பகவான் அவர்கள் முதலில் இந்த இல்லத்தில்தான் அவருடைய முதல் ஆலயத்தை கட்டினார்கள். சிறு வயதில் பகவான் அவர்கள் விக்கிரகங்களை வைத்து அவர்கள் தினந்தோறும் முருகப்பெருமான், மகாகணபதி பரம்பொருள், சிவபெருமான், அன்னை தேவி பராசக்தி ஆகிய அனைத்து விக்கிரகங்களையும் அவர்கள் தினந்தோறும் பூஜித்து அவர்கள் அபிஷேகம் செய்து அந்த விக்கிரகங்களுக்கு அலங்காரம் செய்து அவர்களுக்கு நெய்வேத்தியம் படைத்து முதல் அவருடைய சேவையை அந்த விக்கிரகங்களுக்கு செய்த பிறகுதான் அடுத்து அவர்களுடைய வேலையை துவங்குவார்கள். இது இன்று வரை பகவான் அவர்கள் தொடர்ந்து தினந்தோறும் அவர்கள் செய்கின்ற இந்த நித்திய பூஜை முறை அவர்கள் செய்வதோடு மட்டுமல்லாமல் கைலாசவாசியாக இருக்கின்ற இந்த சன்னியாசினிகள் மற்றும் அவருடைய சீடர்கள், பக்தர்கள் அனைவருமே தினந்தோறும் அந்த நித்திய பூஜையை செய்துவிட்டுத்தான் அவர்களுடைய தினசரி வாழ்க்கையை துவங்குவார்கள். இந்த நித்திய பூஜை என்பது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நாம் அந்த பரமசிவனின் வடிவம்தான் என்பதை மீண்டும் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்தி அந்த இருப்பு நிலையான பரமசிவ நிலையிலே வாழச் செய்கின்ற ஒரு வாழ்க்கை முறையாக நமக்கு அமைந்திருக்கின்றது. இந்த வாழ்க்கை முறையில் கைலாசவாசியாக இருக்கின்ற அன்பர்கள் தினந்தோறும் காலையில் அவர்களுடைய ஆன்ம சாதனையான முதல் செயலாக நித்யானந்த யோக பயிற்சியில் துவங்கி அவர்கள் நித்திய பூஜையும் செய்து சிவ பூஜையும் செய்து அவர்கள் பகவான் அருளும் இந்த ஞான சத்தியம், அந்த தியான சத்சங்கத்தையும் உள்வாங்கி அதை அவர்களுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து பகவான் சொல்லியிருக்கின்ற இந்த கைலாயத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதே அவர்களுடைய வாழ்க்கை முறையாக மேற்கொண்டவர்கள்தான் கைலாசவாசிகள். பகவான் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த சைவ வாழ்க்கை முறைதான் நாம் பாரம்பரிய வாழ்க்கை முறை, இந்த ஆதிசைவ வாழ்க்கை முறையை மீண்டும் மக்களுக்கு வழங்கிட தமிழகம் முழுவதும் இருக்கின்ற நம்முடைய கைலாயத்தில் பகவான் அவர்கள் இந்த வாழ்க்கை முறையை மீண்டும் புனரமைத்து ஆதிசைவ வாழ்க்கை முறையை வாழச் செய்கின்ற இடமாக இங்கு கைலாயம் திகழ்கின்றது. இதில் கைலாசவாசியாக இருக்கின்ற
பகவானினுடைய வாரிசுகள். அவர்கள் தாங்களும் இந்த அதிசைவ வாழ்க்கை முறையை வாழ்ந்து உலக மக்கள் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை முறையை பகிர்ந்து அளிக்கின்ற இந்த சேவையை தொடர்ந்து செய்கின்றார்கள். இதன் பாகமாக தினந்தோறும் நம்முடைய கைலாயத்தின் மூலம் இங்கு நடக்கின்ற இந்த ஔஷத அன்னதான சேவை, அதேபோல் இங்கு நடக்கின்ற இந்த தியான முகாம்களில் பக்தர்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து அளித்தல் மற்றும் வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் தியான சிகிச்சை அளிப்பதன் மூலமாக அவர்களுக்கு உடல் நலமும் மனநலமும் பெறச் செய்தல், பகவான் அருளியிருக்கின்ற இந்த ஞான கருத்துக்களை அவர்களுக்கு வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் மன அமைதி குறைகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு மீண்டும் இந்த பகவான் அருளியிருக்கின்ற இந்த தியான சத்தியங்களை அவர்களுக்கு அருளி அவர்களை உயர்ந்த உணர்வு நிலையில் அவர்களை வாழச் செய்தல், இது போன்ற தொடர்ந்து எல்லா விதமான சேவைகளையும் இங்கு ஆதிசைவ வாழ்க்கை முறையாக வருகின்ற அன்பர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் இதை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சேவையில் இதுவரை 2 கோடி அன்பர்களுக்கு மேல் பகவானிடம் நேரடியாக தீட்சை பெற்ற சீடர்கள் பக்தர்கள் அவர்கள் வாழுகின்ற இடமாக இந்த கைலாயம் இருந்து கொண்டிருக்கின்றது. திருவண்ணாமலையில் அவர் பெற்ற இந்த ஞான சூழலியலை நாம் எல்லோருக்குமே வழங்கிடவே அந்த ஞான சூழலியலை மீண்டும் உலக மக்கள் அனைவருக்கும் வழங்கிடவே ஒவ்வொரு நாடுகளிலும் பகவான் அவர்கள் இந்த கைலாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்து மதத்தை நாமும் வாழ்ந்து உலக மக்கள் எல்லோருக்கும் இந்த இந்து மதத்தை வாழச் செய்திட ஒரு ஞான சூழலில் தான் இந்த திருக்கைலாயம். இந்து மதத்தை உலக மக்கள் அனைவருக்கும் வாழ்வியல் முறையாக வழங்குவதற்காகத்தான் பகவான் அவர்கள் இந்த கைலாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். தற்போது இந்து மதத்தினுடைய அவசர தேவையா என்ன என்பதையும் பகவான் அவர்கள் விளக்கும் பொழுது, ஞானம் ஒன்றே வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதை உணர்ந்து தன்னையும் ஞானமடைய செய்து உலகையும் ஞானமடைய செய்யும் உன்னத வாழ்க்கை முறையான் சந்நியாசம் என்பதே இப்பொழுது இந்து மதத்திற்கான அவசர தேவை. இங்கு பகவானின் வாரிசுகளாக நீங்களும் வாழ விரும்புகின்ற நபர்கள் எல்லோரும் கைலாயத்தில் வந்திருந்து இந்த நித்யானந்த சம்பிரதாய சந்நியாச பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். இது நீங்களும் ஞானமடைந்து உலக மக்கள் அனைவருக்கும் இந்த ஞான வாழ்க்கை முறையை கொண்டு சேர்க்கும் உன்னதமான சேவை செய்ய முடியும். இந்த சேவை செய்வதன் மூலமாக இந்து மதத்தை நாம் மீண்டும் புனரமைப்பு செய்து உலக மக்களுக்கான ஜீவன் முக்த விஞ்ஞான வாழ்க்கை முறையை அளிக்க முடியும். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். ஆன்ம வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும், அட வாழ்ந்துதான் நீ
வாழ்ந்துதான் ஆன்மீகத்தை அனுபவிக்கணும். சக்தியெல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். சக்தியெல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். கைலாசா திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கும் நம்முடைய கைலாயத்தில் இதுவரை இன்றைய பௌர்ணமி தினத்தன்று அண்ணாமலையாரை வலம் வந்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு தொடர்ந்து இந்த ஔஷத அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுவரை 2 இடங்களிலும் பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமி மற்றும் கைலாசா திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கும்